கேக்குதா? கேக்குது ப்ரோ. நல்லா கேக்குதா? பிரசாந்த் ப்ரோ லைவ்ல இது சாப்பிட்டு இருக்காப்ல, கீரை ரைஸ் ஆம்லெட் ப்ரோ. என்னது? லைவ் யூடியூப் லைவ் போட்டிருக்காரு 12 ஹவர்ஸுக்கு காலையில வரைக்கும். நடுவில் உற்சாகம் வந்தா அப்படி அதெல்லாம் போயிட்டு வராப்புல ப்ரோ. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காப்புல கீ ரைஸும் ஆம்லெட்டும். அப்படியே ஆர்டர் பண்ணி அப்படியே ஆமா, வச்சு அப்படியே சாப்பிட்டு. ஸ்பேஸ்க்கு வர சொல்லுங்க ப்ரோ. ஃபோன் கையில தான் வச்சிருக்காரு. சொல்லுங்க, அப்படி நீங்களே சொல்லுங்க. இல்ல, அது உங்களுக்கு எதுவும் காப்பிரைட் இஷ்யூ வந்துடாதா உங்களுக்கு யூடியூப்ல? நீங்க இது இதாயிராதா? எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் வராது, அதெல்லாம் ஒன்றும் வராது. அவர் யூடியூப் சேனல்ல இருந்து ஒன்று அவர் கொடுக்கணும், நான் ஐயப்பன் யூடியூப் சேனல்ல இருந்து ஐயப்பன் கொடுக்கணும். 2 பேரும் கொடுக்க மாட்டோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. 2 பேரும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அணியனுக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணி போட்டு காப்பி ரைட் அடிக்கிறாங்கல்ல, வளரிட்டு இருக்காங்க. அவரு வீடியோ போட்டு வளர்றாரு, நம்ம ஆடியோ வச்சு வளர்றோம். ஒரு மனுஷன் 12 மணி நேரம் கேப் விடாம பேசிட்டே இருந்தா எப்படிங்க? ஹலோ, 12 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாலே கஷ்டமா இருக்குமே. எப்பா பிரசாந்த் ப்ரோ ரிலீஸ் பண்ணி விடுங்கப்பா. எல்லாருமே எல்லாரும் கால் பண்ணி அவரை தூக்கி விடுங்கப்பா. ஒரு முடியலப்பா, அவர் என்ன ரொம்ப கஷ்டப்படுறாரு. எவ்வளவு நேரம் இருக்கு இப்போ? எத்தனை மணி நேரம் கடந்து? இல்ல இல்ல கார்த்தி, முன்னாடி 2-3 கால்லாம் அட்டன் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஏய் போடா, எவன் காலம் அட்டன் பண்ண மாட்டான், டிப்ரெஷன்ல இருக்கிறேன், எவனா போன் பண்ணீங்கன்னா அவனதான் திட்டி விட்டுருவேன் சொல்லிட்டாரு. இல்ல ப்ரோ, 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ ஸ்பேஸ் வந்தாருன்னா ஐயோ என்னையா இது 12 மணி நேரம் மேரத்தான் மாதிரி. 4 மணி நேரம் இருக்கு, நீ 8 மணி நேரம் விடி யாரியா பாப்பா? தெரியல, 5 பேர் இருந்தாலும் பாப்பன்ட்டாரு. இல்ல அதுல 2 டைம் வந்து ஏற்கனவே ஒரு கீ ரைஸ் 2 ஆம்லெட் ஆர்டர் பண்ணிட்டாரு. இப்ப என்ன ஆர்டர் பண்ணிருக்காரு தெரியல. இப்போ வந்து ஆரஞ்சு குட் டே பிஸ்கெட்லாம் ஆர்டர் பண்ணிருக்காப்ல. அவரு மட்டுமே பேச கமெண்ட் மட்டும் பார்த்து படிச்சுட்டே இருக்கிறதா சொல்றது? அது பிளேவா? இல்ல முன்னாடி வந்து கார்த்தி டைரக்ட் கால் பேசுனாங்க. டைரக்ட் கால் பேசுறாங்கள, லவுட் ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல பார்த்தாரு, டேய் போடா, எவனும் போன் பண்ணாதீங்க, எவனும் பேசுற மூட்ல இல்ல, நான் டிப்ரெஷன் மூட்ல இருக்கேன், எவனா பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. அவர் ஏன் டிப்ரெஸ் ஆகுனீங்க? யோ ராமச்சந்திரன், யோ நம்ம என்னையா டிப்ரெஷன்? 12 மணி நேரம் என்னையா இது? யோ என்ன 12 மணி நேரம் எதுக்கு மேரத்தான் ஓடணும்? 2 மணி நேரம் பண்ணா ஓகே. இது எல்லாம் இப்ப கூட கட் பண்ண யாருன்னு கேட்க போறாங்க? நான் நினைச்சேன் வந்து ஸ்பேஸ்ல வந்துருவாருன்னு நினைச்சேன். ப்ரோ நடுவுல ஸ்பேஸ் போட்டா நான் தடமாற மாட்டேன், உண்மை காலை நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. சரி எல்லாம் இல்ல இடையில ஒரு சொன்னாரு, இல்ல ஐயோ இடையில ஒரு சொன்னாரு, நான் கூட ஃபிட்டா தான் இருக்கிறேன், முடிவு பண்றேன், இப்பதான் 2 முட்டை பப்ஸ் சாப்பிட்டு 2 குட்டே பிஸ்கட் சாப்பிட்டு சொன்னாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். கார்த்தி ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. கார்த்தி ப்ரோ கேக்குதா? என்ன மிஸ்டர் மணி ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட் ப்ரோ. நான் கரெக்டா ஒரு நிமிஷம் தான் கேள்வி, நான் போயிடுவேன். எனக்கு ஐமேக்ஸ்ல வந்து இந்த பெங்களூர்ல எது ப்ரோ நல்லா இருக்கும்? அதாவது சென்னையில 2 ஐமேக்ஸ் இருக்கு. இந்த ஒண்ணு பீனிக்ஸ் மால்ல ஒண்ணு இருக்கு, ஒண்ணு வடபழனி கிட்ட ஒண்ணு இருக்கு. இந்த 2த்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வடபழனி மால்ல தான் நல்லா இருக்கும், அதாவது ஐமேக்ஸ் சொல்றேன். அதே மாதிரி பெங்களூர்ல எது ப்ரோ நல்லா இருக்கும்? நான் பெங்களூர்ல ஐமேக்ஸ்ல பார்த்ததே இல்லைங்க, ஆனா லேட்டஸ்டா இந்த தேட்டர் ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்க, அது நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, எனக்கு நான் கோட் படத்துக்காக நாங்க போகலாம்னு இருக்கேன். அப்ப உங்களுக்கு எதுல டிக்கெட் கிடைக்குதுன்னு பாருங்க, அது நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, ட்ரை பண்றதுக்காக தான் கேக்குறேன். கொஞ்சம் எதுல டிக்கெட் கிடைக்குதோ அது நல்ல தேட்டர் நினைச்சு போயிருந்தாங்க. ஐமேக்ஸ்ல டிக்கெட் கிடைக்கிறதே பெருசு, இதுல வேற எது நல்ல தேட்டர் செலக்ட் பண்ணி வேற டிக்கெட் புக் பண்ணுவீங்களா? இல்ல ப்ரோ, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இல்ல லேட்டஸ்டா ஓபன் பண்ண மால் என்ன இருக்குன்னு பாருங்க, அதுதான் நல்லா இருக்கும். அப்படியா? நீங்க கொஞ்சம் பாத்துட்டு சொல்ல முடியுமா ப்ரோ? எங்க போய் பாக்குறது?
இல்ல இல்ல, நீங்க கொஞ்சம் யார்ட்டையாவது கொஞ்சம் கேட்டு வேணா ஒரு அப்டேட் மட்டும் பண்ணா கூட போதும். ப்ரோ என்ன அவன் ஒருத்தர் அவன் கேட்டு வீட்டு பக்கத்துல எந்த தேட்டர் இப்ப நீங்க கமெண்ட் போட்டு பெங்களூர்ல எந்த ஐமேக்ஸ் நல்லா இருக்குன்னு கேட்டா இந்த இடத்துல அவன் வீட்டு அவன் பேனரை எங்க வந்து வீட்டு குடும்பத்தானா சென்னை அதை கமெண்ட் பண்ணிட்டு கார்பரேஷன் இருப்பான். பெரிய இல்ல சூப்பர் எது வேலை பார்த்துருக்காங்க. ராபின்சன் பேக்ரவுண்ட்ல உட்காந்துட்டு அவன் ஒரு ஐமேக்ஸ்ன்னு போடுவான். அந்த மாதிரி கமெண்ட்ல எல்லாருமே எல்லா ஐமேக்ஸும் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா ஐமேக்ஸும் நல்லதா இருக்கும். எங்க கிடைக்கிறதுக்கு அங்க போங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நியர்பை கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. அதாவது நியர்பை உங்களுக்கு அந்த ஊரை பத்தி ஃபுல்லா ஓகேங்க. தெரியுமா? நியர் பைனா யாருக்கு நியர் பை? எனக்கா, உங்களுக்கா, இல்ல யாருக்கு? அதாவது உங்களுக்கு இல்ல 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 உங்களை கேட்கல ப்ரோ. இந்த பெங்களூர்ல இருந்து கொஞ்சம் நியர்பை தேட்டர் அப்படி கேட்கறேன். நியர்பை ஐமேக்ஸ் அப்படி கேட்கறேன். ப்ரோ நீங்க ஐமேக்ஸ் இந்த கேட்கறேன். சுரேந்தர் சச்சின் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க ப்ரோ. அவங்க தான் வந்து பெங்களூர்ல இருக்கிறாங்க. டிவிக்கு அவங்க தான் வந்து போயிட்டு போறாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா அவங்க போறாங்க. சுரேந்தர் யார் ப்ரோ சுரேந்தர் சார்? நான் உங்களுக்கு யார் அனுப்பிச்சு ப்ரோ? விட்றேன். அவங்க சுரேந்தர் சச்சின் இவங்கெல்லாம் வந்து பெங்களூர்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து ஐமேக்ஸ் போறாங்க. அவங்க நீங்க அவங்கள காண்டாக்ட் நான் உங்களுக்கு அவங்க ஐடி அனுப்பிச்சுடுறேன். காண்டாக்ட் பண்ண விட்டோபா. கொஞ்சம் டிஎம் பண்ணி விடுங்க. கார்த்தினா பிரசாந்த் அண்ணாக்கு ஃபோன் பண்ணா கூட கட் பண்ணி விடுறாருண்ணா. அதான் ஐயப்பா, ஏன் ஐயப்பா நீலாம் வந்து விட்டனாலதான் பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. வெறி கொண்ட வெங்க நான் மாறிட்டாரு. என்ன பண்ணேன்? அவர் துண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்காருங்க. பாத்ரூம் டவர்லாம் ஆச்சு. பாத்ரூம்ல திருப்பாரு. லிட்டரலி வந்து என்னன்னா உழைப்பாளர் சிலை மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காருண்ணா. எதுவும் பேசவும் மாட்டாரு. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. மெசேஜ் பண்ணாலும் இப்பதான் சாப்பிட்டு இருக்காப்ல. இல்ல சாப்பாடு வந்துருச்சு ப்ரோ. ஆல்ரெடி வந்துருச்சு. கீ ரைஸ் ஆம்லெட்டும் வந்துருச்சு. இப்ப 2 ஆம்லேட் வந்துருச்சு முடிஞ்சு. கார்த்தி நான் உங்ககிட்ட ஏதாவது இதை பத்தி சொல்லியிருந்தாரா இந்த மாதிரி ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு? இல்ல கார்த்தி, நிறைய பேர் கார்த்தி ஃபோன் பண்ணி ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசுறாங்க. கார்த்தி அட்டன் பண்ணுங்க பேசுறாங்க. நினைக்கிற மாதிரி இல்ல. அண்ணா ஏன்னா நாங்க ஒரு டைம் பாஸ்ல இருந்துன்னு பயங்கரமா பேசுறாங்க. அவங்கலாம் உங்க பேர் ஒரு கட்டத்துல டேய் எவன் பேச்சு கேட்க மாட்டானா, எவனும் ஃபோன் பண்ணாதீங்க நாய்ங்களா அப்படின்னு பேசி விட்டாரு. என்னைய 15வது மாடிக்கு மேல நின்றுட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. வீட்டுல ஏசி போட்டு கேமரா வச்சு மைக் மட்டும் தானே பேசிட்டு இருக்காரு. இது என்ன ரொம்ப வளர்றீங்க எல்லாரும். 12 மணி நேரம் வந்துச்சுன்னா நடுவில் கேப் எடுத்து தூங்கிக்குவாரு. 12 மணி நேரம் முடிச்சுன்னா அவரே ஆஃப் பண்ணிட்டு போய் அடுத்த வேலைக்கு போப்பாரு. 12 மணி நேரம் ரொம்ப டூ மச்ண்ணா. எப்படி நான் பார்த்ததே இல்லையா? நான் என்ன 12 மணி நேரம் மரணக்கரண பைக் ஓட்டிட்டு இருக்காரு. முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இருக்கிற தெரியுமா இருந்துச்சு ப்ரோ. சவுண்ட் சவுக்கு சவுக்கு சவுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் என்ன சாப்பிட்டு இருப்பாரு. அண்ணனே போதும். அந்த மாரத்தான்ல முடிச்சிட்டு வர சொல்லு நம்ம ஸ்பேஸ். நீ பேசணும் வரலாம் ப்ரோ. அதான் கையில தான் அதானே இது பெரிய அவார்டா தராங்க. இப்ப ஒலிம்பிக்ஸா நடக்குது. இடையில ஸ்டாப் பண்ணா நம்மள வெளியே அனுப்பணும். போனா இந்த கூலா வர வேண்டியதான். ஏன் அவர் ஏதோ ஒரு முயற்சி பண்றாரு. அது பண்ணட்டுமே. என்னப்பா தப்பு இல்ல. டைட்டில் வந்து என்னன்னா ஆஸ்க் மீ எனிதிங்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பேசினாலும் என்ன எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு. இல்ல ப்ரோ, முன்ன அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் மீ எனிதிங் ஆரம்பிச்சாரு ப்ரோ. இப்பதான் ஹட் மீ வர பண்ணிட்டாரு. இது வந்து இப்ப என்னன்னா ஆஸ்க் மீ எனிதிங். கார்த்தி ப்ரோ ஒரு 1000 ரூபாய் கேளுங்க எல்லாரும். கார்த்தி ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. இந்த சுரேந்திரன் ஐடி மட்டும் கொஞ்சம் டிஎம் பண்ணி விடுறோம். மணி பண்ணி விடுறோம் உங்களுக்கு. வெயிட் பண்ணு. ஹலோ உனக்கு கிடைச்ச வரைக்கும் ஐமேக்ஸ் டிக்கெட் கிடைக்காது. இப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. பாத்துக்க. ஹலோ கார்த்தி ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க. ப்ரோ வால்டயர். நானா ப்ரோ கோயம்புத்தூர்ல ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க கேட்டுட்டு. ப்ரோ எல்லாமே மோஸ்ட்லி நாளைக்கு என்ன சனிக்கிழமையா? சண்டேக்குள்ள ஆயிடும். 10 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா? டைமிங்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு தேட்டர் ஒரு மாதிரி ஆகும். சண்டே வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அப்டேட் போடுவாங்க. ஓகே. சாமானியன் 100th டேட்னு ஏதோ போட்டிருந்தீங்க. என்னன்னா அது படம் வந்து 100 நாள் ஆச்சான். தெரியல யார் போனது. ராமராஜன் கரகாட்டுக்காரன் ராமராஜன் கம்பேக் ஃபிலிம் கொடுத்தாருல ஒண்ணு. இந்த கோட்ல கூட வந்து வில்லனா நடிக்க கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்னார். அவரு தானே?
அப்படி தெரியலையே. ஆமா அவர் சொன்னாரே அவரு ப்ரோ இன்டர்வியூலாம் சொன்னாரு. இதெல்லாம் கதை கொடுக்காதீங்க ப்ரோ, எங்கேயுமே கேட்கல இதெல்லாம். கார்த்தி கோட்ல திருஷா இருக்காங்களா? அப்படி இப்போ வரைக்கும் த்ரிஷா பாட்டுக்கு இருக்கா, ஒரு பாட்டுக்கு மட்டும் வருவாங்க. அந்த போட்டுங்களா? நாளைக்கு வருதுல ஒரு பாட்டு, அந்த பாட்டு. ஓகே. சென்னையில இருக்கிற மேஜர் தியேட்டர்லாம் எப்போனா திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா இல்லை சண்டே நைட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா? இப்போ ரோகிணிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வெற்றி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒன்று ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோ, சனி ஞாயிறுக்குள்ள மேக்ஸிமம் ஆரம்பிச்சிருவாங்க. FTFS மட்டும் எதுனா கிடைக்குமாண்ணா அவங்க சைட்ல இருந்து? இல்லை ஸ்டேட்ல இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் டிக்கெட்டே பண்ணீங்கன்னா சப்போர்ட்டா இருக்கும். இதுதான் தவறான கேள்வி. இந்த ஐயப்பன் நான் இல்லைண்ணா, வெங்கட் அந்த 9 o'clock ஓப்பன் பண்றப்பவே எல்லாம் டக்குன்னு வந்து நல்லா ஃபுல் ஆயிடுதுண்ணா நம்ம போறதுக்குள்ளேயே. ஆட்டிமா டிக்கெட்லாம் கேட்கறதே இல்லைங்க. ஐயப்பன் வெங்கட் வெற்றிலாம் கிடைக்க சான்ஸ் இல்லை, வேணா வரதராஜா ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. கார்த்தி எஸ்கேவோட கேமரா இருக்கா? எப்படி எல்லாத்தையுமே கேட்டா தியேட்டர்ல போய் பார்த்தவங்களுக்கு என்னங்க இருக்கும்? ஆர்வ கோளாறுக்கு அளவு இல்லையா? இல்ல இதெல்லாம் என்னன்னா தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் அவங்களுமே நிறைய ரிவீல் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. த்ரிஷா இருக்காங்களா, எஸ்கே இருக்காங்களா, விஜயகாந்த் இருக்காங்களா, எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் இதை போய் பார்த்தீங்கன்னா ஆமா வேற எஸ்கே தானே அப்படின்ற மாதிரி. எது நீக்கு சாங் கேட்டியா? நீக்கு நீக் சாங் வந்து கொஞ்சம் கேட்டேன், இந்த பஸ் ஏறதுனால முழுசா கேட்கல. நல்லா இருக்குனாங்க, எல்லாரும் சூப்பரா இருக்குனாங்க. நல்லா இருக்கும். கார்த்தி இந்த தனுஷோட வாய்ஸ்ல நல்லா இருக்கும். கார்த்தி நீ விஜய் வந்து இந்த சீரடி சாய்பாபாவோ எங்கேயோ போய் பார்த்திருக்காரு, என்ன கார்த்தி அதை பத்தி உங்க கருத்து? கோயிலுக்கு போயிருக்காரு, என்ன கருத்து சொல்றதுக்கு இருக்கு? ஒருவேளை சென்ட்ரல்ல ஒரு பெரிய தலைவர் யாரா பார்க்க போயிருப்பாரோ? இதுக்கு ப்ரோ இந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்க? ஏதாவது சாய்பாபா கோயில் சீரடியில இருக்கேன், இங்க இருக்குது. சென்ட்ரல் தலைவர் அங்கேயா இருக்காங்க, எல்லாம் டெல்லியில இருக்காங்க. ஒருத்தர் கராயத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஒன்மத்தை காட்டாரு. ஒருவேளை சென்ட்ரல்ல இருந்து ஒரு பெரிய ஒரு மத தலைவரோ ஒரு கட்சி தலைவரோ மீட்டிங் வருவாங்களோ? இல்ல எதிர்பார்க்கிறோம்ல நம்ம. ராபின்சன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. சரி ஓகே ஓகே பாப்போம். சரி ரைட். அவர் இந்தியாலயே இல்ல. ராபின்சன் யோ ராபின்ஸா, அவரு கோயிலே கட்டி வச்சிருக்காரு சென்னையில, ஓடிட்டானா? சரி ஓகே விடு. அவனையா ஓட விட்டீங்க? கூப்பிட்டாங்க, அரிச்சு வந்திருக்காருல. ஓடிட்டான் ப்ரோ. ஓடிடுவான் இல்லைங்க, தேடி அடிக்கிறவன். இல்ல வரட்டும், யுஎஸ்ஏக்கு என்ன பண்ண போயிருக்காரு, அங்க யார எந்த தலைவரை சந்திக்க போயிருக்காருன்னு கேட்போம். ப்ரோ பிரசாந்த் ப்ரோட லைவ் தடை பண்ணிருச்சு ப்ரோ, ஸ்டக் ஆயிடுச்சு. அவர் கால் பண்ணி சொல்லுங்க. ஸ்டக் ஆயிடுச்சா? ஆமா லைவ் ஸ்டக் ஆயிடுச்சு, அவர் கால் பண்ணி சொல்லுங்க. அப்படியே உட்கார்ந்திருக்க போறாப்புல. கரண்ட் கட்டுன்னு நினைக்கிறேங்க. கரண்ட் கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ 4 வாட்டி ப்ரோ அதுக்கு என்ன ஏல அவுட் இருக்கு? ஹரிஸ் ப்ரோ பேச மாட்டேங்கறாங்க. என்ன பண்றது? ஹரிஸ் ப்ரோ இந்த 12 மணி நேரம் லைவ் இல்ல இந்த இது மாநாடு நான் கரண்ட் கட் பண்ணிட்டேன். நான் திராவிட மாநாடு பார்த்துட்டு அண்ணன் படிக்க கூடாதுன்னு சதி பண்றீங்க அப்படிதானே? எனக்கு பேச முடியாது. யோ ராபின்சன், அவனை கூப்பிடு. எல்லாத்துக்கும் காரணம் அவன் ஒருத்தன் தான் இருக்கான் அடிக்கிறதுக்கு. அவனை கூப்பிடு. யோ என்ன அது ராபின்சன் கரண்ட் கட் ஆயிருச்சு. ஓடிட்டாரு ஹரிஷ். சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. விக்ரவாண்டி மாநாடு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? தெரியல ப்ரோ, அபிஷியலா வரும்போது தான் தெரியும். இப்போதைக்கு அங்கதான் சொல்றாங்க எல்லாரும். ஸோ வெயிட் பண்ணுவோம். அபிஷியலா அவங்க ஹெச்யூல இருந்து போடுவாங்க.
ஸ்டில் ஏதோ வந்து பர்மிஷன் இஷ்யூ அந்த மெயின் ரோட்ல இருந்து ஏதோ கொண்டு இருந்துட்டு தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஏங்க ஏங்க கட்சியை விடுங்க. கோட்டுக்கு பேனர் வச்சாலே தூக்குறானுங்க பயந்துகிட்டு. இன்னும் அதெல்லாம் எங்க போறது? இருங்க, இன்னும் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் கோட்டை முடிப்போம். கோட்டை முடிச்சுட்டு மாநாட்டுக்கு என்னென்ன பண்றாங்கன்றோ அதை பேசுவோம். கோட்டுக்கே காசி தியேட்டர்ல இருந்து பேனர் வைக்கிற ஃப்ரேம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க நைட்டோட நைட்டா. இவ்வளவு நாள் கடைசியா அவங்க ரிலீஸ் பண்ண இந்தியன் 2 வர வரைக்கும் எதுவும் தெரியல. இப்ப திடீர்னு முழிச்சுக்கிட்டாங்க. ஐயோ இது இன்னைக்குதான் இங்க வச்சிருக்காங்க தெரியுமா? காலங்காலமா வச்ச பேனர் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியாது. கோட் விஜய் படம் வந்துட்டா மட்டும் இவங்க புது சட்டத்தை என்ன பண்ணலாம், சினிமா இண்டஸ்ட்ரியில நம்ம ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. தியேட்டர் காம்பவுண்ட் உள்ளதான் இருக்குது. ஆனா எங்க இருந்தா என்ன ப்ரோ, இப்போ போன வாரம் ரிலீஸ் ஆன படம் வரைக்கும் கட்டணும் போது யாருக்கும் கண்ணு தெரியலையா என்ன? அவங்க இன்னைக்குதான் முழிச்சுப்பாங்க. ஆல்ரெடி ஒரு எம்பி மினிஸ்டர் அங்கங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இருக்கு இன்னும் படம். சரி ரிலீஸ் ஆகட்டும், பார்ப்போம். பேனர் வச்சுதான் படம் ஓடணும்னு அவசியம் கிடையாது. அங்க படம் ரிலீஸ் ஆகுதுன்றத பசங்க எப்படியும் அன்னைக்கு FDFSல தெரிய வச்சிருவாங்க. ஸோ அது மேட்டர் இல்ல. பட் இவ்வளோ இன்செக்யூரிட்டி ஒரு பேனருக்கு கூட வைக்க கூடாதுன்ற அளவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வச்சு சீப்போ ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுன்னு இவங்க ஒரு ஐடியா பண்றாங்க தெரியுமா? அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலத்துல வந்து இன்னும் ஆதி காலத்து நம்பியார் டெக்னிக் பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க. பட் எனிவேஸ் அது நல்லதுதான். இப்ப அது ஒரு நியூஸா போய் எல்லாருக்கும் தெரியும்ல. தளபதி எல்லாம் அவரு பெருசா முயற்சி பண்ண வேணாம், இவனுங்களே நல்லா செஞ்சு விட்டு வளர்த்து விட்டுருவானுங்க. எங்களை பிரச்சனை இல்லை. சரி, எங்களுக்கு பாசிட்டிவ் தான் ப்ரோ. ஹரிஷ் இப்ப 20 படம் வந்து அவர் விஜய் சார் வச்சு தயாரிப்பாளர்கள் ப்ரொடியூசர் எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி வாய்ஸ் சரியா கேட்கல ப்ரோ. ப்ரோ நீங்க பேசுறது ஒரு மாதிரி திருவிழா மைக்கில் கேக்குற மாதிரி கேக்குது ப்ரோ. சாரி ப்ரோ, பேசிட்டு இருக்கேன். திருவிழா மைக்கா சத்தமா இருக்கும், இது சத்தமா இல்லாத திருவிழா மைக் மாதிரி. இல்ல ஒரு மாதிரி அடியா ஒரு மாதிரி பேஸ்ல கேக்குது. கிளியரா கேட்கல வாய்ஸ். ஹரிஷ் என்னன்னா, இப்ப 70வது படம் பண்ண போறாங்க. அதாவது விஜய் ஹெல்ப் பண்ண டேரக்டர்ஸ், அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு இன்டென்ஷன்ல ஒரு படம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. யார் உருட்டுனான்னு சொல்லுங்க. வலைப்பேச்சா இருந்தா நம்ம எதையுமே நம்ப முடியாது. இல்ல வலைப்பேச்சு இல்ல, ட்விட்டர்ல தான் பார்த்தேன். ஜஸ்ட் அதான் பேச்சு. தெரியல ப்ரோ, நமக்கு தெரியல. அதை பத்தி எனக்கு தெரியல. பிரசாந்த் ப்ரோ ஸ்ட்ரீம் கட் ஆயிடுச்சுப்பா. அவரே ட்வீட் பண்ணிட்டாரு ப்ரோ, சாரி ஆல் ஸ்ட்ரீம் கட் ஆயிடுச்சு அப்படின்னு. இல்ல 12 மணி நேரம் போட மாட்டாரா? கேட்டுக்கிட்டா இருந்தா ஐயப்பா. இல்லடா காமெடியா இருந்துச்சு. பாத்து டவல எடுத்து தலையில போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் போய் கேட்டேன். சரி சும்மா உட்காந்துட்டு இருந்தாரு. சரி அப்புறம் வருவோம்னு வந்துட்டேன். நேர்ல இவன் ஸ்பேஸ்ல வந்து பேசினா அண்ணன் என்னங்கிறீங்க, இல்லாதப்ப இப்படி கலாய்க்கிறீங்களா? அவர் வந்தாலும் போட்டு கொடுக்குறாரு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. தனுஷ் இப்ப நடிக்கிறது இளையராஜா வயசு கதில்ல இப்ப நடிக்கிறோம். ஆமா இளையராஜா இல்ல முடிஞ்சிருச்சா? அது இல்ல, அது இளையராஜான்ற பயம் முடிஞ்சிருச்சா? இல்ல அதை பத்தி நமக்கு அறியல. അത് മാതിരി രജനീകാന്തിന്റെ ബൈക്ക് ഇങ്ങനെ വല്ല എടുക്കാൻ ആരെങ്കിലും മുമ്പ് ധനുഷിനെ വെച്ച് അങ്ങനെ പ്ലാൻ ചെയ്തിട്ടുണ്ടോ? அந்த பைப்புக்கு இப்போ இல்லை, டைம் ஆகும். கார்த்தி, நான் சூர்யா சாட்டர்டே பார்த்தேன்னா சூப்பரா இருந்தது படம், கமர்ஷியலா நல்லா. இவர் பார்த்து இது பேசுறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சதா உங்களுக்கு? விஜய் சூர்யா சார்ட்ட பேசுனீங்களா ஏதாவது இந்த 2 நாள்ல? அவன்கிட்ட பேசல. நேத்து தானே ரிலீஸ் ஆச்சு. பேசுனீங்கன்னா சொல்லுங்கண்ணா. சம்மர் ரெஸ்பான்ஸ் டைட்டில். அக்டோபர் 10 என்ன நடக்க போகுது? வேட்டையனா பெண்களா ஏதாவது டிசைட் பண்ணிட்டாங்களா? மோஸ்ட்லி வேட்டையன் தான் சோலோ ரிலீஸ் ஆகும். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அது விக்டரி சினிமாஸ் டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணீங்களா? இல்ல ப்ரோ, ஓனர் தெரிஞ்சவங்க, நாங்க பிளாக் பண்ணிட்டோம்.
ஓகே ஓகே, உங்க ட்விட் பார்த்து ஒரு டிக்கெட் வாங்கணும் ப்ரோ. நான் போய் டைரக்டா. ஓகே ப்ரோ, மாஸ் ப்ரோ, வாங்க மீட் பண்ணுவோம். என்ன ஐயப்பா அதுக்குள்ள F4 பேசணும்னு சதி பண்றாங்க. இல்ல கரண்ட் போயிடுச்சு இங்க. அதான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். போனா அங்க உடனே வராது. இங்க முரட்டு மலைங்க இன்னைக்கு. ஆமா ஆமா, நாளைக்கு அப்ப என்ன போட் ரேஸ் தான் நடக்குமோ? ராபின்சன் ஓடிட்டாருங்க இதை கட்டார ஒண்ணு. ஏற்கனவே சான்ஸ் கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருந்தான். ஐயப்பன் உங்க நம்பர் ராபின்சன் இருக்கு தானே? போன் பண்ணி தானே சொன்னாரு கட் பண்ணிட்டுங்க. நானும் இந்த வீடியோ கேம்ல ஒரு கேம் ஒன்று இருக்கும்ல, அந்த பைக் ஓட்டுவாங்கல்ல அந்த மலையில, மண்ணா இருக்கும், குழி குழியா இருக்கும், அப்படியே அது பேர் என்ன? அது என்ன ரேஸ் அது? ஏது ரோட் ராஷா? அது இல்லைங்க, அந்த நிறைய கேம் இருக்குங்க. அந்த பைக் இருக்குங்க, மோட்டோ ரேஸ். அந்த காட்டுக்குள்ள ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆமா, மோட்டோ கிராஸ், மோட்டோ மேட்னஸ் அந்த மாதிரி ஓட்டுவாங்க. அந்த மாதிரி தான் பைக் ஓட்டிட்டு இருக்கானுங்க பாதி பாதி. இவங்க F1 நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கே நம்ம அப்படிதானடா போனோம் ப்ரோ. நல்லா அந்த ரோட நாசம் பண்ண தான் ப்ரோ மிச்சம் அந்த ஏரியாவை. அது ஒரு டிக்கெட்லாம் இருக்கா ப்ரோ அதுக்கு பாக்குறதுக்கு? இல்லையே, ஃப்ரீ தான். ஃப்ரீ. இது பாத்தீங்களா ப்ரோ, இந்த நியூயார்க் டைம் ஸ்கொயர்ல பேனரு அப்படியே நம்ம ஊர்ல வைக்கிற மாதிரி பேனர். மேல தலைவர் போட்டோ, கீழே இவங்க 2 பேர் போட்டோ, அது கீழே ஃபர்ஸ்ட் ஃபேக்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்காகவே பண்ணிருப்பாங்க போல. அது ஃபேக்? அது இல்லையே, ஃபேக் மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி போடலன்னு சொல்லி யாரோ போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. இன்னைக்கு ஏதோ பேபாலோட ஏதோ 500 crores டீல் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 4-5 கம்பெனி பேர் சொல்லியிருக்காங்க, ஆனா அபிஷியலா எதுவும் வரல. செமிகண்டக்டர்ஸ் கம்பெனி பத்தி, சிப் கம்பெனி பத்தி ஏதோ பேசியிருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு 5 கம்பெனி, ஆனா எதுவுமே அபிஷியலா இன்னும் எதுவும் சொல்லல. அது வந்தாதான் என்னன்னு தெரியும். இவங்க பாட்டு உருட்டுவாங்க. கார்த்திக் ப்ரோ, இந்த டிக்கெட் இருக்காமே, அந்த கார் ரேஸ் பார்க்க டிக்கெட் இருக்காமே, 2000 ரூபாய் அந்த டிக்கெட் ஃப்ரீன்னு தானே ப்ரோ சொன்னாங்க நியூஸ்ல? இல்ல டிக்கெட் இருக்கான்னு தெரியல, பட் ஆனா என்ட்ரி வந்து ஃப்ரீன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நியூஸ்ல. புக்கிங்ஸ் எதுவும் நைட் ஓப்பன் ஆகுமா, இல்ல நாளைக்கு டே டைம்ல தான் ஓப்பன் ஆகுமா தமிழ்நாட்டுல? மெயினா சென்னை கேட்கும். அது ஒன்னொன்னா அவங்க அது கரெக்டா சொல்ல முடியாது. ஒரு தேட்டர் ஒரு மாதிரி சைன் பண்ண ஒன்னொன்னா பண்ணுவாங்க, ஒரே டைம்லாம் பண்ண மாட்டாங்களா? இல்ல லைக் நைட் ஏதாவது திடீர்னு ஓபன் பண்ணுவாங்களா, இல்ல நாளைக்கு டே டைம்ல தான்? இல்ல ப்ரோ டே டைம். இன்னைக்கு நைட்ல எதுவும் இருக்காது ப்ரோ. ஓகே டே டைம்ல. ஆனா சொல்லாம கொள்ளாம இந்த கெசினோ அவங்க எல்லாம் கூட ஓபன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. சொல்லாம கொள்ளாம யார்கிட்ட சொல்ல சொல்றீங்க? இல்ல ப்ரோ, புதுசா ஒரு அப்டேட் கூட எதுவும் இல்ல, அது இதுல ஊத்திருக்காங்க. என்ன பண்றது? யூசுவலா ஏதாவது பெருசா அப்டேட் சோஷியல் மீடியால ஆக்டிவா இல்ல, ட்வீட் ஏதாவது போடுவாங்க, ஏதாவது தேட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு சில தேட்டர்ஸ் தான் ஆக்டிவா இருக்காங்க, மத்தவங்க அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலயே புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஈவினிங். ஆனா ஃபர்ஸ்ட் டேக்கு ஓப்பன் பண்ணல, வெள்ளிக்கிழமைக்கு காலம்பரல இருந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்பதான் அந்த அவசரப்பட்டு டக்குன்னு ஒருத்தன் போய் டிக்கெட் போட்டிருக்கான் காலைல 9 மணிக்கு. ஆகா நல்லா 9 மணிக்கு இவ்வளவு ஃப்ரீயா இருக்கே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா 6ஆம் தேதியா இந்த மாறான ஒருத்தருப்பான ட்வீட்ஸ் ஏவல நீ அவ்வளவு இங்க கரெக்டா வந்து ஒரு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கரெக்டா வரவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்களா 4 ஷோ தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஃபர்ஸ்ட் டே மாத்திரம் எல்லாருமே ஹோல்ட் பண்ணி தான் வைப்பாங்க. செகண்ட் டே 4 ஷோ ஃபில் பண்ணிட்டு ஜியோ வருமா இல்லையான்னு வேற தெரியல. ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டே. ஒரு வாட்டி ஜியோ வரணுமா? கண்டிப்பா வரணும்ல ப்ரோ. அந்த பேனர்லாம் ரிமூவ் பண்ணிருக்காங்களே, அதெல்லாம் என்ன ரீசன்? கவர்மெண்ட் ஹாலிடேக்கு தேவையில்ல, மற்ற நார்மல் டேஸ்ல வந்து ஜியோ வாங்கணும்.
ஜியோனா ஜியோ இல்லது பர்மிஷன் கொடுத்து லெட்டர் கொடுத்து வாங்கணும். அது கொடுத்துருவாங்க. அது அது எல்லா படத்துக்கும் முன்னாடி லெட்டர் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி கொடுத்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. பெரிய படம் சாட்டர்டே சண்டே டிஃபால்ட்டா கொடுத்துருவாங்க. நடுவில் லீவ் நாள் வந்துருச்சுன்னா டிஃபால்ட்டா 5+ அலவுட். சாட்டர்டே சண்டே டிஃபால்ட்டு தான். ஹாலிடேஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாத்துக்கும் வந்துடும். இந்த வியாழன் வெள்ளிக்கிழமை சேர்த்து சனிக்கிழமையா சாட்டர்டே சனிக்கிழமைனா வியாழன் வெள்ளிக்கு 2 நாளைக்கு கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு 4 ஷோ தான் ஓட்டணுமா ப்ரோ? அதான் ரூலா? ஆமா. அதுவுமே டைமிங் என்ன டியூரேஷனா இருந்தாலுமே இப்போ படமே 2 hours தானே, அப்பவும் 4 ஷோ தான் ஓட்டணும். அதான் ரூல் ப்ரோ, பழைய ரூலு. பக்கத்து ஸ்கிரீன்லாம் போட்டு ஓட்டிக்கலான்னு வைங்க, ஓகே. அது எப்போ போட்டாங்க? 1962ல போட்டது சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஆக்ட்னு. அதை தான் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. காலைல 9 மணிலேருந்து நைட்டு 1:30 மணிக்குள்ளே தான் தியேட்டர் ஓடணும். அதுக்குள்ளே வீக் டேஸ்லனா 4 ஷோ தான் அலவுடு. வீக்கெண்ட்ஸு பப்ளிக் ஹாலிடேஸ்லாம் 5 ஷோ அலவுடு. அப்படியே இருந்தாலும் ஒரு படம் வந்து அப்படிலாம் ஃபாலோ பண்ணவே இல்லை. அவங்க ட்வீட் போட்டுருந்தாங்க. 1 மணிக்கு ஷோ போட்டு ஓட்டிட்டு தான் இருந்தோம். திடீர்னு வந்து இந்த பழைய ரூல் ட்வீட் பண்ணிட்டாங்க. சோகு சும்மா இல்லாம மத்திய பேசி விட்டு. கார்த்தி ப்ரோ என்னாச்சு உங்களுக்கு இப்போ? நல்லா என்னாச்சுன்னா வாய்ஸ் கம்மியா இருக்கு. ஆமா, அவங்க வாய்ஸ் வேற மாதிரி இருக்குது. இல்ல இன்னைக்கு என்ன ரவுண்டா ப்ரோ? டிராவலிங் இருக்காருங்க. ஓ மேபி அதுவும் பண்ணலாம், ரெண்டுமே சரி. ஏன் ப்ரோ வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகுது ப்ரோ, எனக்கு மட்டுமா தெரியல. அதான் போயிட்டு இருக்கு. இப்ப டிராவல்ல இருக்கேன்ல, அதனால சேலமுக்கு போயிட்டு இருக்கீங்களா? வெங்கட் ப்ரோ, ஐநாக்ஸ் எப்போ ஓபன் ஆகுது? பிவிஆர் ஐநாக்ஸ் மண்டே மேல தான், சாட்டர்டே சண்டே கிடையாது. மாயாஜால் ஓபன் பண்ணிருக்காங்க மண்டே மத்தியானம் 3 o'clock மேல. மாயாஜால் ஓபன். இது ஏஜிஎஸ்லாம் எப்போ ஓபன் பண்ணுவாங்க? ஏஜிஎஸ் எப்போ ப்ரோ வெங்கட் ப்ரோ? எவ்ரி 12 AM நான் பாத்துறேன். டிக்கெட் ஓபன் பண்றாங்களா பரமாட்டிக்கு ப்ரோ. வெற்றி கவுண்டர் தான் இல்ல ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஷோலாம், ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஷோலாம் ப்ரோ வெற்றி தியேட்டர் அவங்களே ட்வீட் பண்ணிடுவாங்க ப்ரோ, எத்தனை மணிக்கு ஓபன் இல்ல பண்றாங்க. ட்வீட் போடுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கவுண்டர் தான் சேல் பண்ணுவாங்க ப்ரோ. அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு அந்த ஃபேன்ஸ் கிளப், அந்த ஏரியா ஃபேன்ஸ் கிளப் யாராவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ஃபுட் எல்லாம் வச்சு அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்களா? அதான் லீகலா என்ன? அது மாதிரி ரூல்ஸ் இருக்கா? எதுல நீங்க புக் மை ஷோல பாக்குறீங்களா என்னது? இல்ல ஆமா, அந்த மாதிரி இது ரோகிணி எல்லாம் செக் பண்றப்போ வித் ஃபுட் பிளஸ் ஃபுட்னு போட்டு அதுல இருந்தது. அந்த மாதிரி லீகலா அட்டாச் பண்ணி கொடுக்கலாமா இல்ல அது எப்படி? ராம்குமார் வந்திருக்காரு. 2019லயே ஒரு ஜியோ போட்டிருந்தாருங்க அதுக்கு. இந்த மாதிரி ஃபுட் இதெல்லாம் வச்சுக்கலாம், எதுவும் கிடையாது அப்படின்னு. ஓ, அப்ப அது லீகல் தான். அது லீகல் தான். ஏன்னா எப்படி ஆரம்பிச்சானுங்கன்னா, கேஸ் போட்டவும் பார்க்கிங்க்குன்னு ஆரம்பிச்சானுங்க. தியேட்டருக்கு வந்து பார்க்கிங் வர்றதுக்கு எதுக்கு சார்ஜஸ்ன்னு ஆரம்பிச்சு அது இங்க போய் ஃபுட் வரைக்கும் வந்துருச்சு. நான் லாஸ்ட் டைம் கூட ஏஜிஎஸ்லயுமே லியோ படம் ஃபர்ஸ்டே பாக்குறப்ப கூட அது ஃபுட்டோட அட்டாச் பண்ணி தான் கொடுத்தாங்க. எந்த ஏஜிஎஸ்? மதுரவாயில் வச்சு. நான் வில்லிவாக்கம் தியேட்டர்ல பார்க்கிங்கே பார்த்தாங்க. பைக்குக்கு 10 ரூபா, காருக்கு 20 ரூபா தான் வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க கவர்மெண்ட்ல. இவங்க ஆமா 10 ரூபா 20 ரூபா தான் வாங்குறோம், 1 மணி நேரத்துக்கு 10, 1 மணி நேரத்துக்கு 20ன்னு சொல்லி ஆல்ரெடி அவன் 20 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தான். அவனை 30 ரூபா வாங்கி வச்சிட்டானுங்க. ஆனா தியேட்டர்ல இருக்க கேண்டீன்ஸ்க்கு வந்து ஃபுட் லைசன்ஸ் தேவையில்லை ப்ரோ. ஏன்னா அந்த பாப்கார்னுக்கு ஒன்று போடுறாங்கல்ல, அது பட்டரே இல்லை ப்ரோ, வேற எதையும் ஊத்துறாங்க ப்ரோ. ஒரு மாதிரியா இருக்காது. நம்ம வீட்டுல பண்ணா பரவாயில்ல. எல்லாத்துலயுமே ஃபுட் சாப்பாடு அந்த ஃபுட் ஐட்டம்லாம் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் லைசன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே வேணும். அது வந்து கண்டிப்பா தேவை. இந்த FSSAI அது கண்டிப்பா பட்டர் தேவை. தானுங்க, அது பட்டர் தானே. அது ஏதோ ஒரு ஆயில் ப்ரோ, அது எந்த இல்ல அது மார்ஜரின்னு சொல்லுவாங்க இங்க, அது வேற பட்டர் மாதிரி ஒண்ணு. இல்ல இங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா சால்டட் பட்டர்னு ஒண்ணு தனியா இருக்கும், அதை உருக்குவாங்க. நான் பாத்திருக்கேன், அது பட்டர் தான். நீங்க
நீங்க எங்க சொல்றீங்கன்னு தெரியல, பட் இங்க மெஜாரிட்டி ஆஃப் தி மல்டிபிளெக்ஸ்ல யூஸ் பண்றது இல்லையே எல்லாமே வந்து சால்டட் பட்டர் தான். அது உருக்குற ப்ராசஸும் நான் ராம்குமார் பார்த்துருக்கேன். ஹாய் ப்ரோ. என்ன ராம்குமார் வந்திருக்காரு? பிடிஆர்னால ஏதோ மேல ஒரு டப்பா மாதிரி இருக்கு. என்ன ராம நாட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கிறாம எல்லாமே அவர்தான் ஏதாவது வந்ததை மாத்தி விடுங்க. டிவிக்கே ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு இந்த பக்கம் கோட்டு முடியற வரலாம் கோட்டை ஓபன் தாண்டி டாக் மீடியா வரக்கூடாது யாரும். ஓபன் டாக் மீடியா ஓனரா ப்ரோ? இல்ல டிக்கெட் ரேட்டு பிரச்சனை, ஆன்லைன் டிக்கெட் பிரச்சனை, பார்க்கிங் பிரச்சனை, பட்டர்ல வரைக்கும் பிரச்சனை இருக்கு. பாத்துக்க சினிமாலே எவ்வளவுனா அப்புறம் சினிமாவை தாண்டி வெளியில ரோடு ஏங்க ரோடு பட்டர் பஸ் பிரச்சனைக்கு அவங்க என்னங்க கார் இங்க ரேஸ் பண்ணுவாங்க? இங்க இவ்வளவு பிரச்சனை இல்ல, இங்க இதை இவ்வளவு பிரச்சனை சொல்றேன். ஓடிட்டு இருக்கு. இவனுக்கு என்னன்னா வருங்கால கார் ரேஸ் அரசியல்வாதிக்கு இந்த கார் ரேஸ் பிரச்சனைகள்லாம் நடத்துறேன்னுங்கிறானுங்க. இருக்கிறது தெரியும். என்ன உங்க சைட்லயே போட்டு ஒரு அடியே போட்டுறீங்க, போற போக்குல ஒரு அடியா? லைட்டா டச் பண்ணிட்டு போயிடலாம் அந்த பக்கம். இதே வந்து விஜய் லெட்டர் மட்டும் கட்சி அறிவிக்கிறன்ற இதை வந்து இப்ப அறிவிக்காம அடுத்த வருஷம் அறிவிச்சுன்னா அந்த கார் ரேஸ்க்கு நீ ஃபயர் விட்டுருப்ப. சரி ஓகே. இல்ல வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ராம்குமார், நான் போற போக்குல ஒரு அடி போடுறது ஓகே, ஆனா இந்த ரிசல்ட் நாளைக்கு ஒரு ஃபயர் விட்டீங்களா அதெல்லாம் கண்ணுல வந்துட்டு போகுது. அவங்க கிட்ட வாங்கினதுக்கு எது இவன் ஒரு எந்த குத்து, ரிசல்ட்? இங்க வாங்கினதுக்கு ஒரு குத்து அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அதெல்லாம் வந்து முன்னாள் வரலாறு அப்படி என்ன முன்னாள் பண்ண முடியும், முன்னாள் மாத்த முடியாது. ஞாபகம் வரும்லண்ணா முன்னாள். ஆமா ஆமா இது என்ன நிச்சயமா. இருக்கிறாங்க, நம்ம முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம். ஆமா இல்ல உண்மைதானே, அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் தவறு இல்லையே தலைவா. மாற்றம் ஒன்றே மாற்றம் ஒன்றே மாறாது. போயிட்டே இருக்கு. இல்லடா அப்பயே நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்கிட்டயே இந்த மாதிரி என்னங்க நீங்க திமுக இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களே, நாளைக்கு தளபதி கட்சி ஆரம்பிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்டாங்க. நான் அப்பயே பல இடத்துல நான் ஓப்பனாவே நான் சொல்லியிருக்கேன், இல்ல தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா நான் இந்த பக்கம் வந்துருவேன். பட் இப்போ அவர் கட்சி எதுவும் அனௌன்ஸ் பண்ணலையே, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிதான் நான் பதிலே சொல்லியிருக்கேன் பல இடங்கள்ல. இன்னைக்கு அதை நான் சொன்னது மாதிரி அவர் கட்சி ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்தே இந்த பக்கம் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம பேசிட்டு தானே இருக்கோம், சண்டை போட்டுட்டு தானே இருக்கோம். இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் என்ன போட்டு அடி அடிக்கிறாங்கன்றது நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க திமுக சைட்ல இருந்து. ஏன் ப்ரோ திமுக விட்டுட்டு இதுன்னு சொல்ல ஸ்பையா இருந்தனா? ஸ்பை எல்லாம் கிடையாது. எனக்கு வந்து விஜயை பிடிக்கும், விஜய் கட்சி ஆரம்பிச்சா நம்ம இந்த பக்கம் வரணுன்ற ஒரு ஆர்வம் நமக்கு ஆல்ரெடி இருந்தது. சரி அது வரைக்கும் ஒரு கட்சி நிலைப்பாடு கொள்கையிலும் கோட்பாடுலாம் ஒண்ணு இருக்கும் இல்லையா நமக்கு. சரி ஓகே ஒரு பெட்டர் இது எல்லாத்தையும் காட்டும் போது இது ஓகே ஓரளவுக்கு இது பெட்டரா இருக்குன்ற மாதிரி தோணும் இல்லையா. இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இது பெட்டர்ன்ற மாதிரி தோணுச்சு, அதனால அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே நம்ம பெட்டரா நினைக்கிறதோட பெஸ்டா நினைக்கிறதுக்கு ஒருத்தர் வராருன்னும் போது நம்ம பெஸ்ட்டை தானே சூஸ் பண்ணணும். பெட்டரை விட இங்க பெஸ்ட் தான் ரொம்ப தேவையா இருக்கு தமிழ்நாட்டுல. அதனால இப்ப நான் பெட்டரை விட்டுட்டு பெஸ்ட் பக்கம் போயிட்டேன். நீங்க பேசுற பேச்சுக்கு நான் வந்து இந்த ஃபயர் எமோஜி தேடிட்டு இருக்கேன், சீக்கிரம் விட சொல்லுங்க எலான் மஸ்க். இல்ல உங்க கட்சி வேஸ்ட்ல எவ்வளவு கரை அது ப்ரோ, நீங்க எதை சொல்ல வரீங்க சொல்லுங்க. இல்லடா பிரேக் ஆகுதே, பயங்கரமா பிரேக் ஆகுதே, எதுவுமே கேட்கலையே. எனக்கு ஒரு டவுட், உங்க கட்சி கேக்குதா நான் பேசுறது? பெட்டரை விட்டு வேஸ்ட் பெஸ்ட் பக்கம் போயிட்டேன். ஆனா பெஸ்ட் வந்து நாளைக்கு பெட்டரை வேஸ்ட்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவேன்? எது பெஸ்ட் வந்து பெட்டர் பார்த்து வேஸ்ட்னு சொல்லிச்சுனாவா? ஆமா அப்ப நீ என்ன சொல்லுவ? மிதிப்போம். வேஸ்ட் தானே அது, இப்பயே அது வேஸ்ட் தானே. நீ தானப்பா பெட்டர் இப்ப அந்த டைம்ல பெட்டரா இருக்கும் போது பெட்டரை பார்த்து நம்ம பெஸ்ட்னு சொன்னோம். வெளியேந்து வந்து பார்க்கும்போது தான் தெரியுது பெட்டர் வந்து மகா வேஸ்டா இருக்குதுன்றது வெளியேந்து பார்க்கும்போது தானே தெரியுது. அந்த வெளியேந்து அப்பவே பாக்கலையா ஜி சுதாரிச்சு? ராம்குமார் ஜி, அதே மாதிரியே நீங்க எப்ப வந்து விஜய் மக்கள் அந்த கட்சியில இருந்து வெளில இருந்து பாப்பீங்க? நல்லா ஃபார்ம் ஆயிட்டேன், ட்ரைனிங் ஆயிட்டேன். எது டிவிகேவை எப்போ நீங்க அது மாதிரி வெளியில இருந்து பாப்பீங்க? இப்ப டிஎம்கே வெளில இருந்து பாத்துட்டீங்க, பாத்துட்டு இருக்கேன். இப்ப நான் வெளியே தான் பாத்துட்டு வெளில இருந்து பாக்குறீங்களா? இல்ல விஜய் படமே ஒரு 10 வருஷமா வரையுமே வந்து முதல் நாள் முதல் காட்சிக்கு வந்து 1000-2000 விக்குது, வித்துட்டு இருந்தது. இன்னைக்கு கூட நாளைக்கு 5 மணி ஷோ போட்டா அது நடக்கும். அத பத்தி விஜயும் சொன்னது இல்ல இப்ப வரையுமே. அதுக்கு ஒரு விஜய் விட்டுருங்க, எந்த ஹீரோ சொல்லிருக்காங்க? அஜித் சொல்லிருக்காரா, ரஜினி சொல்லிருக்காரா, கமலஹாசன் சொல்லிருக்காரா? யாருமே சொல்ல. ரஜினி சொல்லிருக்காருங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அப்ப கூட வந்து சூர்யா சொன்னாரான்னு கேட்க மாட்டீங்களா அவரை பார்த்து? இருங்க டிஎம்கே இருங்க பேச விடுங்க. டிஎம்கே அப்ப கூட ராம் ப்ரோ அவரை பார்த்து சூர்யா சொல்லிருக்காருன்னு கேட்க மாட்டீங்களான்னு கேட்டேன். டிஎம்கேவோ ஏடிஎம்கே நான் வேணாம் நான் வந்து முக்கியமான பெரிய ஹீரோக்கள் பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா 2000 ரூபாய் கொடுத்து எந்த ஹீரோக்கு படம் பாக்குறாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல.
நான் அதை வச்சு பேசுறேன். எந்த ஹீரோ சொல்லியிருக்காங்க நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைக்க வேணாம். நாளைக்கு வந்து அண்ணன் சூர்யா அவர்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது கூட 2000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் பாக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து ஏன் சூர்யா சொல்லலன்னு நீங்க கேட்க கூடாது. எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. அது அவங்க மார்க்கெட். அது இருந்தாதான் அவங்க படம் ஓடும். இருங்க, நான் இருக்கிற உண்மையை பேசுறேன். என்ன பேச விடுங்க. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே சரியில்லைன்னு எதனால சொல்றோம்? கரப்ஷனு, ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு அப்படின்னு. உங்க சினிமா இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு சொன்னாக்கா உங்க படத்துக்கு இந்த மாதிரி விற்க மாட்டாங்க. ஒரு 100% தடுக்க முடியாது, ஒரு 50% குறையும். அத கூட பண்ணாம அப்ப நீங்க ரஜினி சார் சொன்னாரு இப்ப 50% குறைஞ்சிருச்சா? மாறா ரஜினி சார் சொன்னாரு 50% குறைஞ்சிருச்சா? ஏங்க இப்ப ஜெயிலர் படத்துக்கு வந்து நீங்க என்ன எல்லா இடத்துலயும் போய் 1000 2000 வாங்க, நீங்க 9 மணிக்கு தான் ஷோ ஆரம்பிச்சது. ஏங்க எல்லா படமும் நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா சிம்பிளா எடுத்துங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இந்த 4 மணி காட்சி, 5 மணி காட்சி, 7 மணி காட்சின்றது வந்து இப்போ வேண்டாம், இது எதுக்குன்ற மாதிரி வந்தது. இப்போ இது கேன்சல் பண்ணதுக்கு முக்கியம். இப்போ மத்த ஸ்டேட்ல எல்லாம் இருக்கு. இப்ப பெங்களூர்ல எல்லாம் வந்து 1400 ரூபா தான் டிக்கெட் கவுண்டர்லயே சொல்றேன். பெங்களூர்ல நீங்க 1500 புக்கிங்கே வரும். தியேட்டருக்காரன் இருங்க, தியேட்டருக்காரன் வந்து ஃபேன்ஸோட பல்ஸ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அவங்களுக்கு இப்ப நீங்க 1500 வாங்குறீங்கன்னு வச்சுக்கீங்களா, அந்த 1500க்கு டாக்ஸ் ஒன்னு பே பண்ணுவீங்க. அங்க வந்து பிளாக் மணியே இருக்காது மோஸ்ட்லி. இப்ப நீங்க 1000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கீங்களா, இந்த கணக்குலாம் இருக்குல்ல, பேசிக்கா அதுக்கு முன்னாடி பேசிக்கா ஒன்னு சொல்லிடுறேன். இருங்க, டாக்ஸ் அது போறதுக்கு முன்னாடி போன பாயிண்ட்டுக்கு நீங்க தாங்க பேச விட மாட்டேங்கிறீங்க. போன பாயிண்டே இன்னும் முடிக்கல, வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த ஒரு சொல்ல ஆரம்பிச்ச பாயிண்ட் என்னன்னா, இந்த 1000 2000 இந்த எக்ஸ்ட்ரா மணி வாங்கிட்டு இருந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த 4 AM ஷோ நம்மளுக்கு படங்களுக்கு போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்பதான் அதிகப்படியா நடந்துச்சு. சரியா? எல்லார் படத்துக்கும் நடந்துச்சு. அது அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி விலை வச்சு விற்பாங்க, அது மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி. சோ இது எப்பவுமே ஒரு ப்ராசஸா இருந்துச்சு. எப்போ நீங்க வந்து இந்த 9 மணி காட்சி வந்துருச்சோ அப்போல இருந்தே இந்த கலாச்சாரம், தியேட்டர் யாரும் வந்துட்டு இந்த காசெல்லாம் கொடுத்துட்டு விக்கிறது கிடையாது. ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி கண்ட்ரோல்ல வந்துருச்சு. ஏன்னா 9 AM இருக்கிற போது இப்ப எல்லாரும் அதுக்காக தான் வந்து அந்த ஷோவே அவங்க கட் பண்ணது. அந்த 4 மணி 5 மணி எல்லாம் வேண்டாம். ஃபுல் டேவே வந்து இந்த 200ல இருக்காது, 350 500 அப்படிதான் இருக்கும். ராம்குமார் தெரிஞ்சு தெரியாத மாதிரி சொல்றாரு. எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். அத பத்தி எதுவும் பேசல. சினிமா சம்பந்தமா இல்ல நல்லா கேட்டுங்க. சரிங்க, நீங்க சொல்ற நல்லா கேட்டுங்க. இப்போ மேக்ஸிமம் படங்களை வந்து ரெட் ஜெயண்ட் தான் ரிலீஸ் பண்ணுது. ஆமாங்க, அதுக்காக போய் நம்ம எப்போதும் திமுக கடிக்கிறது. உங்களுக்கு உங்க சமூக அக்கறை எல்லாம் வந்து விஜய் படம் வரும்போது மட்டும்தான் இருக்கே. ஏன் இப்போ மற்ற ஹீரோ படம் வரும்போது உங்க கேள்வி எல்லாமே வந்து ஏன் விஜய் படம் வரும்போது மட்டும் கேக்குறீங்க? இப்போ எவ்வளவு ரெட் ஜெயண்ட் படங்க எல்லா படங்களையும் ரெட் ஜெயண்ட் படங்க தான் ரிலீஸ் பண்ணுது. அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்களுக்கு தியேட்டர் தான் இருக்கு கான்ட்ராக்ட். நீங்க அவங்கள பார்த்து கேட்க மாட்டீங்க இந்த கேள்வி. புதுசுன்னு நினைக்கிறேன். நானும் வந்து டிஎம்கே உங்களை மாதிரி வந்து அதுக்குள்ளேயே இருந்துட்டு ஆதரிச்சிட்டு இருந்தவங்கள எல்லா நாளும் ஸ்பேஸ்லயும் பாருங்க, டிஎம்கே பத்தி எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணிருப்பேன். அதே மாதிரி நீங்க வந்து டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் மாற்றம் சொல்லி வர்றீங்கல்ல, உங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஒரு விஷயத்த அதிகாரம் பவர்ல யார் இருக்காங்களோ அவங்கள கேப்பீங்களா? பவருக்கு வர போறேன்னா வந்தப்புறம் நீங்க கேட்டாதானே அவங்க பண்ண முடியும். சினிமா இண்டஸ்ட்ரியில இப்ப ரஜினி கூட இருந்தாரு. இந்த இது பேட்ட படம் அப்போ வந்து ஒரு அறிக்கை விடுறாரு, வந்து முதல் நாள் வந்து அதிக காசுக்கு வாங்காதீங்க, அந்த மாதிரி ஒரு அறிக்கை வாங்கலையா? யாரும் பேட்டை யாருக்கு வாங்கலையா? வாங்காதது விஷயம் இல்லைங்க. நான் கேக்குறது இங்க பாருங்க, சரி பண்ண முடியாத நீங்க அறிக்கை விடணும்ன்றதுக்கு எல்லாம் விட முடியாது, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கெல்லாம். அவரு ஒரு நடிகர், அவர் நடிச்சிட்டு சம்பளம் வாங்கிட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு. இந்த பிசினஸ் விஷயத்தெல்லாம் தலையிடுறது அவரு உரிமை கிடையாது. அவரு தயாரிப்பாளர் ஆச்சு, தியேட்டர் ஓனர் ஆச்சு, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆச்சு, அது அவங்களோட பிரச்சனை. இதுல வந்து ஒரு நடிகரா வந்து வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு அவருக்கான வேலை அவர் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நாளைக்கு போயிட்டு ஒரு பிசினஸ்ல இவர் தலையிடுறாருன்னு வச்சுங்களேன், நாளைக்கு வந்து இது உங்க வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன போய் சொல்லுவீங்க? ப்ரொடியூசர்ட்ட வந்து விஜய்ட்ட வந்து ப்ரொடியூசர் நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? இது இவரோட தலையீடு இருக்கு, இது இவரு கொடுக்க சொல்றாரு, அது அவரு அதை வச்சு ஒரு காரணம் பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன் கேட்டுங்க. இப்ப நான் உங்களுக்கு கவுண்டர் பண்றதுக்கு நான் ஒரு விஷயத்தை இப்ப நான் எடுத்து வச்சேன்னா இது ரசிக சண்டை மாதிரி மாறும். இப்ப நான் அலிகேஷன் எடுத்து வைக்கலாம்.
எல்லா இருங்க பிரதர், நடிகர்களுக்கும் இருங்க விக்கிறாங்க, பிரதர். எல்லா இப்போ இதுக்கும் நீங்க பண்றாங்க. இருங்க பிரதர், நான் என்ன இருங்க சொல்றேன், இருங்க ஏடிஎம்கே பிரதர், டிஎம்கேக்கு இருங்க. மாற்றம் தான் நீங்க சொல்றீங்களே, அட அவங்க அதை ஃபாலோ பண்ற மாதிரி ஏன்னா ஒண்ணுமே இல்லையே மாற்றுன்றது வந்து உங்கள்ட்ட. இருங்க, மாற்றுன்றது வந்து உங்களுக்கு சினிமா நோக்கி மட்டும் தான் இருக்கா மாற்றம்? வேற எதை நோக்கி உங்க ஏங்க பார்வையே போவாதா? ஏங்க மாற்றன்றது நீங்க உங்களுக்கு ஒரு சினிமால ஒரு மட்டும் தான் துறையில நீங்க வரணுன்றீங்களா? சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த துறையில ஃபர்ஸ்ட் கிளீனா இருக்கணும்ல, ஏங்க அட்லீஸ்ட் உங்க அந்த படங்களுக்காவது கிளீனா துறையில இருக்கணும்ல. ஆமா, இப்போ விஜய் சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு துறை அப்படியே சுத்தமாய் போயிடும். ஏங்க ஒண்ணுமே அப்படியே அட்லீஸ்ட் உங்களுக்கு அவர் ஒரு நைட்ல எல்லாமே படத்துக்காவது இப்ப நீங்க மாறிடும்ல. ரசிகர்கள் நீங்க ஃபாலோ பண்ண சரி மாட்டீங்களா? நீங்க மாறா, இங்க உங்க பாரு ஏங்க லாஜிக்கா யதார்த்தத்தை மாறா பேசுங்க. லாஜிக்கா என்கிட்ட கேக்குறேன். வந்து இருங்க ராம் கற்பனையில ப்ரோ, மிதக்குறீங்க. ராம் ப்ரோ யதார்த்தத்தை ராம் ப்ரோ பேசுங்க. இருங்களேன். ஒரே ஒரு யதார்த்தத்தை லாஜிக் கேக்குறேன். மாறா, இப்போ என்னது? விஜய் சார் இருக்காரு, அவரு சரி. படத்துக்கு அவரு ம். வந்து அதிக டிக்கெட் விலை விக்காதீங்கன்னு சொன்னா நடக்குமா, இல்ல அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பவர்ல இருக்க பீப்புள் சொன்னா நடக்குமா? இது ரெண்டு பேர்ல யார் சொன்னா அது கண்டிப்பா நடக்கும்னு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நடக்கும்னா 2 பேருமே எடுக்கணுங்க ஸ்டெப்ஸ். இரு, நீங்க ஒருதான் இந்த மாதிரி பாத்தீங்களா, அது நீங்க கிடையாது. ஜெனரலா பேசக்கூடாது. யாருக்கு அந்த அத்தாரிட்டியும் பவரும் இருக்கு, யார் சொன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியும், அந்த ஏங்க பவரை பீப்புள் யார் கையில இப்போ கொடுத்துருக்காங்க இப்ப நான் என்ன சொல்றேன், சொல்லி கவர்மெண்ட் பதில் நார்ம்ஸ் சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேளுங்க. நான் தான் அதான் பதில் சொல்லிட்டு சொல்றேன், அடுத்த கேள்வி அதாங்க கேளுங்க. சொல்ல விடுங்க. கவர்மெண்ட் நார்ம்ஸ் சொல்லுங்க. ஆல்ரெடி இருக்குங்க. நீங்க டிக்கெட் அதிகமா விக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் நார்ம்ஸ் ஆல்ரெடி இருக்கு. அப்ப அதை ஃபாலோ கவர்மெண்ட் அவங்க வேலையை பண்றாங்களா? சரியா செய்யறது இல்லையா? ஆமாங்க, சரியா செய்யறது இல்ல. அப்படிதானே நீங்களும் ஆமா, படமே அப்ப நீங்க எடுக்குறீங்க. யார கேள்வி கேட்கணும்? ஊழல்ல இருந்து எல்லாமே லஞ்சத்தை ஒழிப்பேன் அப்படிலாம் சொல்றீங்கல்ல, உங்க படத்துக்கும் உங்களோட லஞ்சத்தை வருமானம் வர்ற வழியிலேயே ப்ரோ, உங்களால கிளீனா இப்போ இருக்க முடியல. இப்போ எப்படியா தளபதிக்கு பாலிடிக்ஸ்ல கரெக்டா இருப்பீங்க? சொல்றேன். இப்ப தளபதி வந்து தியேட்டர் ஓனர் அசோசியேஷன் ஹெட்டா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதோட பிரசிடென்டா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க என்ன அந்த சொல்லுவீங்க பவர் தெரியுமா? அவருக்கு ஒரு தேட்டருக்கும் நாங்களாங்க ஓனரு, ஹெட் நாங்க தான், அப்படி கிடையாது. ஓனர் நாங்க இல்ல தான் நீங்க சொல்லுவீங்க. சொல்ற அறிக்கையாவது அப்ப விடலாம். இங்க என்னன்னா, சினிமால ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஹீரோங்கிறது ஃபேன்ஸுக்கு சுப்ரீம் லீடரா இருப்பாரு. பெரும்பான்மையான மக்கள் பாக்குறவங்களுக்கு அவரோட வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க, ஹியர் பண்ணுவாங்க, எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், அதெல்லாம் ஓகே தான். ஆனா இங்க ஒரு துறைக்கும் ஒரு பொசிஷனுக்கும் ஒரு பவர்ல ஒரு பீப்புள் இருக்காங்க. அந்த இதுல போய் சும்மா மூக்க நுழைக்கிற மாதிரி நீ இதை பண்றா அதை பண்றான்னு அவன் அவங்கவுங்க வேலையை கரெக்டா, அவர் ரோல் என்ன, ஆக்டரா இருந்தாரு இன்னைக்கு வரைக்கும், அதான் ஒரு கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணாரா, கேப் விட்டாரா, எங்கேயாவது ஓடி போனாரா, படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாம இருந்தாரா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நீங்க அவர் மேல குற்றம் வைக்கலாம். அவரோட வேலையை அவர் செய்யறாரு. இன்னைக்கு பாலிடிக்ஸ் வராரு, நாளைக்கு வரும்போது இந்த சினிமா மட்டும் கிடையாது. இப்பவே கேட்பாங்க, ஏன் சினிமால இருக்கிறத முதல்ல நீ கேள்வி கேட்கணும், அப்படிலாம் கிடையாது. இங்க சினிமாவோட ப்ரையாரிட்டியான இருக்க விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. மக்கள் பிரச்சனையா நியாயமா இருக்கு. ஆமாங்க, வீட்டை கிளீன் பண்ணிட்டு தாங்க நீங்க வெளில வரணும். அப்படி இல்ல எதுக்கு? நான் இல்ல தமிழ்நாடு கிளீன் பண்ணிட்டு தான் வீட்டு அவரோட ரோல் அவர் கிளீனா தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்கல, எந்த வருமான வரி ஏய்ப்பும் பண்ணல. அவர் கிளீனா தான் வச்சுக்கிறாரு. ஹரிஷ், ஒரே ஒரு கொஸ்டின் கேஸுக்கு விடுங்க. சொல்லுங்க. இப்போ ஒரு தேட்டருக்காரரு 1000 ரூபாய் வாங்குறாரு, அது எங்கேயுமே நோட்டபுளா இருக்காது. மீன்ஸ் இப்போ புக்கிங்ஸ்லனா அந்த இது இருக்கும், இல்ல இவளுக்கு தான் டிக்கெட் விற்கிறானு போய் அவங்க என்ன சொல்லுவாங்க, 200க்கு தான் வித்தோன்னு சொல்லுவாங்க, 1000 வாங்கியிருப்பாங்க அந்த தேட்டருக்காரர். கிடையாது, தப்பு. நீங்க சொல்றது தப்பு. நீங்க சொல்றது தப்பு. டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் இப்ப ரெட் ஜெயின்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த 1000 ரூபீஸ் ஷேர் தான் போகும். அங்க கவர்மெண்ட்க்கு எப்படிங்க தெரியும்? டாக்ஸ் எப்படி? கவர்மெண்ட் தானங்க டிஸ்ட்ரிபியூட்டராவே இருக்கீங்க இங்க, உங்களுக்கு புரியலையா? நீங்க 1000 ரூபாய்க்கு டிக்கெட் விக்கிறாருன்னா அதுக்கு ஷேர் டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் போகும், புரியுதா? 200 ரூபாய் கணக்கெல்லாம் காமிச்சு விக்க முடியாது, புரியுதா உங்களுக்கு? அந்த கணக்கு எனக்கு புரியுதுங்க. தேட்டருக்காரன் 200 ரூபாய்க்கு வித்தா ஒரு டாக்ஸ் கட்டுவீங்கல்ல, இப்ப 18% கட்டுவீங்கல்ல, யாருக்கு கட்டுவீங்க? கவர்மெண்ட் கட்டுவீங்கல்ல. இப்ப 1000 ரூபாய்க்கு வித்தாக்கா அந்த 18%னா எவ்வளோ? 180 ருபீஸ் கட்டுவீங்களா ஒரு 1000க்கு? கட்ட மாட்டீங்கல்ல. அப்ப உங்களுக்கு ஒரு பிளாக் மணி வருதுல்ல. இந்த கிளீனிங் உங்களோட பிளாக் மணி வாங்குறவனே பவர்ல இருக்கிறான்னு சொல்றேன், உங்களுக்கு புரியலையா? நீங்க அத இவர் அதை தட்டி கேட்க முடியாதுங்க. அதுதாங்க நான் குஷினே கேக்குறேன். அவங்கதான் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க வரீங்க. பேசுவோம் இருங்க, ஒரு விஷயத்த உடச்சே பேசுவோம். இதுல ரொம்ப இது நம்ம மாறு தட்டி அடிச்சுக்கிறதுலாம் ஒண்ணு இல்ல. இங்கே 2-3 தியேட்டருக்காரங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸ்பேஸ நான் பாத்துட்டு தான் இருக்கேன். அது அவங்க சைட்ல நானும் கேட்டிருக்கேன். நான் நிறைய தியேட்டருக்காரன்ட்டு ஓப்பனா ஏன் தலைவா நீங்க இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் படம் வரும்போதெல்லாம் விக்கிறீங்க கேட்டா, ஐயோ ஏன் நாங்க சம்பாதிக்கிறதே அந்த 2 மாசம் மட்டும்தான், மீதி 8 மாசம் எங்களுக்கு கரண்ட் பில்லு கூட வராம நாங்க அவஸ்தைப்பட்டுங்கிறோம். கேன்டீன்ல இருந்து பார்க்கிங்ல இருந்து எங்களுக்கு இந்த 2 மாசத்து சில்லறை வச்சுதான், இந்த வருமானத்தை வச்சுதான் நாங்க எல்லாத்தையும் ஈடு கட்ட வேண்டியது இருக்கு. லைசன்ஸ்ல இருந்து கரண்ட் பில்ல இருந்து பல நடைமுறை சிக்கல் இருக்கு. இன்னைக்கு பல தியேட்டர் கல்யாண மண்டபம் மாறிக்கிட்டு இருக்கு. இப்படி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இப்படி விஜய் படம் வரும்போது, அஜித் படம் வரும்போது, ரஜினி படம் வரும்போது தான் நாங்க சம்பாதிக்கிறோம். மீதி யார் படம் வந்தாலும் எங்களுக்கு கூட்டம் வரது கிடையாது. இது ஒரு சான்ஸ் எங்களுக்குன்ற மாதிரிலாம் பல பேர் ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம்
இது இதுதான் யதார்த்தம். நீங்க வந்து ஃபெஸ்டிவல் சீசன்ல நீங்க துணி கடைக்கு போனீங்கன்னா விலை எப்பவுமே சாதாரண நாட்களை விட ஒரு படி கூட தான் இருக்கும். ஏன் ஆடி மாசம் உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்குறான்னா அன்னைக்கு வியாபாரம் இருக்காது, கல்யாணங்கள் இருக்காதுனால கம்மியா இருக்கும். முகூர்த்த நாள்ல நீங்க போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா பொருள் 15 ரூபா சொல்லுவான். இதெல்லாம் பிசினஸ். சும்மா வந்து இதுல வந்து நம்ம யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல வந்து புரட்சி செய்யுங்க, போயிட்டு ரோட்டுல நின்னுங்க, உட்காருங்க. இதெல்லாம் சும்மா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிசினஸ் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிசினஸ் இருக்கு. நம்ம இங்க வந்து ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறதுக்காக வரான். எவனும் வந்து இங்க சேவை மனப்பான்மையும் இருங்க, இங்க சேவை மனப்பான்மையும் பொது சேவை பண்றதுக்கு எல்லாம் வரல. எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகம் இருக்கு, ஒரு பிசினஸ் இருக்கு, பல பேரோட குடும்பம் பழைக்குதுன்னும் போது நம்ம எடுத்தோம் கவுத்தோம்லாம் எல்லாத்துலயுமே எல்லாரும் போய் பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கும் அதனோட ரியாலிட்டி என்னன்றது தெரியும், உங்களுக்கு வன்மம் இருக்குன்னு தெரியுது. அதனால வந்து ஒரு விதண்டாவாதத்துக்கு வேணா பேசலாம் இதெல்லாம். ஹரி சரி இப்பயும் நான் சொல்றேன், நான் பேசுனது இருங்க பிரதர், நான் பேசுறது தப்புன்னா நீங்க கேளுங்க. நான் நடைமுறை யதார்த்தத்தை சொல்றேன். இருங்க, அதை மாத்த முடியாது தலைவா, அதை மாத்த முடியாது. சூர்யா படம் வந்தாலும் அது மாத்த முடியாது, கார்த்தி படம் வந்தாலும் நாளைக்கு நீங்க சூர்யா படமே நாளைக்கு 1AM ஷோ இருக்குன்னா நம்ம பசங்களே போய் பார்ப்பான். ஏன் உங்க கேங் லீடர் ஹரி போய் பார்க்க மாட்டானா? அவன் போய் ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் 2000 டிக்கெட் கொடுத்து பார்ப்பான். என் தலைவன் படம் நான் பாப்பன்னு போவான். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா வந்துட்டு விஜய் படம் வந்துட்டா இப்படி ஆயிடுச்சு, அஜித் படம் வந்தா இப்படி ஆயிடுச்சு, நம்ம பழி தூக்கி இன்னொருத்தர் மேல போட்டுட்டு நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கக்கூடாது. நடைமுறை யதார்த்தம்னா தியேட்டர்காரன் சைட்ல இருந்து யோசி. அவையதான் சொல்றான் 8 மாசம் எந்த படம் ஓட மாட்டுது. ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுது கிட்டத்தட்ட வந்து 600 படம் ரிலீஸ் ஆகல, அது 60 படம் கூட ஓட, ஒரு 60ல இருந்து 65 படம் தான் ஓடுது. 600 படத்துக்கான நிலைமை என்னன்ற மாதிரி எல்லாம் ஒரு புள்ளி விவரம் இருக்கு. அவன் வயிற்றுல வாயில அடிச்சுக்கிறான் பணத்தை போட்டுட்டு படம் ஓடலேன்னு. 1-2 படங்கள் தான் ஓடுது. அது தியேட்டர்காரன் சைட்ல இருந்து யோசிக்கும் போது இப்போ 2 படம் தான் விஜய் வரப்போகுதுன்னும் போது அவன் வந்து இப்பயே புலம்ப ஆரம்பிச்சுதான் தியேட்டர்காரன். வரது விஜய் படம் மட்டும் தான் சம்பாதிக்கும், ஒண்ணு ஒரு அஜித் படம் வரும்போது சம்பாதிக்கும், இப்போ அவரும் நடிக்கலன்னா நாங்க எங்க நிலைமை என்ன ஆக போகுதுன்ற மாதிரிலாம் அவன் புலம்புறான். அவன் சைட்ல இருந்து யோசிங்க. இது எண்ட் ஆஃப் த டே இது ஒரு பிசினஸ். பணம் போது ஒரு லெவல்ல தான் எப்பேற்பட்ட நடிகராக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல அவர் மீறி போக முடியாது. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக இருந்தாலும் சரி, அவர்லாம் அவங்க லெவல்ல தான் இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க பேசுறீங்க, அந்த டைம்ல பூரா உலகம் சுற்று வாலிபன் படத்துக்கு எவ்வளவு டிக்கெட் வித்தாங்க நமக்கு தெரியுமா? அந்த டைம்ல வசந்த மாளிகைக்கு எவ்வளவு டிக்கெட் வித்தாங்க நமக்கு தெரியுமா? அந்த டைம்ல இருந்தவங்களுக்கு கிட்ட கேட்டா அவங்க தெரியும். இது இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, தொன்று நடக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இதெல்லாம். அதெல்லாம் ஒரே நாள்ல வந்து நீங்க மாத்திரணும், ஒரே நாள்ல நீங்க புரட்சி பண்ணிடணும்லாம் நினைச்சா யதார்த்தத்துல அது நடக்காது. சினிமால ஒன்னா நீங்க 100 பேர் அடிக்கலாம், யதார்த்தத்துல நடக்குமா? அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம போக முடியும். மெல்ல மெல்ல தான் மாத்த முடியும். எடுத்தவன எல்லாம் உங்களால எதுவுமே மாத்திர முடியல. தளபதி அரசியலுக்கு வந்தாலும் இது உடனே நடக்குமானா? இது ஜஸ்ட் இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் அட்ரஸ் பண்ற மேட்டர் கிடையாது. எப்பவுமே ஒரு பிரச்சனை தியேட்டர் சம்பந்தமாவோ டிக்கெட் சம்பந்தமா இருக்கும்போது அதோட ஃபர்ஸ்ட் ரூட் காஸ்ட்ல இருந்து அதை சரி பண்ணாதான் அச்சீவ் பண்ண முடியும் ரிசல்ட்டை. நீங்க எடுத்த உடனே பிரச்சனை, நாளைக்கு எல்லா தியேட்டருக்கும் போ, கம்பு எடுத்து அடி, உடனே நிறுத்து, அப்படிலாம் பண்ண முடியாது. சோ எல்லா பிரச்சனைக்கும் அந்தந்த ரோலுக்கான பவர் கையில கிடைக்கணும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்களா, டக்குன்னு பயந்து பேனரை ரிமூவ் பண்ண சொன்னா ஒரு நாள்ல ரிமூவ் பண்ண முடியுதுல ஒரு கவர்மெண்டால. டிக்கெட்டை பண்ண முடியும்னா ஏன் பண்ண முடியல? இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் ஹரிஷ் ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு தியேட்டர், நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு தியேட்டர் மேல ஒரு 40 கேஸ் இருக்கு. அதிக டிக்கெட் வித்திருக்காங்கன்னு ஒரு 40 கேஸ் இருக்கு. கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அதிக டிக்கெட் விற்கிறாங்கன்னு அஜித் படம் வரும்போது சரி, அஜித் ஃபேன்ஸே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. விஜய் படம் வரும்போது விஜய் ஃபேன்ஸே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எஸ்பி ஆபீஸ்லயும் போய் கொடுத்துருக்காங்க, கலெக்டர் ஆபீஸ்லயும் போய் கொடுத்துருக்காங்க. அந்த தியேட்டர் மேல கேஸும் இருக்கு. அந்த தியேட்டர் வந்து இன்னி வரைக்கும் சீல் வைக்கப்படல. அப்புறம் என்ன சட்டம்? அப்ப எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? 1000 ரூபாய் டிக்கெட்டுக்கு சொல்றீங்க, 1000 கோடி அதுக்கு தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்பா. அதுக்கு தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கு தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். போட்டுருக்காங்க 1000 கோடி ரூபாய். இருக்கிறது 1000 தியேட்டர், அதுக்கு வேற சீல் வச்சு விடுவீங்களா? இல்ல ப்ரோ, அவர் சொல்றாரு ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களான்னு. போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஒன்னும் பண்ணல. 40 கேஸ்க்கு அந்த தியேட்டர் மேல அவங்க இது வரைக்கும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அப்புறம் எதுக்கு சட்டம், எதுக்கு நீங்க போலீஸ்? உங்க ஊரா? இல்ல, நான் பொதுவா சொல்றேன். நான் எந்த ஊர் பேர்லாம் சொல்ல விரும்பல. நான் ஏற்கனவே பாவமா இருக்கு நிலைமை. அதான் தலைவா நானும் சொல்றேன். தியேட்டருக்காரன் புலம்புறான். முக்கியமான ஹீரோங்க படம் வரும்போது தான் அவன் சம்பாதிக்கிறான். அதுலயும் போட்டு மண்ணள்ளி போறதுக்கு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாம என்ன சொல்றோம்? யதார்த்தத்தை நான் சொல்றேன். இப்போ ஆந்திரா, இந்த பெங்களூர்ல எல்லாம் வந்து இப்ப டிக்கெட் ரேட் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க புக்கிங்ஸ்லயும் வந்து 1500 அந்த மாதிரி காட்டும். அப்போ அங்க முறையான டாக்ஸ்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கும். அந்த மாதிரி இங்க இவங்க எல்லாம் பேசலாம்.
இல்ல எனக்கு இப்போ டவுட் இருக்கு. இப்போ வந்து இப்போ கோட் படத்தோட புக்கிங்ஸ் வந்து இப்போ கர்நாடகால பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆஃப்லைன்ல தான் போய் டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல 4 AM ஷோ டிக்கெட் ஓபன் பண்ணல. ஆஃப்லைன்ல தான் போய் வாங்கிட்டு இருக்காங்க. 1500ன்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. அது ஆன்லைன்ல வரல. அது ஆஃப்லைன்ல தான் போய் வாங்கியிருக்காங்க. அது கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி பார்த்தா தெரியும் நீங்க சொல்றது என்ன மாதிரி இருக்குன்றது. ட்ரிபிள் ஆர் படத்துக்கு வந்து அந்த ஆந்திரா அந்த தெலுங்கானா 2 ஸ்டேட்லயுமே பேசி கவர்மெண்டே ஜியோ போட்டது இந்த படத்துக்கு வந்து டிக்கெட் ரேட் அதிகமா வித்துக்கலாம், 400 500க்கு வித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டு பண்ணாங்க. அப்ப அங்க இருந்து டேக்ஸ்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒண்ணு இங்க கொண்டு வரணும். அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு தானே அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு தானே இல்ல அது அந்த படம் ஃபுல்லாவே அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு வந்தது ட்ரிபிள் ஆர். அப்போ 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 வந்து அந்த அரசாங்கம் வந்து ஏழை எளிய கஷ்டப்படுற ரசிகர்கள் வயித்துல அடிக்குது. ஒத்துக்கிறீங்களா? இதத்தானே நீங்க 10 வருஷமா பண்றீங்கன்னு சொல்றேன். அதை இவ்வளவு நேரம் ஒத்துக்க மாட்டீங்க. இப்போ வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஷோக்கு நடக்குது. அங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றபடி பார்த்தா எல்லா ஷோக்குமே அதிக டிக்கெட் விக்கிறாங்க. ஒரு ஷோக்கு மட்டும் தான் நீங்க வந்து அந்த 200 விட தாண்டி பாத்துருக்கீங்க. மத்த எல்லா ஷோக்கும் வந்து கரெக்டா அந்த 190ல வாங்கிருக்கீங்க. இதுவரையும் நீங்க படம் பார்த்ததுல இல்ல சொன்னதுலயும் ஃபர்ஸ்ட் டே ஏங்க எங்க ஊர்ல வந்து உங்களுக்கு 2வது ஷோவே வந்து 250 ரூபா தாங்க. எங்க ஊர்ல முத நாள் எல்லா தியேட்டர்லயுமே ஷோ பிளாக் பண்ணிடுவாங்க. வாங்கினா மன்றத்தாள்கிட்ட தான் டிக்கெட் வாங்கணும். சரிங்க ப்ரோ, இந்த மாதிரி போய் பிரச்சனை பண்ணுங்க. அதுக்கு அடுத்த ஷோல இருந்து எல்லாமே நார்மல் ரேட் தான், 700 ரூபா தான். அதுக்கு மேல வைக்க மாட்டாங்க பெருசா. ஏன் மிஞ்சி போனா 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்கலாம், அதுக்கு மேலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான். அதுவுமே இப்போ 9 மணி ஷோ ஆனதுக்கு அப்புறம் குறைஞ்சி போச்சு. யாரும் அதிகமாலாம் விற்கிறது இல்லை. முன்னாடி மாதிரிலாம் யாரும் வாங்க மாட்டாங்க. எப்படி வாங்குவாங்க? நீங்க 4 மணிக்கு ஷோ போட்டா 1000 ரூபா வித்தா அந்த ஃபேன்ஸ் இப்போ ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க. முன்ன மாதிரி வந்து இப்போ ரொம்ப அக்ரெசிவாலாம் போயிட்டு வந்து 1500 2000 ரூபாய்லாம் போட்டு வாங்குறது கிடையாது. பரவாயில்ல பாத்துக்கலாம், 7 மணிக்கு பாத்துக்கலாம், 300 ரூபா தானே சொல்றான், சரி 9 மணினா 250 ரூபா தானே சொல்றான்னு இப்போ ஓரளவுக்கு ரொம்ப வந்து இப்போ ஏன்னா மணியோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, வேண்டாம் நமக்கு அப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி மனப்பான்மைக்கு நிறைய பேர் இப்போ மாறிட்டாங்க. ஒரு சிலர் தான் போட்டு பரவாயில்ல இருந்தாலும் நான் 2000 ரூபா 3000 ரூபா நான் கூட பாப்பேன்னு ஒரு சில கேங் தான் இருக்கு. அதுவும் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் அது மாற ஆட்டோமேட்டிக்கா அது கம்மியாயிரும். அது அவனா பார்த்து திருந்தினாதான் அது மாறுமே தவிர நீங்க போயிட்டு பேசுறதுனாலயோ சொல்றதுனாலயோ அது உடனேலாம் அது மாறாது. அது அவனா தனிப்பட்ட முறையில அவன் மாறணும். இப்ப நீங்க என்ன போயிட்டு 2000 ரூபாய் கொடுத்து பார்க்க சொன்னா சத்தியமா நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட 2000 ரூபாய் கிடையாது. நான் 2000 ரூபாய் பார்க்க மாட்டேன். புரியல ஹரிஷ், யுஎஸ் கனடால எப்படி போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. இது பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ரேட் ஃபர்ஸ்ட் ஷோக்கு எப்படி அதிகமா தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யாரு பேசுறான்னு தெரியல. சோ இப்போ ஓகே இப்போ மத்த ஹீரோஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த ரேட்டும் மாறும் ப்ரோ. இப்போ சில படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் படம் ஜென்ரலா நார்மலா இருந்துச்சுன்னா ஒரு $15 $16 இருக்கும். அதுவே ஓரளவுக்கு பிக் ஸ்டார்னா 20. இப்போ நீங்க கோட்டுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா $28 டிக்கெட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. பட் இங்க அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் கிடையாது. இவ்வளவுதான் செட் பண்ணணும், அவ்வளவுதான் செட் பண்ணணும். அவங்க எவ்வளவு செட் பண்றாங்களோ அதுக்கேற்ற டாக்ஸ் அவங்க கட்டிடுவாங்க, அவ்வளவுதான். அது வீக்கெண்ட் வரைக்கும் இந்த ரேட் தான் இருக்கும்ல? ஆமா வீக்கெண்ட் வரைக்கும் அந்த ரேட் இருக்கும். அப்புறம் மாறும். டியூஸ்டே அன்னைக்கு சீப்பரா போடுவாங்க. சில வாட்டி $11 அப்படி போடுவாங்க. டியூஸ்டே மட்டும் எப்பவுமே அது ஒரு கன்செஷன் இருக்கும். ஓகே. இந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எடுக்க சொல்லிட்டாங்களா இல்ல சென்னையில மட்டும் தான் எடுக்கிறாங்களா? இப்போதைக்கு 2 தியேட்டர் தான் நான் கேள்விப்பட்டேன். வேற ஏதாவது தியேட்டர் யாராவது கேள்விப்பட்டாங்கன்னு தெரியல எனக்கு. அது என்ன ரீசன் தெரியுமா ப்ரோ? என்னது ஒண்ணும் அது இல்ல. நம்ம அதுல பிரபலம் ஆயிடுவோமா பயங்கரமா. ஆக்சுவலா நிறைய தியேட்டர்லயும் எடுத்திருக்காங்களாம். ஒரு ஃப்ரெண்டு டிஎம் பண்ணாரு, நிறைய தியேட்டர்ஸ்லயும் எடுக்க சொல்லியிருக்காங்களாம். அதுவும் இல்லாம மோர் தென் 15 தியேட்டர்ஸ்ல அது பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம செலிப்ரேஷன்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அலப்பறையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து போயிருக்கு அப்படின்னு போயிருக்கு. இது எல்லாமே அவங்க அங்க ஒன்ஸ் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுனாலே அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்ன்றது தெரியாம இந்த மாதிரி எல்லாம் பண்றது மூலமா இவனுங்க எதையோ கம்மி பண்ணிடலாம், கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு எதையோ நினைச்சுக்கிட்டு பண்றானுங்க. வைக்கிற பேனர் வந்து பப்ளிக்கு வந்து டிஸ்டர்பா இருந்தா தானே இவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியும். சிம்பிளா வந்து
அது எப்படி தியேட்டர்ல இருந்து ரிமூவ் பண்ண சி முடியும்? ஏதாவது அதுதான் ரீசன்? ப்ரோ இப்ப பவர் இல்ல, அதுதான் இப்ப ரீசன். என்ன வேணா ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூல் நினைச்சா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அது வந்து பொதுமக்களுக்கு சேதம் ஏற்படுத்திடும், ஏதாவது ஆயிரும், என்ன வேணா அவங்க தே கேன் ட்விஸ்ட் இட். அதான் ஒரு பவரோட ப்ராப்ளம். அந்த பவர் இருந்தா அதை கரெக்டான டைரக்ஷன்ல யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும். இப்ப மாறா கேட்கற மாதிரி. பட் அதை இங்க யாருமே பண்றது இல்ல. அது வந்து கார்பரேஷன் என்க்ரோச்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரூல் மாதிரி சொல்லி இதை இது பண்றாங்க. பட் இவ்வளவு நாளா அது நடக்கல, பண்ணவும் கிடையாது, எங்கேயுமே அது நடக்கல. பட் தே கேன் வெரி வெல் எப்ப நினைச்சாலும் அந்த ரூல்ல வந்து தே கேன் சேஞ்ச். தியேட்டர் உள்ள இருந்தா கூட அதை ரிமூவ் பண்றாங்க. விடுங்க, உங்களுக்கு தாங்க பிளஸ், விடுங்க. அது என்ன ஸ்பெசிபிக்கா வந்து இந்த இந்த படம் வரும்போது மட்டும் இதெல்லாம் புதுசா நடக்குது. அந்த மாதிரி பேனர் ரிமூவ் பண்றது, வைக்கிறது, அதெல்லாம் அதுவும் சென்னை கார்பரேஷன்ல இருந்து வந்து ரிமூவ் பண்றது, லாஜிக்கே கிடையாது. இங்கெல்லாம் கோயம்புத்தூர்ல எல்லாம் வேணுட்டே வைப்பானுங்க, வேணா கேட்க முடியுமா? இல்ல அப்படி பார்த்தா முதல்ல அரசியல் நடத்துறவங்களுக்கு வழிநெடுக்க பேனர் வைக்கிறாங்க, கம்பியில வச்சு கொடி வைக்கிறாங்க, அதுல எத்தனை வாட்டி கீழே எல்லாம் விழுந்திருக்கு. அதெல்லாம் ரிமூவ் பண்றதை விட்டு தியேட்டர்ல வச்சிருக்க பேனர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு போனாங்க. இல்ல அது கொஞ்ச நாளாவே இருக்கு. ஏஜிஎஸ் எல்லாம் வந்து ஏஜிஎஸ் டீனர் இருக்கு பாத்தீங்களா, டீனர்ல ஏஜிஎஸ் எடுத்துட்டாங்க, முன்னாடியே எடுத்துட்டாங்க 2-3 மாசத்துக்கு முன்னாடியே. ரோடு வியூல இருக்கு, ரோட்ல போறவங்க பாக்குற மாதிரி ரோடு வியூல இருக்க பேனர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்ச நாளாவே அந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. நான் இங்க கோயம்புத்தூர்ல பாபா காம்ப்ளெக்ஸ் இருக்குல்லண்ணா, அங்கெல்லாம் வந்து தேட்டரே தெரியாதுண்ணா ஃபிளெக்ஸ்ல வச்சு. ஆனா வச்சிருவாங்க எப்படியோ, அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அந்த ரோட ஃபேஸ் பண்ண மாதிரி பேனர் இருக்கிறது வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய இடத்துல. அது என்ன ரீசனா ப்ரோ? அது என்ன ரீசன் சொல்றாங்க ப்ரோ அவங்க? எதனால அது இந்த பேனர் இருக்கு, பேனர் ஏதாவது ரோட்ல போறவங்க மேல விழுந்துட்டாவோ இல்ல ரோட்ல போறவங்க டைவர்ட் ஆகும், அந்த மாதிரி ரீசன் தான். வேற கார்பரேஷன்ல முன்னாடி இருந்து பார்த்துதான் இருக்காங்க. ஏஜிஎஸ்டி பெரிய பெரிய போர்டு வச்சிருப்பாங்க ரோட வியூ பண்ற மாதிரி, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கோயிங் ஃபார்வர்ட் இது எல்லா படத்துக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எல்லா படத்துக்கும் தான் அந்த இது எடுத்துட்டாங்க, பேனர் இது ஸ்டாண்டே எடுத்துட்டாங்க. அதையே இப்ப மட்டும் பண்றாங்க, இதுக்கு முன்னாடி வந்த படத்துல இருந்து பண்ணலாம்ல. இப்பதானே உங்க படம் வருது, இப்பதான் எல்லாரும் திடீர்னு நல்லவங்க ஆயிடுறாங்க. இல்ல அதுதான் எனக்கு புரியல. அதாவது இந்த சமூக பொறுப்பு, அக்கறை, இந்த டிக்கெட் பிரைஸ் இதெல்லாம் வந்து மக்கள் மேல அக்கறை வர்றதெல்லாம் வந்து விஜய் படம் வரும்போது தான் வருதே தவிர மத்த படங்கள் வரும்போதெல்லாம் பொத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இதெல்லாம் அக்கறை இல்ல, ஜெனரல் கேள்விதான். உங்க துறையில சரி பண்ண முடியாததை நீங்க எப்படி பாலிடிக்ஸ்ல சரி இல்ல ப்ரோ நான் உங்களை தப்பு சொல்ல, நான் வந்து பேனர் வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் உங்களை கேட்கல, நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? நான் பேனர் வைக்கிறத பத்தி கேக்குறேன். நீங்க சொல்றீங்கல்ல இப்போ இது என்ன அக்கறை அது என்ன அக்கறை, சமூக அக்கறைனா நீங்க வந்து இப்போ ஒண்ணு இல்ல, நீங்க சொல்றது என்னன்னா ரஜினி படம் வரும்போதும் அந்த கேள்வி கேட்டிருக்கணும், இப்ப இந்தியன் 2 வரும்போதும் அந்த கேள்வி கேட்டிருக்கணும், ஒவ்வொரு படம் வரும்போதும் நீங்க குரலை பதிவு பண்ணிருக்கணும். பேட்டா படம் அப்பயே அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, இந்த மாதிரி என் படத்தை வந்து அதிக ரேட்டுக்கு விற்காதீங்க, 200 ரூபாய்க்குள்ளேயே ரசிகர்களும் அதை பார்க்கணும் அப்படிதான் சொல்லி அந்த டிக்கெட் கொடுத்து பார்த்தோம்னா ரஜினி பேச மதிக்கல, நீ யாரையா சொல்றது நான் ஏன் கேட்கணும்ன்ற மாதிரி நான் அப்படிதான் நினைச்சுப்பேன். இப்போ நீங்க இன்னொரு क्वेश्चन இருங்க, ஒரு ஷார்ட் क्वेश्चन கேட்டுக்கிறேன் இருங்க. இப்போ உங்களோட எண்ணம் வந்து இந்த விஷயம் நடக்க கூடாதுன்றது பொது கருத்துலயா இல்ல விஜய கேள்வி கேட்கணும்ன்ற கருத்தா? இது ரெண்டுல உங்களோட அஜெண்டா எது? ரெண்டுமே இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எப்ப கேட்டீங்க இத? எப்ப கேட்டேனா? இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நானும் கேக்குறேன், எப்போ கேட்டீங்க இந்த கேள்விய? ஏங்க வந்து ட்விட்டர்ல எங்க கேட்டுட்டு இருப்போம், நான் இங்க ஆஃப்லைன்ல மன்றத்துல இருக்காங்களே, மன்றத்துல இருக்கவங்களே கேட்டிருக்கேன். இத மட்டும் ட்விட்டர்ல கேக்குறீங்க? ஏங்க இல்ல இவர் தானே இப்ப அரசியலுக்கு வராரு, அரசியலுக்கு வர்றவங்க தான் கேட்பாங்க, ட்விட்டர்ல கேக்குறீங்க. அப்போ அந்த சமூக அக்கறை அரசியல்லாம் அந்த அரசியல் நாணம், எனக்கு சமூக அக்கறை இல்ல, விஜய் வரும்போது தான் வருது. முன்னாடி எப்பவுமே உங்களுக்கு வரல போவோம். ராம்குமார் இப்ப நீங்க ஒண்ணு உங்களுக்கும் அப்படிதான் வருது, கவர்மெண்ட்டுக்கும் அப்படிதான் வருது. இல்ல பெட்டரை விட பெஸ்ட் வேணும்னு. பெஸ்ட்னா எப்படி சினிமாவில் நல்லா நடிச்சா பெஸ்டா? அப்படி கிடையாது.
நீங்க என்ன ஏங்க பண்ணிருக்கீங்க? சோசியல் உங்களுக்கு ஜஸ்டிஸா வந்து என்ன சமூக பண்ணிருக்கீங்க? அக்கறை வந்து ஏங்க இப்படி மக்கள் அதிக டிக்கெட் வாங்கி சரி. பார்க்க கூடாதுன்ற ஒரு சமூக பார்வை இருக்குல்ல, ஒரு அக்கறை இருக்குல்ல. அது எனக்கு அது வந்து கிடையாதுங்க. ஆஃப்லைன்ல எனக்கு அது கேட்டேன்றீங்களா? கிடையாது. ஆன்லைன்ல நீங்க வந்து எப்போ நீங்க வந்து உங்க குரலை பதிவு பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி எந்த ஹீரோ படம் வரும்போது நீங்க இந்த இந்த ஆதங்கத்தை நீங்க பதிவு பண்ணீங்கன்னு ஹரிஷ் கேக்குறாரு. அதுக்கு ஏங்க பதில் சொல்லுங்க. அதான் சொல்றேன்ல, நடிகர்கள் வேற, அரசியலுக்கு வர்றவங்க வேற. புரியுதா ஃபர்ஸ்ட்? ஏங்க நான் நான் அதாவது ஏன் அந்த அரசியலுக்கே சமூக நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பொறுப்புன்றது எப்பவுமே கொடுத்துட்டீங்க? இருக்கணும். அந்த 10 சமூக வருஷமா பொறுப்பு நடந்துட்டு அதாவது எல்லாருமே வந்து பணம் கொடுத்து தான் படம் பாக்குறான். சரி. புரியுதுங்களா? அக்கறைன்றது வந்து எல்லாருக்குமே இருக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்த ஹீரோ படங்கள் வரும்போது வந்து ஒரு ரசிகன் தான் போய் பாக்குறான். ரோபோ சரி. போய் பாக்குறது இல்ல. புரியுதுங்களா? அப்பவும் அது பணம் தான். அது 1000 ரூபாய் தான். விஜய் ரசிகன் பார்த்தா மட்டும் 1000 ரூபாய் கிடையாது. எவன் பார்த்தாலும் அந்த 1000 ரூபாய்க்கு அவன் கஷ்டப்படுறான் போது, ஏன்டா எல்லாருமே நீங்க யோகியனாடா? நீ எப்பறம் அந்த படத்துக்கு இந்த இவ்வளவு கேட்கலாம், இவ்வளவு பண்ணலான்ற மாதிரி நீங்க எல்லாரும் ஹீரோ படம் வரும்போது நீங்க ராம்குமார் கேட்டிருக்கணும். நீங்களே சொல்லியிருப்பீங்க. கேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லார் படத்துக்கும் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஓகேவா? இது சம்பந்தமா அந்த சம்பந்தப்பட்ட நடிகர் அரசியலுக்கு வராரு. அவரு கேள்வி கேட்டிருக்காரா ஏதாவது? எதுக்கோ கொஸ்டின் பண்ணுவாரு. எதுக்கோ இதுங்க அறிக்கை நான் தான் விடுவார்ல. சொல்றேனங்க. இப்ப அவர அதை ஏன் நீங்க அவரு வந்து ஏன் அவரை பார்த்து இல்ல இல்ல நீங்க அவரால அவரை அதை பார்த்து மாத்த ஈஸியா ஒரு முடியாது. கொஸ்டின் ஏன் வைக்கிறீங்கல்ல. அனௌன்ஸ்மெண்ட் இப்போ விடாம இருக்கலாம்ல? நான் என்ன கேக்குறேன் என்னோட ராம்குமார், கோவம் என்னோட நீங்க கோவம் ஒண்ணு என்னன்னா இல்ல நீங்க அவரை பார்த்து ஒரு கொஸ்டின் ஈஸியா ராம்குமார். ரைஸ் பண்றீங்கல்ல. ஒரு கொஸ்டின் சரி ரைஸ் பண்றீங்களா அவரை பார்த்து? சரி நான் சரி. உங்களை பார்த்து கொஸ்டின் ரைஸ் பண்றேன்ல. இதுக்கு முன்னாடி நீங்க எப்போ பேசியிருக்கீங்கன்னு கேக்குறேன்ல. அதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டீங்கன்னு கேக்குறேன். ராம அந்த 1000 ரூபாய் டிக்கெட்லாம் அழிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. ஏன் நான் அது 2000 ரூபாய்க்கு போயிடுச்சு. அது வேற விஷயம். 1000 ரூபாய் அழிஞ்சு 2000 ரூபாய்க்கு போயிடுச்சு. அது 2000 ரூபாய் இங்கே வித்துட்டு கார்த்தினா நீங்க சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு விஷயமே தெரியாம இருக்கு. எங்க 1000 ரூபாய்க்கு இப்ப வித்துட்டு இருக்காங்க? அண்ணா ஒண்ணும் இல்ல, நீங்க இப்பயுமே சரி அந்த உள்ளூர்ல லோக்கல் தேட்டர் எல்லாம் இருக்குல்ல, முதல் நாள் ஷோவே மொத்தமா மன்றம் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அவங்கள்ட்ட தான் டிக்கெட்டே வாங்க வேண்டியதா இருக்கு. இல்ல மன்றம்லாம் இப்ப எடுக்கிறதெல்லாம் நிறுத்தியாச்சு. மன்றம்லாம் இப்ப எடுக்கிறது இல்ல. அதெல்லாம் நிறுத்தி இப்ப ரொம்ப கூட நாள் நீங்க ஆயிடுச்சு. சொன்னீங்கல்ல ஃப்ரைடே விட்டுட்டாங்க, இன்னும் தேர்ஸ்டே விட மாட்டாங்க. ஏன் ஃப்ரைடே விட்டுட்டு தேர்ஸ்டே விட மாட்டாங்க? அது இவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. புக்கிங்ஸே வராது. சந்துக்குள்ள 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு விஜய் வந்து சந்துக்குள்ளதான் விக்கிறாங்க, மத்ததெல்லாம் விக்கல. அது இல்லங்க கொஸ்டின் என்னன்னா, நம்ம வந்து இப்ப பாலிடிக்ஸ் வர்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனை இருக்குதா? அது உண்மைதான். இல்ல அது உண்மைதான். அது எஸ்ஐசியே சொல்லியிருக்காரு. இவங்க டிக்கெட் வாங்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க, டபுள் மடங்கு ரேட் விற்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அது உண்மைதான். அதை இந்த படத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கிறவங்க திரும்ப வச்சாங்கன்னா இவங்க பிரேக் ஆகுது. ஆனா ரொம்ப பிரேக் ஆகுது. கேக்குது கரெக்டா இருக்கு. அவரு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஆமா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா ஐயப்பா நீ எங்க போற? பெங்களூரா? நீ தான் உட்காந்து 1500 ரூபா டிக்கெட் 9 மணிக்கு தான் போடுறாங்க. எந்த தியேட்டர்? விக்டரி சினிமாஸ். இது 4 மணி ஷோக்கான அந்த ஃபீலே தனி ஐயப்பா. அது எப்படின்னா நைட்லாம் தூக்கமே வராது. அப்படியே ஜாலியா தேட்டரா சுத்திக்கிட்டு ஒரு செலிப்ரேஷன் மோட்லயே போவோம். அது விடிய விடிய தூங்காம இருந்து படம் பாக்குறதெல்லாம் ஒரு தனி ஃபீல். அது இப்போ நமக்கு அந்த அந்த வைபே இப்போ நமக்கு வரமாட்டுது. அது அது நீ என்னவோ தூங்கி ஏந்துட்டு குளிச்சு முடிச்சு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஏதோ வேலைக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த 9 மணி ஷோ எல்லாம் போய் பாக்குறது வெறுப்பா இருக்கு. அதை தாண்டி இன்னொருத்தன் வந்து படம் பார்த்துட்டு என் தலைவன் படத்துக்கு வந்து இன்னொருத்தன் ரிவ்யூ ஆல்ரெடி வந்துருது. அதெல்லாம் பார்த்துட்டு போறது இன்னும் கடுப்பு. அது 4 மணி ஷோக்கான ஃபீலே தனி. அப்ப ஹரிஷ் போல 4 மணிக்கு பாத்துறாரு. என்ன சொல்றீங்க அப்ப? அவன் மத்த ரசிகரை சொல்றாரு. ஆமா இல்ல இங்க நம்ம தமிழ்நாடை வச்சு சொல்றேன் நானு. இங்க நம்ம வந்து அந்த ஃபீலே போயிருச்சு. அது நான் என்னத்த சொல்றது, அது வைத்தச்சலா இருக்குது. யூகேல எல்லாம் ஒரு நாள் முன்னாடியே பாத்துருவாங்கல்ல. 11:30 PM பிரீமியர் எல்லாம் போட்டுருவாங்க. ஹரிஷ் கனடால இருந்து யூஎஸ் ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா?
இல்ல சும்மா ஒரு இதுக்காக போறேன், ஒரு ஃபேமிலி அக்கேஷனுக்கு போறேன். அதனால இப்ப அங்க பாக்குறேன் யூஎஸ்ல. கார்த்தி ப்ரோ இப்போ எனக்கு எனக்கு என்னன்னா பிரச்சனை, இப்போ கர்நாடகா, கேரளா, ஆந்திரான்னு சொல்லி மத்த ஸ்டேட்லாம் வந்து இத கரெக்டா பண்றாங்கன்னும் போது இவங்க ஏன் அது கொடுக்க மாட்டாங்க? எனக்கு அது புரியலையே. எனக்கு அது பதில் சொல்லுங்க. எது இந்த 4 மணி ஷோ, இந்த டிக்கெட் பிரைஸ் எல்லாம் விட்டுருங்க. நம்ம ராம் ப்ரோ, ஓப்பனா அதான் இன்னும் ஒரு படம் தானே 69 முடிச்சோன்னு கொடுத்துருவானுங்க நம்ம போன அப்புறம். அது நடக்கும், அது தெரிஞ்ச விஷயம். இல்ல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு சொல்றேன் நான். ஏன் இந்த 4 மணி ஷோவே அது வைக்க சவுக்கு சங்கர் மாட்டாங்க? போய் கவர்னரை பார்த்துட்டாருல. ஏங்க இல்ல அது வந்து ஏன்னா ரெஜென்ட்டுமே அதுல சினிமால இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால அவங்க மேல நிறைய விமர்சனம் வருது. அந்த ரோனின் நடந்த இன்சிடென்ட்ல ஒரு பையன் செத்து போயிட்டான், அதை வச்சு இந்த சவுக்கு இவங்க எல்லாம் ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா அவன் வந்து குடிச்சிட்டு அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க அந்த நடந்த இன்சிடென்ட் வேற பக்கம், இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு அதுக்கு இது ஒரு சம்பந்தமும் இல்ல. அந்த ஃபாலோ பண்ணதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. வந்து 4 மணி கொடுக்குன்னு சொல்லி ஜீவா வருதுன்னு வச்சுக்கோங்க, வேட்டையர் வரும்போது வந்தேன்னு சொல்லுவோம். ஏன் முன்னாடி எங்க விஜய் படம் வந்துச்சு போன மாசம், அதுக்கு ஏன் கொடுக்கலன்னு நீங்க கேட்பீங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் வர விடாமுயற்சி கொடுத்தா ரஜினி ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் என்ன கேட்பாங்க, அப்ப எங்க 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 தலைவர் என்ன சும்மாவா, எங்க தளபதி ஐயோ என்ன சும்மாவா, நான் இப்போ வரைக்கும் வச்சு பேசல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் படத்துக்கும் கொடுத்துட்டு தானே இருந்தாங்க. எல்லார் படத்துக்கும் கொடுத்தாங்கல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லார் படமும் அழகா 4 மணிக்கு வந்துட்டு இருந்தது, எல்லாரும் அழகா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. செமையா பிரேக் ஆகுது. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஜில்லாலாம் கூட நம்ம 4 மணி ஷோ பார்த்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம். ஜில்லாலாம் கூட ஜில்லா வீரம்லாம் வந்து ரிலீஸ் ஆகும்போது கரெக்டா 4 மணி ஷோ தான் போட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 4 AM சொல்லி ஒரு 5 மணிக்கா படம் போட்டாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க பசங்க. பேனர் ஈனர்லாம் வச்சு எந்த ப்ராப்ளமும் நடக்க எங்க எங்க ஊர்ல இப்போ இந்த வாரிசு துணிவு நடந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கூட வீரம் ஜில்லா வரும்போதெல்லாம் இந்த ப்ராப்ளமும் வரல. ஸ்பெஷல் ஷோ எல்லாம் கொடுத்தாங்க, கரெக்டா தான் போச்சு. இப்போ எதுக்கு வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா அந்த ஃபாலோ பண்ணாங்க? ப்ராப்ளம்க்கு அப்புறம் ப்ரோ சவுக்கு சங்கர் போய் கவர்னர்கிட்ட பேசினார்ல, கவர்னர் கூட கேட்டாரு 1 மணிக்கு என்னடா உங்களுக்கு சினிமா கேக்குதுன்னு. 1 மணிக்கு என்ன என்டர்டைன்மெண்ட், என்டர்டைன்மெண்ட்னால ஒருத்தர் கூட்டமாயி செத்து போயிட்டான்னு இது பண்ணிட்டாங்க. இல்ல எனக்கு நிறைய அலிகேஷன் இருக்கு, அது இங்க பேசணும்னா தப்பாயிடும். அது 4 மணி வரைக்கும் சென்னையில விடிய விடிய என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. சினிமா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனா அமைதியாயி போச்சு, மயான அமைதியா இருக்கு, யாரையும் காணோம். கேக்குதா? பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்னடி அமைதியா இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க நீ ஆரம்பிச்சுவையாப்பா. கார்த்திக் ப்ரோ இல்லையா? கார்த்திக் நான் டிராவல்ல இருக்காரு. அது டவரே வரமாட்டேது அவருக்கு. உங்களுக்கு என்னப்பா ஜாலியா 4 மணி ஷோ போறீங்க? கேக்குது தலைவா, கேக்குது. அதுல சொல்லுங்க. என்னன்னா கவர்மெண்ட் வந்து 4 மணி ஷோக்கோ 6 மணி ஷோக்கோ பர்மிஷன் கொடுக்கணும்னா யார் ரிக்வஸ்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல, தியேட்டருக்காரங்க தான் பண்ணணும். தியேட்டருக்காரங்க அது விரும்பல. அவங்க ரிக்வஸ்ட் பண்ணவே இல்லை. சும்மா கவர்மெண்ட் வந்து நாளையில இருந்து 6 மணி நான் சுத்தமா கேட்கல. திண்டிவனம் தாண்டிக்கிட்டு இருக்காப்புலன்னு நினைக்கிறேன். ஷோ இந்த ஸ்டேட்ல இருக்க மாதிரி எங்களுக்கு 6 அது மணி எப்படிங்க சிக்னல்ல வச்சு திண்டிவனம் தாண்டாரு? இந்த SMS படத்துல வரும்ல, ஃப்ளைட் சவுண்ட் கேட்டு என்ன ஃப்ளைட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி.
ஆனா சுத்தர கேட்கலண்ணா நீ பேசுறது ரொம்ப பேசுற எப்பா மாதிரி ஒரு கேட்கலண்ணா. ஒரு எழுத்தா வருது, ஒவ்வொரு எழுத்தா கேக்குது. தொப்பு தானிட்டு இருக்காரு போல. கார்த்தி ஒண்ணுமே கேட்கல. சரி ஐயப்பா, நீ வாட்டுக்கு படத்தை பார்த்துட்டு ட்விஸ்ட் எல்லாம் உடச்சி விட்டுற ஆனா போற. உனக்கு படத்தை பார்த்து ஃபர்ஸ்டே உனக்கு கால் பண்ணி சொல்லிடு எல்லாத்தையும். ஏன்டா இப்படி கேக்குதா? இப்ப வெறுப்பேத்துறீங்க? இப்ப கேக்குது நல்லா கேக்குது. இப்பயும் வரலையா? இப்ப தலைவா, நீங்க கேக்குது டிரைவர் சீட்ல வந்து உட்காருங்க. கேக்குதுண்ணா. நீங்க டிரைவர் சீட்ல வந்து உட்காருங்க. எங்க அண்ணன் 12 மணி நேரம் வீடியோ போட்டாரு. அவருக்கு இதே பிரச்சனை, எனக்கு இதே பிரச்சனை. அவர் போன் அடிங்க, யாருமே போன் அடிக்கலையா? நீங்க சொல்லுங்க, எது சொல்லிட்டு இருந்தீங்க? இப்ப கேக்குது கிளியரா. தியேட்டருக்காரங்களே விரும்பலன்னு சொன்னீங்களா, அந்த விஷயத்துல வந்து பேசுங்க. பட் ஆனா லியோ டைம்ல வந்து போதையில சம்பந்தம்லாம் ஏதாவது ஒன்று பேசுவோம். அன்னைக்கெல்லாம் கரெக்டா கேட்கும் அவனுங்களுக்கு. இல்ல ஆனா சினிமாவை பத்தி சம்பந்தப்படுத்தி பேசுவோம், ஒண்ணு கேட்க ஆனா மாட்டேன். லியோ டைம்ல வந்து ப்ரொடக்ஷன் ஆக்சுவலா ரிக்வெஸ்ட் பண்ணதே 6 ஷோக்கு தான் ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல. காலையில ஷோக்கு 6 மணி ஷோல இருந்தோ சம்திங் அந்த மாதிரி. இல்ல வெங்கட், எனக்கு என்ன வெங்கட், சரி 4 மணி தான் கொடுக்க மாட்டீங்க, அட்லீஸ்ட் அந்த 7 மணி கொடுத்தா என்ன? சரி 7 மணிக்கு 9 மணிக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? 7 மணிக்கு கொடுத்தா சும்மா இருக்கீங்களா? நீங்க போய் சேரை உடைக்கிறீங்க, கண்ணாடி உடைக்கிறீங்க, இப்பெல்லாம் யாரு வந்து சேரு கண்ணாடி எல்லாம் வந்து இப்போ உடைக்கிறாங்க சொல்லுங்க? ஐயோ, ட்ரைலர் ரிலீஸ்க்கே உள்ள போய் உடைச்சு தான் வந்தீங்க நீங்க. தேட்டருக்காரங்க விரும்புறது இல்ல ராமு, பண்ற சேட்டை எல்லாம் விரும்புறது இல்ல. சரி இப்போ 9 மணிக்கு இப்போ உடைக்கணும்னு மெயின் செட்ல போறவன் 9 மணிக்கு போனாலும் உடைக்க தான் போறான். இல்ல 9 மணிக்கு வெறி கொஞ்சம் அடங்கி இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? ரிப்போர்ட் வந்துருது இல்ல. ரிவ்யூ வந்துருது அதனாலயா? அதுலயே லேட்டா எப்படி முடிச்சு விட்டுருவாரு. அப்புறம் இல்ல அதுல 9 மணிக்கு போகும்போது ரிவ்யூ வந்துருது. ரிவ்யூ வந்தா அந்த பதட்டத்திலே உள்ள போவானுங்களா, ரொம்ப ரொம்ப பண்ணாத படம் சும்மாராமா அப்படின்னா, ஐயா அப்படியா அப்படின்ற மாதிரி உள்ள போயிடுறானுங்க. அதனால அந்த 9 மணிக்கு அந்த ஆக்ரோஷம் குறைஞ்சிருச்சு. நல்லா மஞ்சள் விபூதி அடிச்சு அனுப்பிச்சுடலாம் உள்ள எல்லாத்தையும். இல்ல எனக்கு பண்ற சேட்டை தாங்க முடியல. இன்னொன்னு 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வைக்கணும்னு சொல்றது, 1000 ரூபாய்க்கு தேட்டருக்காரனுக்கு பெரிய கவனிலாம் கிடையாதுங்க. அதே தான் அவனுக்கு 1000 ரூபாய்க்கு வித்தாலும் 70% டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, 30% தான் இவனுக்கு. அந்த 300 ரூபாய்க்கு என்னன்னா இவங்களுக்கு போலீஸ்காரனுக்கு மாமூல் கொடுக்கணும். லோக்கல்ல ஒரு ரவுடி போய் வருவான், அவனுக்கு ஒரு எப்படா 1000 ரூபாய் நீ டிக்கெட் விற்கிறான், அவன் 10 டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவான் அவசியில, அவனுக்கு கொடுக்கணும். அங்க லோக்கல்ல இருக்கும் கொடுக்கணும். லோக்கல் எம்எல்ஏ குடும்பமே வந்து படம் பார்க்கணும். டிக்கெட் எடுத்துட்டு காசே தர மாட்டாங்க பாதி பேர். சாபம் விட்டு போவானுங்க. 1000 ரூபாய் டிக்கெட் வரும். தலைவா இது விட்டீங்க, லோக்கல் எம்எல்ஏ பேரை சொல்லி ஒரு 10 பேர் வருவாங்க. அதுதான் அதுக்கப்புறம் நீங்க என்ன போற போக்குல சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு அடியை போட்டு விட்டுறீங்க. மண்ணை வாரி வச்சுட்டு போவாங்க. அண்ணன் சொன்னாரு, அண்ணன் வந்தாரு, எல்லாமே கம்ப்ளீட்டா அதுல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலர் பேரை சொல்லி ஒரு 4 பேர் வருவாங்க. அந்த டிக்கெட் வித்தா 250 ரூபா 300 ரூபா வருதுன்னு வைங்க. 500 தேட்டருக்கு 500 டிக்கெட் ஒரு 500 விக்கெட்னு வச்சுக்கோங்களேன். 1.5 லட்ச ரூபா வருதா? 1.5 லட்சமா எவ்வளவு வரும்? 1,25,000 வரும். 1.5 லட்ச ரூபா வருதா? அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு ஏதோ வில்லேஜுக்குள்ள போயிச்சு போல வண்டி. அவ்வளவுதான் முடியுது. இப்ப கேக்குதா? கேக்குது. ஓகே கேக்குதா? கேக்குது. ஹலோ கேக்குது. நல்லா கேக்குது. கேக்குதுண்ணா சொல்லுங்க. அதுக்கு ரொம்ப டேமேஜ் அதிகமா இருக்கு, நிறைய பிரச்சனையும் வருது. கேஸ் போட்டுருவாங்க. அந்த கேஸ் வந்து லீகலா ஃபைட் பண்ணணும். அது இல்லாமல் ரொம்ப செலக்டடா அதில் தமிழ்நாட்டில் ஒரு 40-50 தேட்டருக்கு தானே அது தேவை. மற்ற தேட்டருக்காரங்களாம் அதை பற்றி கேர் பண்ணுறதில்ல. அவங்க பீஸ்ஃபுல்லாக 9 மணிக்கு ஷோ போட்டுக்கலாங்க, டென்ஷன் இல்லாமல் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க வாலண்டியராக அவங்களும் போய் கேட்கல, அவங்களே விட்டாங்க. இல்ல அதுதான். பட் ஆனா லியோ டைம்ல அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஷோ கேட்டிருப்பாங்கல்ல, ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து கேட்டிருப்பாங்க. 6 மணி ஷோல இருந்து கொடுங்க 6 ஷோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பட் அதுக்குமே 9 மணில இருந்தா பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. வேற யார் இருக்கீங்க?
நான் இந்த மினிமமா எவ்வளவு டெபாசிட் கட்டுவாங்க தியேட்டர்ல? ஐ மீன் தியேட்டர்ல இருந்து எல்லா பெரிய படத்துக்கும். படத்துக்கு அது தியேட்டர் பொறுத்து இல்லை, தியேட்டர் ரெவன்யூ பொறுத்து இருக்கு. தியேட்டர் ரெவன்யூ பாப்புலேஷன் அதெல்லாம் இருக்குல்ல, ஒரு தியேட்டருக்கு ஒரு மாதிரி கலெக்ட் ஆகும். அந்த தியேட்டர்ல என்ன கலெக்ட் ஆகுதோ அதை பொறுத்து அதுல ஒரு 70% கொடுப்பாங்க அட்வான்ஸ். ரஜினி படம்லாம் வந்த நார்மலா அந்த தியேட்டர்ல ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ஆகுதுன்னா அதுக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது கவர் ஆகலைன்னா ரீஃபண்ட் கொடுத்துருவாங்களா? இப்போ மோஸ்ட்லி எல்லாமே அப்படிதான். முன்னாடி மாதிரிலாம் எம்ஜிலாம் இல்லை, மோஸ்ட்லி எல்லாமே அட்வான்ஸ் வரலன்னா ரீஃபண்ட் கொடுக்கணும். இது ஏதோ எம்ஜில வித்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ப்ரோ இந்த தொலைபேசியில. ராகுல் எம்ஜி வாங்கியிருக்காரு படத்தை. இப்ப இந்த டெபாசிட் வாங்குறாங்களே அது வந்து சினிமா டைம்ல என்னன்னு சொல்லுவீங்க? டெபாசிட் தான் சொல்லுவாங்க, அட்வான்ஸ் சொல்லுவாங்க. கடைசி நீங்க என்ன படம் ப்ரோ பாத்தீங்க 1000 ரூபா கொடுத்து? மாறா ப்ரோ நான் எந்த படத்தையும் 1000 ரூபா கொடுத்து பார்த்தது இல்லைங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணி போய் பார்த்துருவோம் அவ்வளவுதான். நீங்க 1000 ரூபா கொடுத்து பாப்பீங்க. 1500 ரூபாய்க்கு குத்துறது வருஷத்துக்கு கொடுத்துட்டு. ஆமா ப்ரோ, 1000 ரூபா விற்கிறதுனால என்ன ஆகும் தெரியுமா? இப்ப சூர்யா வந்து நீட்டை எடுத்து பேசுவாரு, பிஜேபியை கூட ஏத்து பேசுவாரு. அவருக்கு ஈடியோ இல்ல காரையோ வச்சு கும்மாங்குத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா அது விஜய்க்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா? அந்த மாதிரி நடக்கும். 1000 ரூபா கொடுத்து பாக்குறதுனால அந்த மாதிரி நடக்கும். 1000 ரூபா ஒருத்தட்டி வாங்கி விஜய் அவர் பர்ஸ்ல வச்சுட்டு போயிட்டாரு, அப்படிதானே? ஏங்க அப்படி 1000 ரூபா வாங்குறதுனால தான் விஜய் சேலரி அதிகமா இருக்கு தெரியுதா? அதுலதான் இல்ல கேக்குது 200 ரூபாய்க்கு வாங்கினா 18%னா 1000 ரூபாய்க்கு வாங்கினா அந்த 18% வந்து 180 ரூபா இல்ல. அந்த 180 ரூபா தியேட்டர்காரங்க கொடுப்பாங்களா? 200 crores வாங்குறாரு, அதுதாங்க விஜய் 200 crores வாங்குறான்னு வச்சுங்க. அஜித் ரஜினி எல்லாம் எவ்வளவு வாங்குறாங்க? ஏங்க எல்லாரும் தான் வாங்குறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே சரியில்லைன்னு ஆனா விஜய்ன்னு தானே சொல்லிட்டு வர்றாரு, அரசியலுக்கு வர்றாரு. அதனால தானே விஜய்க்கு வருது. நாளைக்கு அஜித்தே வர்றாரு அப்படின்னா அஜித்துக்கும் இந்த கேள்விதான், புரியுதுங்களா? இல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நாளைக்கு அஜித் அரசியல் வந்தா இந்த கொஸ்டின் வரும். ஏன் உங்க படம் உங்க சினிமா இண்டஸ்ட்ரி அதுல கொஸ்டின் பண்ண முடியாது. நீங்க எப்படிங்க பாலிடிக்ஸ்ல கொஸ்டின் பண்ணுவீங்க? புரியுதுங்களா இல்லையா? நான் என்ன கேக்குறேன், நாளைக்கு ஒரு கரப்ஷன் நடக்குது, சந்தோஷ் நாளைக்கு இல்ல நாளைக்கு ஒரு கரப்ஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது தானே, இதுல என்ன புதுசு? நாங்களும் அதை பண்றதுல என்ன தப்புன்னு தான் பேசுவீங்களா நீங்க? இல்ல தப்ப சரி பண்ணணும்னு பேசுவீங்களா? தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, அட்லீஸ்ட் உங்களுக்கு தப்புன்னு தெரியுது. ஆனா இத வந்து விஜய் கேட்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றது எப்படி? ஆனா மத்த விஷயத்துக்கு வந்து விஜய் அறிக்கை விடணும்னு சொல்றது எப்படி இருக்குங்க? இப்போ தமிழ்நாட்டுல திடீர்னு கள்ளச்சாராய சாவு நடந்து விஜய் அறிக்கை விடணும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, விஜய் விட்டாரு. அப்ப வந்து விஜய் அறிக்கை விட்டாரு, ஆன்மகன்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே ஓகே பர்ஃபெக்ட்டுங்க. ஆனா உங்க படம் உங்க இண்டஸ்ட்ரி அதுல வந்து உங்களுக்கு உங்க படத்துக்கு அந்த மாதிரி நடக்குது, அதுக்கு கொஸ்டின் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. கேட்டா விஜய் என்ன பவர்ல இருக்காரான்னு கேக்குறாரு. அப்ப எங்க கள்ளச்சாராய இதுக்கு வந்து அறிக்கை அதுக்கு விடாம இருக்கலாமேங்க? அதை மாத்த முடியாதுல்ல. இப்ப விஜய் அறிக்கை விட்டா அதை மாத்த முடியாதுல்ல. இப்ப என்ன ராம்குமார் கூட கேட்டாரு, அறிக்கை விட்டா எப்படி மாறிடுமான்னு. விஜய் அறிக்கை விட்டா இப்ப இது மாறிடுமா? கள்ளச்சாராயம் மாறாது இல்ல. ஏன் அறிக்கை விட்டாரு, இதுக்கு ஏன் விடல? அதுதாங்க நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்களா? இப்ப கள்ளச்சாராய பிரச்சனைங்கிறது அது வந்து பெரிய பிரச்சனையா இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனையா? இந்த பிரச்சனையை விஜய் அறிக்கையை விட்டாலும் அன்னைக்கு காலைல 6 மணின்ற மாதிரி கட்டாயிட்டு வெளில வந்தா திரும்ப டிக்கெட் ரேட்டை பத்தி பேசிட்டு இருக்கான். ஏங்க நான் பாட்டுல சும்மா தாங்க இருந்தேன். இவங்கதான் வந்துட்டு அமேசான் பிரைம் அது இதுன்றாங்க. அப்புறம் நம்ம போட்டு அடிக்காம என்ன செய்யறது? நான் என்ன கேட்டேன், இப்போ சூர்யா வந்து நீட் பத்தி எதிர்த்து கேட்டாருல, பிஜேபி எதிர்த்து கேட்டாரு. அவருக்கு என்ன இடி ரைடு அது இதுன்னு விட்டு ஆச்சுட்டு போய் லாக் ஆப் பண்ணாங்க. ஆனா விஜய் மட்டும் எப்படி ஈஸியா லாக் பண்றாங்க அப்படின்னு கேட்டேன். நான் அப்படி கேட்கலாம்ல, கேட்காம எப்படி இருப்பேன்? கரெக்ட்டுங்க, இடி ரைடு கூட்டு போனாங்க. என்ன லாக் பண்ணாங்கன்னு சொல்லுங்க, என்ன லாக் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. காருக்குள்ள ஒரு போஸ்டர் வந்துச்சு இல்லங்க, அதுதாங்க லாக் பண்றது.
ஏங்க காருக்குள்ள போனா கார்ல தாங்க போக முடியும். அப்புறமா இது ஏங்க என்ன புதுசு காருக்குள்ள புதுசா போற சொல்றீங்க? விஜய் எப்போதும் போல கேஷுவலா இருக்கலாங்க. மூஞ்ச மூடிட்டு ஒரு போஸ்ட் வந்து ஞாபகம் இருக்கு. அது அது விஜயோட தானே ஆ, ஒத்துக்கிறீங்களா அட்லீஸ்ட்? இல்லங்க. இது இது யார் அசிங்கப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது தப்பு செய்யாத ஒருத்தவங்க அப்படி கூட்டு போறது யார் அசிங்கப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏங்க தப்பு செய்யாதவன் ஏங்க மூஞ்ச மறைச்சிட்டு போகணும்னு நான் கேக்குறேன். தப்பு செய்யாதவன் ஏங்க நார்மலாவே சரி போலாங்க. இல்லங்க. தப்பு செஞ்சிருந்தா அடுத்த நாள் 2, 3 நாள் ரைட் நடத்துறாங்க. ஏதோ ஒரு நாள் இது பண்ணிருக்கலாமே, கேஸ் போட்டிருக்கலாமே. ஏங்க என்னங்க இது கேஸ் போட்டிருக்கலாம்னா என்னங்க? கேஸ் போட்டு ஆமாங்க. ஏங்க ஈடின்னா அப்புறம் என்ன இப்ப அதுதானே ரைட் பண்ணி இந்த ஆள் ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு தூக்கி அதுதானங்க. அப்புறம் எதுக்கு சும்மா அவங்க வீட்டுக்கு வந்து சரிங்க. நல்லா கட்டியிருக்கீங்க வீடுன்னு நான் பார்த்துட்டு போறாங்க. ம். இல்லங்க கேக்குறேன். நீங்க அத செஞ்சவன் அவன் கூட்டிட்டு போனா அவன் தப்பு. அவனதான் நீங்க கேட்கணும். நீங்க இவரு வந்து மூடிய மறைச்சிட்டாரு. அது ஏதாவது ஒரு ஏங்க ஆங்கிள் நீங்க அததான் நான் போட்டோ சொல்றேன். எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கேள்வி எதுக்கு பேசுறீங்க? கூட்டிட்டு போனது தப்பு. இல்லங்க அவர் சொல்றாரு மூஞ்சியை மறைச்சிக்கிட்டது தப்புன்றாருல. விஜய் எப்பயும் போல குனி குறிஞ்சு போனாருன்னா சுத்தி ஆளா உட்கார்ந்து இருந்தா அப்படிதாங்க உட்கார்ந்து இருக்க முடியும். இந்த இன்கம் டாக்ஸ் மேட்டருக்கு வந்து பல தடவை பதில் சொல்லியாச்சு. திரும்ப 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 அதே அலிகேஷனை வச்சு ஒண்ணு இல்லாத மேட்டரை ஊதி ஊதி நான் ப்ளஸ் நான் ஆக்குறீங்க. கேட்ட அலிகேஷனே வேற. இவரு இங்க உங்க சைடுல இருந்து சம்பந்தம் இல்லாம ஒரு இருங்க பதில் வந்ததுனால இருங்க தான் நான் வந்து இன்கம் கேட்க டாக்ஸ் வேண்டியதா ஆச்சு. மேட்டர்ல ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து சொத்துக்களாவோ நகையாவோ பணமாவோ தளபதி ஐயோ வீட்டுல நான் இருந்து பறிமுதல் ஒத்துக்கிறேங்க. நான் பண்ணோம் ஒத்துக்கிறேன். முறைகேடா சேர்த்து வச்சிருக்காருன்னு ஒரு அறிக்கை அவங்க கொடுத்ததா நீங்க ஆதாரத்தை காட்ட முடியுமா? ஏங்க நான் தான் அதை ஒத்துக்கிறேன். விஜய் மேல அலிகேஷனே இல்ல இல்ல. ஆனா ஆனாலும் நீங்க கூட்டு போய் அப்படி லாக் சொல்லலையே. பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஏங்க அது சட்டம் அப்படிதான் ப்ரோ பண்ணுவாங்க. ப்ரோ உங்களுக்கும் நீங்க அப்படிதான் அப்படி பண்ணுவாங்க. இப்ப சொல்லல. செந்தில் பாலாஜி உள்ள வைக்கல நீங்க அப்படி சொல்லல. இல்ல அமைச்சரு செந்தில் நான் பாலாஜி வந்து உள்ள இவரு வைக்கல. சொல்லலையே. விஜய் மணி வந்து சொன்னாரு அமேசான் பிரைம் அது இதுன்னு நீங்க ட்ரோல் ப்ரூவ் பண்றாங்கன்னு நான் பண்ணீங்கன்னா சொன்னாரு. சொல்லல அது. அதனாலதான் அப்படி அவங்க சொன்னேன். கடமை அதை ஓகேவா? அவங்க பண்றாங்க. நான் ப்ரோ சொல்லல. இருங்க அமேசான் பிரைம்ல அவங்க ப்ரோ கடமையை அவங்க இதெல்லாம் பண்ணல பண்றாங்க. ப்ரோ. நான் உங்ககிட்ட அவங்க கடமையை கேட்டேன்ல. அவங்க பண்றாங்க. இல்ல புரியுதுங்களா? ப்ரோ. நானும் அவங்க அதனால கூட்டு கேட்டேன். போறாங்க ஜஸ்ட் கூட்டு போறாங்க அவ்வளவுதான். இல்ல விட்டா வேற இல்ல நான் ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட என்ன இங்க கேட்டேன்? நீட்டா இந்த இல்ல பக்கம் கிளீனா நானும் அது இருக்கு. மாதிரி தாங்க இங்க கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. மடியில கனம் நான் கிடையாது, உங்ககிட்ட வயில பயம் ஜஸ்ட் கிடையாது. கேட்டேன் அதுதாங்க அப்படி அமேசான் பயம் பிரைம் இல்லாதவரு வருஷத்துக்கு கார்ல எவ்வளவு போகும்போது ரூபாய்க்கு நார்மலா கட்டுறீங்க போயிருக்கலாமே. அப்படின்னு. ஏன் அப்படி குறுகி போனாருன்னு ஏங்க தான் கேட்டேன். அவர் நார்மலா போறாரு இல்லங்க அந்த நார்மலா நார்மலா போலன்றது இங்க கூட்டிட்டு பிரச்சனை போக இல்ல. வேண்டியதோட அலிகேஷன் ஒண்ணு இது வைக்கிறாங்க யாருன்னு தான் அவங்க. நான் கேக்குறேன். இவர் முறைகேடா இருக்காரு, டாக்ஸ் கட்டலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. இவங்க போய் விசாரிக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவர் கரெக்டா இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஃபைன் எல்லாம் டாக்ஸ் பேர் போட்டாங்க. கரெக்டா தான் பண்றாருன்னு சொல்லியாச்சு. இல்ல இல்ல இன்னும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? கார்த்தி என்ன பேச விடுங்க. நீங்க ஏன் ப்ரோ அமேசான் பிரைம்ல ட்ரிகர் ஆறீங்க? அது கரெக்டா யாரும் செக் பண்ணி சொல்லுங்க. நான் கரெக்டா ஞாபகம் இல்ல. ஃபைன் போட்டாங்க. இன்னொன்னு அப்படி ஃபைனுக்கு போட்டாங்க கார்த்தி. அது காருக்கு இன்கம் போட்டாங்க. டாக்ஸ் ரைடு ஏங்க வந்து இந்த காருக்கு சினிமால தான் கட்டுற மாதிரி காருக்கு போட்டாங்க. இல்லைங்க பார்க்க தெரியாது. சேவியர் பில்டோ காருக்கு மேல அது வந்ததுங்க. காருக்கு சேவியர் பில்டோ மேல வந்ததுங்க. அந்த அப்படியே மாதிரி அது எதுவுமே இல்ல கிடையாது. அப்படின்றாங்க அப்படி ராம்குமார். இந்த படத்தெல்லாம் காட்டுற மாதிரி உள்ள போய் வீட்டுக்குள்ள தங்கத்தை இருக்கிற இல்ல அந்த 3 மாதிரி நாள் தொடர்ந்து ரைடு நடந்தது. அதுதாங்க 3 நான் நாள் சொல்றேன். 3 3 நாள் நாள் நடந்தது. ரைடு. 3 நாள் நடந்ததுக்கு பிறகு வந்து இல்ல அப்படி எதுவும் இல்ல, எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டா பண்ணிருக்குன்ற மாதிரி தான் அப்படி அவங்க அப்படி ரிப்போர்ட்டே ஏதாவது கொடுத்துருக்காங்க. அப்படின்னு கொடுத்துருக்காங்களா ரிப்போர்ட்? இல்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் கொடுக்குறேன் அந்த ரிப்போர்ட். நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, நீங்க அலிகேஷன் வைக்கிறீங்களா இவர் முறைகேடா சொத்து சேர்த்திருக்காரு, இவர் முறைகேடா முறை பண்ணிருக்காருன்ற மாதிரி அவங்க எதனா கொடுத்ததுக்கான ரிப்போர்ட் எவிடன்ஸ் நீங்க கொடுங்கன்ற. அதெல்லாம் கோர்ட்ல கேஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபைன் எங்க போட்டிருப்பாங்க. அது நடக்குது? தெரியல, எனக்கு கேஸே டீட்டெயில்ஸ் இல்லையே. தெரியல. எங்க கேஸ் நடக்குது? கேஸ் நடந்தா கேஸ் நம்பர்னு ஒண்ணு இருக்கும். கோர்ட்ல நிலுவையில இருக்கும்ல. கேஸ் போட்டிருந்தா கேஸ் நம்பர் இருக்கும்ல. ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்க. வேலிடான பாயிண்ட். நான் எதிர்கட்சிக்காரனை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான். இவங்க ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்கல்ல, நீங்க அதுக்கு ப்ரூஃப் பண்ணுங்க. இங்க மேல வந்து இன்கம் டாக்ஸ் வந்து ஐடி வந்து ஃபைல் பண்ணிருக்கு, கேஸ் இருக்கு, விஜய் மேல ஒரு கேஸ் நடக்குதுன்னு சொல்லுங்க. ரோல்ஸ் ராயல்ஸ் மேல சொன்னீங்க, ரோல்ஸ் ராயல்ஸ்க்கான விளக்கத்தை கொடுத்தாச்சு. ஒரு நிமிஷம் இன்கம் டாக்ஸ் ரைடுன்னு ஒன்று வந்தாலே அவன் வந்துட்டானா, காசு செலவு பண்ணி வந்துட்டான், ஒரு 50 பேர் 100 பேர் தமிச்சு ரைடு பண்ணாலே எதுவுமே இல்லைன்னா கிளம்பி போக மாட்டாங்க. சரியா? அதை வந்து புரிஞ்சுக்க. அவன் வந்ததுக்காக ஃபைன் போட்டு தான் போவான். நான் சொல்றேன். இது என்ன அநியாயமா இருக்கு? ஏங்க தப்பே பண்ணாத ஒருத்தன் கரெக்டா பண்ணிருக்கான், டாக்ஸ் கட்டி இருக்கான், நாங்க வந்துட்டோன்றதுக்காக உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு பண்ணுவாங்களா? அப்படிலாம் இல்ல.
இப்போ நீங்க அப்படிலாம் இல்ல, முன்னாடியே இது சஜஸ்ட் எப்படி பண்ணி தாங்க விடுவாங்க, இது போவாங்க. சும்மா நீங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போயிட ஏற்கனவே மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு இடத்துல நடந்த ரைடை பொறுத்து இல்லை ஏற்கனவே நடந்த ஒரு ரைடில் அங்கே ஏதோ ஒரு இதை வச்சு தான் எவிடன்ஸ் வச்சு தான் இங்கே வருவாங்க கரெக்டா. அப்போ அதை பற்றி கேள்வி கேட்பாங்க, இது எப்படி வந்துச்சு அது எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். அது வந்து ஒன்று வந்தாங்க நீ பார்த்தாங்க முதல்ல எதுவுமே இல்லைன்னு ஏஜிஎஸ் சொல்லி போயிட்டு எந்திரிச்சு தான் போயிட்டாங்க. சும்மா ஏஜிஎஸ் சினிமா டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காது. இருக்கும் இன்னொன்னு ஏஜிஎஸ்க்கும் ப்ராப்பரா போனாங்க. நீங்க பிகில் ஆமா படத்தப்போ இல்ல நீங்க இல்ல சொல்றது, பிகில் படத்தப்போ அதுக்கு தான் நடந்தது ஃபைன் நீங்க போடுவாங்க, சொல்றது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது அதிகமாக இதில் வந்து டேக்ஸ் வந்து கரெக்டாக எங்களுக்கு இல்லைங்க, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருதுன்னா ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைனை கட்டினா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது கட்டியிருப்பாங்களா இல்லையான்றதெல்லாம் உனக்கு தெரியல அப்படின்றதுக்காக அது எதுவுமே இல்லைங்க. வந்தாங்க, வந்து அது பார்த்துட்டு வந்து எல்லாரும் சரி, வந்துட்டு ஐயோ சார் இவங்க இது தெரியாம கேஸ் வந்துட்டு இருக்குன்றீங்களே, போயிட்டாங்கன்னு இல்ல இல்ல பேசுறாங்க. இப்ப இவங்க கேஸ் அதுதாங்க நடக்குதுன்னு சரி, சொன்னீங்களே, அதுக்கு இருக்குன்னே சொல்றேன் நானு. இருக்கட்டும், அது என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல அது கண்டிப்பா நடக்கும் ராம, அது எல்லாருக்குமே அப்படிதான் நடக்கும். இப்ப சினிமால கூட ஒரு தலைவா, அது 2 ப்ரொசீஜர், வருஷத்துக்கு அது முன்னாடி ப்ரொசீஜர் நீங்க சொல்றது புரியுது, நடைமுறை இதுதான் இப்படிதான் நடக்கும்ன்றது நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. இப்ப இவங்க வைக்கிற அலிகேஷன் என்னன்னா, இவர் வந்து தொடர்ந்து வந்து கட்டவே இல்ல, முறைகேடான ஒரு சொத்து சேர்த்திருக்காரு இவர் அப்படி மேல. இப்ப கிடையாது. இல்ல செந்தில் இல்ல பாலாஜி அது மேல அது வைக்கிறாங்கல்ல, ஒரு இல்ல அலிகேஷன் வைக்கிறாங்கல்ல. அது வேற இது வேற, அது வேற. எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும், எல்லாருக்குமே ரஜினியில இருந்து எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இல்ல அதத்தான் சொல்றேன், கரெக்டா கட்டி இருக்கு, அதுக்கான எல்லா ப்ரூஃபும் நான் கொடுக்குறேன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு. அப்படி வந்து கேஸ் நடக்குதுன்னு சொன்னா, கேஸ் நடக்குது, இவர் மேல ஒரு அலிகேஷன் போய்கிட்டு இருக்கு முறைகேடா. இப்ப சொத்து குவிப்பு வழக்கலாமா ஜெயலலிதா அம்மாவுக்கு நடந்தது இல்ல கேஸ், முறைகேடா சொத்து சேர்த்த மேட்டர்னு ஒரு கேஸ் நடந்தது இல்ல. அந்த மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேஸ் போயிட்டு இருக்குன்ற மாதிரி ராம்குமார், சொல்லிட்டு, அந்த மாதிரி கேஸ் இப்போ எங்க நடக்குதுன்னு ஜெகத் கேக்குறேன். ரட்சகன் மேல வந்து ஃபைன் அது போட்டாங்களா, வேற கேஸ் போட்டு அது நடக்குதா? ஜெகத் ரட்சகன் மேல ஃபைன் போட்டாங்களா, கேஸ் போட்டு நடக்குதா? அது சொல்லுங்க. சரி, அப்படி ஃபைன் போட்டது அப்படிதாங்க. வந்து இப்ப ஜெகத் ரட்சகனுக்கு ஃபைன் போட்டாங்கன்னு ஆமா. சொல்றீங்கல்ல, வந்திருக்குல்ல இப்ப ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஃபைன் போட்டு எங்க இன்கம் டாக்ஸ் ஃபைன் போட்டிருக்காங்க காட்டுங்கன்ற நான் எவிடன்ஸ். ஃபைன் போட்டு எவிடன்ஸ் எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு செலிபிரிட்டியா இருக்கவங்க இப்ப காட்டுங்க. ஜெகத் ரட்சகன் போட்டிருக்காங்கல்ல. இப்ப நான் வந்து கான்பிடண்டா சொல்றேன், இப்ப நான் ஒரு விஷயத்த நான் கான்பிடண்டா சொல்றேன், நான் ப்ரூஃப் கொடுக்குறேன்றேன், நீங்க ப்ரூஃப் கொடுங்களேன். டாக்ஸ் ஃபைன் போட்டிருக்காங்கன்றதுக்கான ப்ரூஃப் நீங்க கொடுத்துட்டு பேசுங்கன்றேன். ஏங்க உங்க பேர் என்ன, மாறாவா? ஏங்க மாறாது, அதெல்லாம் இருக்கும். இப்ப நான் சரி சும்மா சரி இது ஏதோ டீட்டெயில் இருக்குமா நெட்ல தேடி பார்த்தேன். அது நான் விஜய்க்கு ஃபர்ஸ்ட் நேம் போட்டு 2வது நேம் சூர்யா போட்டு 3 கோடி ரூபாய்க்கு ஏதோ கட்ட சொல்லி போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அது மட்டும் சொல்லுங்க. இருங்க அப்படியே படிக்கிறேன். இது என்னது, என்ன நியூஸ் பேப்பர் டைம்ஸ் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. விஜய்க்கு ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க, அது என்ன சொல்லுங்க. விஜய்க்கு அது முடியுங்க. விஜய் தமிழ் ஆக்டர் அதெல்லாம் போட்டு ஜெனரல் அதெல்லாம் போட்டுட்டு ஹூ லாட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ரைட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் விஜய் ப்ரெமிசஸ் டியூரிங் மாஸ்டர் ஷூட், அது அந்த கதை. அதுக்கப்புறம் ஹவவர் விஜய் நேம் வாஸ் கிளியர்ட் இன் தி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. சரி, ஓகேவா? இதே சூர்யா மட்டும் பாருங்க. அதே மாதிரி சூர்யாவுக்கு அந்த கதெல்லாம் போட்டுட்டு லேட்டர் த ஆக்டர் வாஸ் ஆஸ்க்டு டு பே a tax amount of rupees 3 crore for previous financial year அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு வந்து அந்த இன்கம் டாக்ஸ் இதுலயே வந்து நாங்க வந்து அதை கால்குலேட் பண்றதுக்கு லேட்டா டைம் எடுத்துக்கிட்டனால தான் ஃபைன் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்பயே மூடிட்டாங்க. ரைடே வரல, நாங்க இதெல்லாம் வாங்கல, அது இதுன்னு ரைடே வரலன்றது வேறங்க. ரைடு எப்போ வருவாங்கன்னு தான் சொல்றேன் உனக்கு. ரைடே வரல, ரைடுனா இப்ப விஜய் லாக் பண்ணிட்டு போன மாதிரி வரலன்னு சொல்றேன், புரியுதுங்களா? அதுதான் நான் லாக் பண்றதுன்னு சொன்னேன். விஜய லாக் பண்ணிட்டு போனது யார் தப்புன்னு நீங்க தான் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். யார் தப்பு? நீங்க கவர்மெண்ட் தப்புன்னு சொல்றீங்களா? இப்போ நீங்க நான் வந்து உங்க மேல இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கீங்களேன். இல்ல இப்ப உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கீங்களேன். இல்ல அவங்களே சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டீடைல்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. எடுத்து பார்த்துட்டு ஓகே பக்காவா இருக்கா, ஓகே நம்ம போய் கொஸ்டின் பண்ண முடியுமானா தான் போவே செய்வாங்க. சும்மா நான் பெரிய ஆளுன்னு போயிட்டு விஜய் போய் அப்படி எல்லாம் பண்ண முடியாது யாருமே. அதுக்கு சரி எந்த ஆக்டருமே நீங்க சும்மா எல்லாம் பண்ண முடியாது. அதுதாங்க பண்ண முடியலன்னா நியூஸ் பேப்பர்ல அப்படிதானே போட்டிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு அப்படி நடத்துறீங்க, நடத்தினவங்க தானே தப்பு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நான் தான் சொல்றேனே. ஏன்னா இன்கம் டாக்ஸ்ல இருந்து நாங்க பண்ணது தப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்களா? நீங்க பண்ணது தப்புன்னு சொல்ல, நான் விஜய் தேடி தான் போனேன். அதுக்கு கீழே பார்த்தா அவர் போட்டோ போட்டு அவரு போட்டோ போட்டு இன்கம் டாக்ஸ் இதுல இருந்து பண்ணது தப்பான்னு சொல்லி தான் நான் கேக்குறேன். நாங்க பண்ணதுனாக்கா நான் பண்ணது இல்லங்க. மாறன் நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க.
இப்போ வந்து கார்த்தி ப்ரோ சொன்ன மாதிரி இது எல்லாருக்கும் நடக்கும், எல்லாருக்கும் போகும். இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா விஜய் விசஸ் சூர்யான்ற மாதிரி மாத்த பாக்குறீங்க. இது ஃபேன் ஃபைட்டுக்குள்ள ஏங்க கொண்டு நான் போகாதீங்க. அப்படிலாம் இது பார்க்கவே என்ன இல்ல. சொல்றேன்னா ஆக்சுவலா நீங்க அப்படி நீங்க பார்த்தது விஜய் புரிஞ்சுக்கிறேன். மணி அவன் தான். வாழ்க்கை லட்சியமா இன்கம் டாக்ஸ் ரைடு வரணும்ன்றத நினைச்சு எல்லாருமே ஏங்க இயங்குவாங்க. அது வந்து சரியா? விஜய் மணி தான். எத்தனை நாளைக்கா இந்த மாதிரி சும்மா 50,000 20,000 40,000 சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க? ரைடு அத வர அளவுக்கு சொல்லுங்க. சம்பாதிக்கணும். இப்போ ராம்குமார் நினைக்கணும் அதுதான் இல்ல அது வாழ்க்கையில அதுதான் இன்கம் தலைவா. டாக்ஸ் நான் ரைடு என்ன சொல்றேன் வரணும், மாறன், நான் என்ன ஃபாரின் சொல்றேன்னா மாறன், போகணும், யூஎஸ் இது வந்து போகணும். இந்த நீங்க மாதிரி வந்து விஷயமா ஒரு சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா உண்மை நினைக்கிறீங்க. உண்மை நீங்க உண்மைன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே டைம்ல வந்து யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. புரியுதுங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்பவுமே வந்து யதார்த்தத்தை இல்ல விட்டுட்டு இந்த இடத்துல நான் ராம்குமார், கவுண்டர் நான் பண்ணணும், இந்த இடத்துல கவுண்டரே எப்படியாச்சும் நான் பண்ணல. லாக் நான் பண்ணணுன்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திரும்ப ஒரு திரும்ப நீங்க வந்து இல்ல நான் நான் ஒரு ஆர்கியூ ஃபர்ஸ்ட் உங்களோட ஒரு கொஸ்டின் ஆர்குமெண்ட் எப்படி கேட்டேன்ல, இருக்குன்னா அந்த நீங்க கொஸ்டினை இல்ல இல்ல வந்து கிளியர் உங்களுக்குள்ள பண்ணாததான் இருக்கிற இவ்வளவு இல்ல கொஸ்டின் இல்ல வர்றது. நான் என்ன அதை சொல்றேன்னா கிளியர் பண்ண சொன்னா இருங்க ட்ரோல் நான் பண்ண என்ன சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. வரேன்னா இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ ட்ரோல் பண்றதுக்கு என்கிட்ட வந்து 100 பாயிண்ட் இருக்கு. கோடிலாம் சம்பாதிக்கும் ரைடு வரதாங்க செய்வான். நீ அதைத்தான் நாளைக்கு சொல்றேன். சம்பாதிச்சால வரும், நான் தலைவா சம்பாதிச்சால நான் வரும். நான் அது தப்பு சொல்ல வரல. நான் இவ்வளவு மாறன் என்ன சொல்ல வரேன்னா நானு நடைமுறை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அது அவருக்கும் நல்லா தெரியும். இவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்ப திரும்ப விஜயை மட்டுமே கார்னர் பண்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. இப்போ எனக்கு வந்து கவுண்டர் பண்றதுக்கு ஆமா, 100 நீங்க கொஸ்டின்ஸ் அரசியல் என்கிட்ட இருக்கு. நீங்க ட்ரோல் அரசியல் பண்ணணும்னு நினைச்சா 100 கார்னர் கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க, என்னாலையும் வைக்க கார்னர் முடியும். பண்ணுவாங்க. நான் அதை கடந்து போறேன். நானு அது வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து இல்ல அது எல்லா அப்படி விஷயத்துக்கும் வந்து முடியாது விஜய்க்கு ராம். மட்டும் தான் நீங்க திரும்ப திரும்ப அது அப்படி கார்னர் அப்படி பண்றீங்க. நான் முடியாது, மாறனை பார்த்து கேக்குறேன். அப்படி முடியாது ராம. அரசியலுக்கு வந்துட்டு அப்படிதான். அல்ல அது கேட்கட்டும், அது அவரோட உரிமை. நான் தப்பு சொல்ல வரல. அது எல்லா டைமும் இருக்கட்டும் சொல்றேன். சரி, என்ன இந்த மாநாடு எப்ப போற? 22 23 காலையிலயா? 23 ப்ரோ அது ஃப்ரீ தான் ப்ரோ. ஐ மீன் ஃப்ரீனா அதாவது ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த மாதிரியா இல்ல ஓப்பன்? அப்படிலாம் கிடையாது ப்ரோ. ஃப்ரீ தான் ப்ரோ. அது என்னத்துக்கு ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணணும்? மாநாடுன்றது மாநிலம் தழுவி நடக்கக்கூடிய ஒரு மாநாடு. அது அது எல்லாருமே போலாம். கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு மேல வருவாங்க. அவங்களே 1.5 லட்சம் எழுதி கொடுத்துருக்காங்க. நீ சும்மா தலைவா இப்போ நான் வந்து இது நான் உங்களுக்கு பிரைவேட்டா தான் கால் பண்ணி சொல்றேன் அது எதுக்குன்றத. அது இங்க ஸ்பேஸ்ல வேண்டாம். எதுக்குன்னு அவங்க எழுதி கொடுத்தது 1.5. அப்புறம் நீ பார்த்து இதுதான் இருங்க. இப்போ விசிகா எழுதி கொடுத்தது லெட்டர் பேடு உங்களுக்கு நான் காட்டணுமா? இல்ல டிஎம்கே எழுதி கொடுத்த லெட்டர் பேட் நான் காட்டணுமா? அவ்வளவுதான் வந்திருப்பாங்க. ஆதாரத்துக்கு நான் என்ன காட்டணும் சொல்லுங்க. அது கம்மியா நாளைக்கு தான் வந்திருப்பாங்க. நான் அவங்களுக்கு இருக்கு நடைமுறை. அவங்க என்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்களோ அந்த ப்ரொசீஜர் பண்ணிருக்கு. எல்லா கட்சிக்காரங்களும் எப்படி பண்ணுவாங்களோ அந்த ப்ரொசீஜர் தான் பண்ணிருக்கு. நிச்சயமா அதுக்கு மேலதான் வரும். 5 லட்சம் பேர் வந்தா 50 லட்சம் பேர் வந்தா நம்ம சொல்லிக்க வேண்டியதான். இல்ல ட்ரோன் ஷாட்லாம் வந்து இல்ல. அது நீங்க பாருங்க, பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இப்ப நீங்க கேட்கலாம் எதுக்கு இப்போ 1.5 லட்சம் பேருக்கு எதுக்கு நீங்க வந்து அத்தனை ஏக்கரா எடுத்திருக்கீங்கன்னு கேக்குறீங்க இல்லையா? அதுக்கான பதில் 23 தெரியும். அப்படின்னா நான் கேட்கவே இல்லையே. இல்ல நான் பொதுவா கேள்வி எவனா வைப்பான்ல, அதுக்காக இப்பயே சொல்றேன் பதில் நான். சரி நீங்க 1.5 லட்சம் பேர் சொல்றீங்களே, எதுக்கு 1.5 லட்சம் பேருக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய இடம்னு கேக்குறீங்க இல்லையா? கேட்பாங்க இல்லையா? இல்ல நான் 5 லட்சம் தான் சொல்ல. நான் இப்பவும் சொல்றேன் 4 லட்சம் 5 லட்சம்ன்றதெல்லாம் நான் எங்கேயுமே நான் சொல்லல. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஒரு 3 லட்சம் பேருக்குள்ள, ஒரு 3 லட்சத்துக்குள்ள நடக்கும். அந்த எக்ஸ்பெக்ட் பண்றோம். அதே டைம்ல வந்து அந்த மீதி இடங்கள் அந்த பார்க்கிங் மற்ற வசதிகளுக்காக தான் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் அவ்வளவு பெரிய இடத்த பார்த்துருக்கு. கிட்டத்தட்ட 3 வழி. அது என்னென்ன டீட்டெயில் எல்லாமே அறிக்கையில வந்திருக்கு உங்களுக்கு. எப்படி எந்த வழியா வரணும், எந்த வழியா போகணும், சாப்பாட்டுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, உங்களுக்கு கிளினிக்னு சொல்லி ஒரு பெரிய விஷயமே பிளான் பண்ணி அவங்க எல்லாம் ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அந்த இடம். கிட்டத்தட்ட நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஒரு 3 லட்சம் பேர் கிட்ட வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்பயே முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு டியூட்டி 3 லட்சம் பேர் வந்தாங்கன்னு கூட போறேன் தானே. இல்ல நீங்க பாருங்களேன், பார்க்கும்போது தெரிய போகுது. 1.5 லட்சம் பேருக்கு இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து என்ன முடியும் வீடியோல உட்காந்து இல்ல இப்போ கடைசியா நடந்த மாநாடு, திருமாவளவன் அண்ணன் போட்ட மாநாட்டிலே வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேல வந்திருந்தாங்க. அந்த மாநாட்டுக்கே, விடுதலை சிறுத்தை கட்சி மாநாட்டுக்கே வந்து 3 லட்சம் பேருக்கு மேல வந்திருந்தாங்க. அதே மாதிரி வந்து அவரு சொன்னாரா? இருக்கிறத நான் உண்மையை தான் சொல்றேன். நான் பொய் எல்லாம் சொல்லல. கிட்டத்தட்ட யார் சொன்னாங்க? விசிகால இருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்ல டிஎம்கேல இருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அப்படி இல்ல போனவங்க பார்த்தவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றதெல்லாம் கவுண்ட் இருக்குல்ல உங்களுக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து எத்தனை பேர் போயிருக்காங்கன்றதெல்லாம் ஒரு கவுண்ட் இருக்குல்ல உங்களுக்கு. கவுண்ட் இருக்குல்ல, சொல்லியிருக்காங்களான்னு கேக்குறேன். ஃபுட்டுக்கான இது இருக்கும்ல. இது ஃபுட் 3 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டீங்களாங்க? இருக்கும்ல. அப்புறம் 1 லட்சம் இதை வச்சு எப்படி சாப்பாடு முடியும்? அதான் ஃபுட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணணும்ல. அதெல்லாம் ஏன் சும்மா ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க.
இல்ல சரி நீங்க அது இப்ப நீங்க சொல்லு 23ஆம் தேதி விசிகேட்ட பாருங்களேன். சொல்லல, திருமாவளவன் விசிகே சொல்லியிருக்காங்களா 3 லட்சம் பேர் வந்துருக்காங்க. ஆமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் நியூஸ்ல அந்த டிபேட் அப்படிதான் இதெல்லாம் சொல்றாங்க. பார்க்கும்போது 3 அப்படிதான் லட்சம் பேருக்கு சொல்லியிருக்காங்க. மேல வந்திருக்காங்க அந்த கூட்டத்துக்கு. எல்லாருமே இப்ப வன்னியர்ஸ் எல்லாம் கூட அதான பதிவு பண்ணிருக்காரு. அதுதான் சொல்றேன், நீ சொல்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே தவிர எப்படி அவ்வளவு கூட்டம் இப்படி வந்தது? அது வரும், அதனால நடக்கும். அந்த இப்ப கூட்டம் நீங்க உங்களுக்கு வருன்றீங்களா? அப்படி வச்சுட்டாலும் சரி, ஓகே. இல்ல அந்த நான் பாயிண்ட் என்னன்னா அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளவு எவ்வளவு கூட்டம் கூட்டம் வருமோ எங்களுக்கு வந்திருக்குன்னு வராதா சொல்றேன் நான். எங்களுக்கு அப்படின்றீங்களா? நான் வருன்றதெல்லாம் நான் இந்த இடத்துல நான் உறுதியாலாம் நான் பதிவு பண்ணல. அவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்குமே இப்ப 3 லட்சம் பேருக்கு மேல யாருக்கும் வராதுன்னு சொல்ல வரீங்களா? யாருக்குமே வராதுன்னு சொல்ல வரீங்களான்னு கேக்குறேன். அவ்வளோ crowd எல்லாம் gather ஆகாது. இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மகாபலிபுரத்துல மீட்டிங் போடுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மகாபலிபுரத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மீட்டிங் போடுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கே வந்து அசால்ட்டா 3 லட்சம் பேருக்கு மேல போவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மகாபலிபுரத்துல மீட்டிங் போடுவாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ப்ரோ. ப்ரோ இந்த மாநாட்டுல வந்து இல்ல தொகுதி வாரியா ஆளுங்க எல்லாம் இதை இன்ட்ரோ கொடுப்பாங்களா? எப்படி ப்ரோ? வந்து ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? எது ப்ரோ? இல்ல புரியல. இந்த மாநாட்டுல தொகுதி வாரியா மாவட்டங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதான் ஆளுங்களை முக்கியமான ஆளுங்க. இல்ல அது தெரியல. அது எனக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்டா வந்து மாநாடு எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, எப்படி போக போகுதுன்றதெல்லாம் எனக்கு இன்னும் அது தகவல் தெரியல. போதான் தெரியும் அது என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கோட்டு தான். அந்த கோட்டு முடிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் மாநாட்டை பத்தி என்ன மாதிரி எல்லாம் போவோம், எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அதெல்லாமே நமக்கு தெரிய வரும். ஏன்னா சில பேர் ஏதோ நியூஸ்ல பேசினாங்க, இது மாதிரி கட்சியில தேர்வு பண்ண ஆளுங்களை வந்து நாங்க மாநாடப்போ காட்டுவோம், நாங்க எப்படி தேர்வு பண்ணியிருக்கோன்னு நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்கல்ல. ஸோ ஏதாவது இன்ட்ரோ கொடுப்பாங்களா அங்க வச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு. இல்ல இருக்கும். அது என்னென்ன பிளான் எல்லாமே நிச்சயமா இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு. ஏன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டிக்கான லான்ச் அந்த மாநாடுன்றது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இல்லையா? மாநிலம் தழுவி நடக்கக்கூடிய ஒரு மாநாடுன்றதுனால நிச்சயமா ஏதாச்சும் பதிவு இல்ல பண்ணணும். அதுல நீங்க கருத்து, கொள்கை, கோட்பாடு மண்டே வச்சிருக்கீங்க, நிறைய பேருக்கு வேலை இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. இப்போ மத்த கட்சி திமுக இல்ல நான் அதை சொல்ல, திமுக அந்த மாதிரி கட்சிலாம் காசு கொடுத்து ஆளை கூட்டு வருவாங்க. அவனுக்கு அது வேலை. ஓகேவா? 500 ரூபா காசு கொடுக்குறாங்க, நான் வந்துட்டு அந்த வருமானத்துக்கு வரேன். நீங்க அவ்வளவு காசு எல்லாம் கொடுத்து ஆளுங்களை கூட்ட வர முடியாது. ஐயோ, இங்க காசுலாம் கொடுத்து வர கூட்டம் கிடையாதுல்ல இந்த பக்கம். நான் சொல்றதே அந்த மாதிரி வேலை இருக்கு. அங்க இருந்து ஒரு நாள் ஆகும், அதுக்கு வந்து செலவு பண்ணி வரணும். திங்கக்கிழமை ஒர்க்கிங் டே, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதனால அதை எப்படி சரி பண்ணுவீங்க பார்ப்போம். அதுக்கு சொல்றேன், பார்ப்போம். அதுதான் நீங்க சொல்றதும் ஒரு லாஜிக் பாயிண்ட் தான். அது 23ஆம் தேதி தான் தெரியும் என்ன மாதிரி மாநாடா இருக்கும்ன்றது. எல்லாமே நம்ம ஜஸ்ட் லைக் தட் அரசியல வந்து நாங்க யாரும் தெரியுங்களா, எங்களுக்கு எப்படி தெரியுங்களா, அப்படியே நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. மேம்பக்காவே அரசியல் கட்சியெல்லாம் பிரியாணி போட்டு காசை கொடுத்து அங்கங்க மாவட்ட செயலாளருக்கு பொறுப்பை கொடுத்து நீங்க உன் தலைமையில இருந்து இவ்வளவு பேர்த்து கூட்டுறணும், உன் தலைமையில இருந்து இவ்வளவு பேர்த்து கூட்டுறணும் அப்படின்னா அந்த கட்சிக்குள்ள எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் வச்சு கூட்டு வராங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த இது கரெக்டா இருக்கா, ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கா? நீங்க இல்ல அதெல்லாம் தெளிவா இருக்கு. அதை பத்தில நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அந்த ஸ்ட்ரக்சர், பார்ட்டி, அந்த கட்டமைப்பு எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. அந்த 234 தொகுதியில இருந்து உங்களுக்கு வந்து பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அதெல்லாம் வந்து பக்காவா கொண்டு வந்துருவாங்க. அதெல்லாம் கிளீனா இருக்கும். அதான் நம்ம டாப் பாட்டம் கிளீனா இருக்கு தலைவா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ வீட்டுல இருக்க இப்போ 1.5 லட்சம் பேர் வராங்கன்னா அந்த 1.5 லட்சம் பேர்த்துல ஒரு 20,000 ஒரு 50,000 லேடிஸாவது இருந்தாதான் அந்த மாநாடு மாதிரி இருக்கும். இல்லைன்னா சும்மா அது ஏதோ ஆடி லஞ்ச் மாதிரி ஆயிடும். சும்மா ஒரு பசங்க மட்டும் இருந்தா. அப்போ அந்த 50,000 பேர் வர வைக்கணும்னா 50,000 ஆன்டி வரணும், அம்மா வரணும், லேடிஸ் வரணும். அப்போ அவங்களாம் வேலைக்கு விட்டு திங்கக்கிழமை வருவாங்களா? வீட்டு விட்டு வருவாங்களா? வீட்டு வேலையெல்லாம் விட்டு வருவாங்க. இப்போ மற்ற கட்சியில் வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா காசு வாங்கிட்டு வருவாங்க. 500 வாங்கிட்டு வருவாங்க, 1000 வாங்கிட்டு வருவாங்க. சரி ஓகே வருவாங்க. ஒரு நாள் வேலைக்கு போகிற மாதிரி வருவாங்க. அப்படி வருவாங்க. உணர்வுலாம் அவங்க இன்னும் பெருசாக வரல. அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வர முடியுமா அவங்கள? யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் போல உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் யாரும் மறுக்கல.
அதை தாண்டி ஒரு 40 வயசு ஆளு, 50 வயசு ஆளு, 60 வயசு ஆளு இவங்கலாம் வேலையை விட்டு வருவாங்களா? ஒரு வயசானம்மா வருமா, ஒரு ஆன்டி வருமா, ஒரு இல்ல 25 30 நிச்சயமா வயசு பொண்ணு வருமா? தலைவா இந்த மாதிரி வருவாங்க. டிஃபிகல்ட்டி ஏன்னா இருக்கு. நாங்க இந்த மாநாடுன்றது வந்து நம்ம இப்போ பண்றது. இந்த அதே கட்சியோட மாதிரி அது சக்சஸ் மீட் வந்தாலும் கூட இப்போ நெல்லையில ஒரு 3 வச்சிருந்தாங்க. மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் மாநாடு நடத்துறீங்கன்னா இப்போ ஆடியோ லான்ச் மாதிரி டிஜே போட்டுட்டு விஜய் பாட்டு போட்டு டான்ஸ் இந்த மாதிரி பண்ண முடியாது. இன்னொன்று நீங்கள் எதுவும் பெருசாக கொள்கை இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் இந்த மாநாட்டில் தான் சொல்ல போறீங்க. விஜயோட ஸ்பீச் ஒரு 1/2 hour இருக்குன்னா அந்த 1/2 hourக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மாநாடு நடத்துறீங்கன்னா அந்த 3 மணி நேரம் யார் ஹோல்ட் பண்றது அப்படின்னு ஒன்று இருக்கு. இல்ல இருக்கு நீங்க வைக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் ஆன்சர் வந்து இருக்கு. அது இப்பயே நம்ம சொல்லிட்டோம்னா வந்து இந்த ஸ்பேஸ்லயே முடிஞ்சிடும்ல. அது 23ஆம் தேதி பாருங்க, பார்க்கும்போது தானே தெரியும். நீங்க சொல்லக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமான விட 23ஆம் தேதி கிடைக்கும். அதுவரை காத்திருக்கவும். இப்போதைக்கு கோட்டு பத்தி மட்டும் நம்ம போயிடுவோம். ஓகே. வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? இந்த ராம்குமார் போயிட்டு போலயே. கார்த்திக் ப்ரோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலாக எனக்கு இப்போ ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா வடபழனி பக்கத்தில் இப்போ எனக்கு ஆஃபீஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஈச் அண்ட் எவ்ரி டே நான் காரில் போகும்போது நெக்ஸ்ட் டே அதான் கேட்டுட்டு தான் போவேன். ஸ்பேஸாக ரெக்கார்டிங் யூடியூப்ல. எனி சான்ஸ் ப்ரோ டு மீட்? ஊருக்கு வந்திருக்க ஒரு 1 week ஆகும். 1 week கழிச்சு சென்னை வந்துட்டு சொல்றேன். நீங்க எங்க இருந்து வடபழனி? நான் போரூர் டு வடபழனி ப்ரோ. அந்த ரோடு தான், நம்ம ரோடு தான். அதான் ப்ரோ, நான் முன்னாடி பெருங்குடி போயிட்டு இருந்தேன். அப்பயும் கேட்டு தான் போயிட்டு இருப்பேன். இப்ப நீங்களும் பாலாஜி சாரும் அங்க காஃபி குடிப்பீங்களா? எங்கன்னு எனக்கு தெரியாது. மைட் பி இங்க இருக்குமா கிராஸ் பார்க்கும்போது. ஓகே. காஃபி சாஸ்திரான பசுல ரோட்ல. இப்ப சேலம்ல இருக்கீங்களா ப்ரோ? இப்போ போயிட்டு இருக்கேன் அந்த வீக். நான் நெக்ஸ்ட் வீக் 8th ஒரு மேரேஜ் ப்ரோ. எடப்பாடி வரணும் ப்ரோ மேரேஜுக்கு. சேலம் பக்கத்துல. நான் அப்ப சென்னை வந்துடுவேன் ப்ரோ. எனி டைம் நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு டிஎம் சென்னை வந்து மீட் பண்ணுவோம் கண்டிப்பா ப்ரோ. டிஎம் பண்ண முடியல ப்ரோ உங்களுக்கு. நான் நிறைய தடவை நம்ம ஐப்பன் ப்ரோட்ட மெசேஜ் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, நான் உங்களுக்கு பண்றேன். ஓகே ப்ரோ, டெஃபினெட்லி மீட் பண்ணும் ப்ரோ. என்ன கார்த்தினா காஃபி சாஸ்திரா பட்டர் பன் சாப்பிடுவீங்களோ? அது டெய்லி சாப்பிட்டு தான் இருக்கும். போர் அடிக்காதானா? என்ன பண்றது, போர் அடிக்கிறது அங்கேயே போறோம். அப்படியே அங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு டெய்லி ஒரு 1 hour. கார்த்தி ப்ரோ, ஹலோ கேக்குதா நான் பேசுறது? இல்ல ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன கரெக்ஷனு. அந்த மாறா வந்து அந்த ஐடி ரைட் பத்தி பேசிட்டு இருந்தா போல. அது வந்து ஐடி ரைட் அப்போ வந்து விஜய் வந்து லாக் பண்ணி கூட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி இல்ல?
ஆக்சுவலி அது ஒரு ஃபேக். அது பார்லிமெண்ட் டிவிக்காரன் வந்து ஃபேக்கா எடிட் பண்ணி போட்டது. அது ஒரு ஃபேக் இமேஜ். அது அப்படிலாம் யாரையும் கூட்டு போல. என்ன ஃபேக் இமேஜ்? அந்த இமேஜ் வந்து முகத்தை மூடி கூட்டு போனாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி இல்ல. அது வந்து அது இமேஜ் தளபதி கிடையாது, ஃபேக். அது இவங்க எடிட் பண்ணி போட்டது. அது ஆமா ஆமா, அது இவன் வந்து அது ஃபேக். அது வந்து லாக் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்கலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஃபேக். அது ஒரிஜினல் கிடையாது. அது சரி, அப்ப எப்படி கூட்டு போனாங்க? அவர் விஜயே போய் அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல போய் உட்காந்துட்டாப்லயா? அந்த முகத்தை மூணு இமேஜ் ஃபேக். அது யாருங்க சொன்னா இதெல்லாம்? சரி, நீங்க கூட்டு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நான் வந்து சொல்றேன்ல, இப்ப நான் ஒரு அலிகேஷன் நீங்க வைக்கிறீங்க, அது முகத்தை மூடி கூட்டு போனாங்க, அது வந்து ஃபேக். அது இமேஜ், அது எடிட். அது அந்த டைம்ல வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருந்தது. அது ஃபேக்கான ஒரு இமேஜ். அது இப்ப நீங்க சொல்றீங்களா கூட்டு போனாங்கன்னு, எப்படி கூட்டு போனாங்க நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க நேர்ல இருந்து பார்த்த மாதிரி நீங்க சொல்லுங்க, எப்படி கூட்டு போனாங்க சொல்லுங்க. அது எப்படிங்க எனக்கு தெரியும்? பார்லிமெண்ட் நியூஸ் இப்ப ஒரு ஃபேக் நியூஸ் போட்டா இது ஃபேக்குன்னு சொல்லி ஒரு இது போடுவான்ல, அது அந்த டைம்லயே போட்டாச்சுங்க. அது அந்த டைம்லயே போட்டிருக்காங்க. அப்படிதான் போடவே அந்த டைம்லயே ப்ரூவ் பண்ணியாச்சு. அது வந்து முழுக்க ஃபேக்கா அது பரப்பப்பட்டது. அது இவ்வளவு நேரம் நீங்க ஒரு மணி நேரம் பேசிருப்பீங்க. இப்பதான் உங்கள்ட்ட யாரோ சொல்லிருப்பாங்க. மாறா வந்து F4க்கு சப்போர்ட் பண்ணனால மாறா வந்து அவங்க குரூப்ல பேசிட்டீங்க. இப்ப மாறாவே அடிக்கிறீங்களா? ப்ரோ அது வந்து பதில் சொல்றேன். மாறாவை அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு மாறா கணுக்குன்னா வாய்க்கா தகராறா இருக்கு. மாறா ஒரு கருத்தை வைக்கிறாரு, அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்றேன். எப்படி கூட்டு போனாங்க நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறேன். ஏங்க எனக்கு இதான் வேலையாங்க. விஜய் எப்படி ஷூட்டிங் போறாரு, அப்ப வந்து இதான் வேலையான்னு சொல்ற ஆளு, அப்ப எதுக்கு நீங்க சொல்றீங்க அது உண்மையா போய்? நான் சொல்றேன் மேல அலிகேஷனே வைக்கவே கூடாதா? உண்மையா போய் ஏன்னு சொல்றீங்கன்னா நியூஸ்ல வர்றதுதான் சரி, நீங்க வைக்கிறீங்களா? முகத்தை மூடி கூட்டு முகத்தை மூணு நேரமா நீங்களே இல்ல அது ஃபேக்குன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். 1.5 மணி நேரமா நீங்களே இப்பதான் வந்து சொல்றீங்க ஃபேக்குன்னு. இதுவே எனக்கு புதுசா இருக்கு, அது ஃபேக்குன்னு சொல்லி கேள்விப்படுறது. அப்பவே பாருங்க, தேடுங்க எப்படி கூட்டு போனாங்க தேடுறது. நீங்க ஃபேக்குன்னா நீங்க டிஃபர்மேஷன் போட்டு அவங்க நியூஸ்ல வந்திருக்கு அந்த மாதிரி ஃபேக்குன்ட்டு போய் தேடுங்க தலைவா. போடுறதாங்க பார்க்க முடியும். குறைந்தபட்ச ஆதாரம் இருக்கணும். நீங்க தேடி போடுங்க, நாங்க டிஃபர்மேஷன் போட்டிருக்கோம். அது வந்து ஃபேக்குன்னு ப்ரூஃப் பண்ணிருக்கோம். நீங்க தேடி போடுங்க. வைக்கிறீங்க, அலிகேஷன்லாம் வைக்கலங்க, நியூஸ்ல போட்டதுதான் சொல்றாங்க. ஏங்க நியூஸ்ல இப்போ நியூஸ்ல சொல்றதெல்லாம் உண்மையா உங்களுக்கு? உண்மை இல்லனா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க தாங்க ப்ரூவ் பண்ணணும். நான் ப்ரூவ் பண்ணிட்டேங்க. நான் இருக்க சொல்றேன். நியூஸ்ல சொல்றது சீரடி பாபா உண்மைதான். ராம்குமார் அவங்க அப்படி ஃபேக்னா அந்த இடத்துல திருப்பியும் போடுவாங்க. ஃபேக்குங்க, இது இஸ் நாட் கரெக்ட்னா அந்த அவங்களே போடுவாங்க. ஏன்னா இல்லனா டிஃபர்மேஷன் கேஸ் வரும், அவங்களுக்கு தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல எந்த சேனல் போடுறாங்களோ அந்த சேனல்லே பண்ணுவாங்க. இவரால ஃபேக்கா நியூஸ் போட்டாங்க அப்படி பண்ணுவாங்க. நான் சொல்றதை கேளுங்க. அது வந்து அந்த டைம்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது சோஷியல் மீடியா. அது முழுக்க ஃபேக்ன்றது நாங்க எங்க தரப்புல நாங்க பல தடவை 5 மினிட்ஸ் முன்னாடி வரையும் நீங்களே அதை நம்பிட்டு தான் இருந்தீங்க. இப்பதான் திருப்பி எடுத்து வரீங்க. யாரோ சொல்லிருக்காங்க. நீங்க நம்பல. நீங்க லாக் பண்ணிட்டாங்க சொன்னதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வந்து லாக் பண்ணிட்டாங்கன்றது வந்து இன்கம் டாக்ஸ் அங்க போனாங்க, படப்பிடிப்பு ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. நீங்க சொன்னது வந்து லாக் பண்ணிட்டாங்க. இந்த மூஞ்ச மூடிட்டு போனாருன்றதெல்லாம் வந்து அவர் எதுக்கு மூஞ்ச மூடணும்? இருங்க, தப்பு பண்ணவன் பல கோடி ஊழல் பண்ணவனே வந்து நீங்க ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க போது நான் சொன்னேன். நான் கூட முன்னாடி கூட நான் பதிவு பண்ணேன். எங்க மடியில கணம் கிடையாது, வழியில பயம் கிடையாது. நாங்க வந்து எதுக்கு பயப்படணும்? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டே சொல்லியிருக்கு அவர் மேல எந்த தப்பும் கிடையாது, கரெக்டா இருக்கு. ஒரு ஏஜிஎஸ் சைட்ல இருந்து அவங்க போய் பார்த்தாங்க, அதே சைட்ல இருந்து மற்ற இடங்களையும் போய் பார்த்தாங்க. இந்த பக்கம் எந்த ப்ராப்ளம் இல்லைன்றது அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் ப்ரூஃப் பண்றேன், அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. எதனா கேஸ் நடக்குதா சொல்லுங்க அவர் பேர்ல. இன்கம் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் வந்து முறைகேடா நடந்திருக்கான்றது நீங்க ப்ரூஃப் பண்ணுங்கன்றதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். லாக் பண்ணிட்டாங்க சொன்னது மட்டும் தான் என் பிரெயின்ல ஓடிந்தே தவிர இந்த மூஞ்ச மூடிட்டு கூட்டு போனாங்கன்ற மேட்டர்லாம் வந்து முழுக்க போய் அவர் எதுக்கு மூஞ்ச மூடணும்? அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? மூஞ்ச மூடுறதுக்கு என்ன கொலை குத்தம் பண்ணிட்டாரா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? லாஜிக்கா இல்ல உங்களுக்கு? ஏங்க அதத்தாங்க நான் அப்ப கேட்டேன். நீங்க அப்ப அமைதியா தான் இருந்தீங்க. இப்பதாங்க திருப்பி வந்து நீங்க அத ஃபேக்னு சொல்றீங்க. இன்னைக்கு இருங்க, ஒரு குறிப்பிட்ட சேனல் வந்து திரும்ப வந்து ஒரு அலிகேஷன் ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்காக போய் அவன்கிட்ட நம்ம சண்டைக்கா போய் நிக்க முடியும்? நாம எங்க தரப்பு நியாயத்தை நம்ம சொல்றோம்.
ப்ரோ அது ஓகே. இப்போ நான் சொல்றேன்னு வச்சுக்கேன், எனக்கு வந்து நீங்க எல்லாம் ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு நியூஸ் சேனல்லே வந்து ஃபேக்னா ஏங்க ஃபேக்னு போடும். அவ அத நீங்க வேலை பண்ணலன்னா அதாங்க. நீங்க கேட்பீங்க. இருங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி மேலயோ அண்ணாமலை மேலயோ மோடி பத்தியோ பல நியூஸ் சேனல் தப்பு தப்பா பேசுது, பல யூடியூப் சேனல் தப்பு தப்பா பேசுது. இன்னைக்கு டிஎம்கே பத்தி பல சேனல் பல பத்திரிகைக்காரங்க பேசுறாங்க. நீங்க அப்படியே எல்லா பேர்லயும் போய் ஸ்டாலின்னு சொல்ல டிஃபர்மேஷன் பத்தியா கேஸ் நீ? போடுவீங்களா? ஸ்டாலின்னு சொல்ல பத்தியா? பழைய அந்த இல்ல உடன்பிறப்பு ரத்தம் சொல்றேன். இப்ப உடம்பு ஓடிட்டு தான் இருக்கு. நான் எல்லாரையும் தான் சொல்றேன். நான் ஏன் எல்லாரையும் தான் அவரே சொல்றேன். பழைய இருங்க உடன்பிறப்பு தான், நீ இருங்க. பார்த்து பேச இவங்க மாட்டீங்க. எல்லார பத்தி எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. என்னை பத்தி பேசுறான்றப்ப உடனே போய் நீங்க டிஃபர்மேஷன் கேஸ் கொடுப்பீங்களா? நான் ஏங்க போய் கொடுக்க போறேன்? நீங்க கேக்குற இருங்க கேள்வி உங்க இருங்க மேல ஒரு இருங்க அலிகேஷன் வச்சா இப்போ நீங்க விஜய் என்ன எப்படி போய் சொல்றீங்க? லாக் பண்ணி கூட்டு அப்புறம் போனாரு நீங்க என்ன நீங்க சொல்றீங்க? சொல்லுங்க விமர்சனத்தை கூட அப்படின்னு. உங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஒரு விமர்சனம் வச்சா கூட தாக்கு இது ஒரு கருத்து சுதந்திரம் இல்லையா இங்க? சொல்லி கொடி தூக்குவீங்க. இப்படி போனா ஏங்க அப்படி பேசுவீங்க, அப்படி உங்களை போனா இப்படி பேசுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அலிகேஷன் வச்சதுக்கே நீங்க கொடுத்த ரிப்ளைவே நீங்க ஏன் இந்த படத்துக்கு மட்டும் கேக்குறீங்க? நீங்க ஏன் இதை மட்டும் கொஸ்டின் பண்றீங்க? விஜய் மட்டும் ஏன் கொஸ்டின் பண்றீங்க? ஏங்க அரசியலுக்கு வர்றவரை தான் கொஸ்டின் பண்ண முடியும், ஏங்க வராதவங்க நீங்க மூலமா கேளுங்க கேள்வி கேட்க முடியும். நான் கேளுங்க கேட்டேன். அப்பயே நீங்க நீங்க என்ன சொன்னீங்க? கேளுங்க ரியாலிட்டி கேளுங்க. யதார்த்தம் அப்படி வந்துட்டீங்க. தியேட்டருக்காரங்க காப்பாத்தணும். தியேட்டருக்காரங்க ஆமா சொல்றாங்க உண்மை பஸ்ஸே அதுதானே. பஸ் பின்ன வேணும் எதார்த்தத்தை தேவையில்லை, தானே பேசி 1000 ஆகணும். ரூபாய் ஒரு டிக்கெட் இடத்துல வந்து விக்கிறத எதார்த்தத்தை நான் பேசி இல்ல விரும்பலன்னு இல்ல சொல்றாங்க. அப்படி இல்ல மாறா. அவங்க தியேட்டருக்காரனே வந்து அவங்களே தியேட்டருக்காரங்களே வந்து அவங்க ஒரு விஜய் ஃபேனு அவங்களும் தான். அது எப்படி பண்ண முடியும்? நீங்க எப்படி அவங்களுக்கு அகேன்ஸ்டா நீங்க எப்படி கேஸ் பண்ண முடியும்? நீங்க எப்படி பண்ண முடியும்? உங்களுக்கு புரியல. நீங்க உங்க நீங்க பாயிண்ட் எந்த தப்பா டீம் இருக்கு. எந்த மேட்ச்னே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் அந்த இதுக்கே வரல. நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, உங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கும். 10 வருஷமா வந்து 1000 ரூபாய் டிக்கெட் வித்துட்டு இருந்தேன். அது சம்பந்தமா சினிமால விஜய் எந்த கொஸ்டினும் கேட்கலையே. பொலிட்டிக்ஸ்ல வந்து எதை மாத்த போறாரு? அவரோட இதையே அவர் சரி பண்ணாதவர் எப்படி வந்து இங்க சிஸ்டத்துல பிரச்சனை இருக்கதை எப்படி சரி பண்ணுவாருன்னு தான் கொஸ்டின். அதுக்கு வந்து அதுக்கு 1க்கு அவர் 100 வந்து தடவை என்னன்னா ஆன்சர் பண்ணியாச்சு. யதார்த்தம் திரும்ப ரியாலிட்டி. நீங்க அந்த டாபிக் குள்ள போகாதீங்க. நீங்க அந்த டாபிக் குள்ள ராம்குமார்ஜி போகாதீங்க. உங்களுக்கு புரியுதா? அதுக்கு இப்ப இல்ல நாளைக்கு எல்லாத்தையும் இல்ல பதில் மாறா. சொல்லியாச்சு. நீங்க ராம்குமார் ஆரம்பிக்கும் போதே ராம்குமார் லெட் மீ ஆன்சர். என்னன்னா இப்போ ஒரு கலாச்சாரம் வைக்கிறான், அவனை பிடிச்சது என்ன சொன்னான்? சோத்துக்கு வழி இல்ல நான் கலாச்சாரம் காய்ச்சிறான். ஓகே அவன் பாவங்க, அவன் சோத்துக்கு வழி இல்லாம கலாச்சாரம் வைக்கிறான், அதுக்காக அலோவ் பண்ணிடலாமா? தட் இஸ் ராங். பிரேக் ஆகுது. ஏங்க இவங்க தாங்க திரும்ப கொண்டு வராங்க. நான் பாட்டுல 7 இருந்தா அவர் சம்பந்தமே இல்லாம இழுத்துட்டு வர்றாரு. நான் என்ன பண்றது? ரிப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. ஜி பிரேக் ஆகுது. திரும்ப அதையே பேசாத. இல்ல அதுதான் நான் சொல்றேன். நான் வந்து அந்த இன்கம் அந்த தியேட்டர் டாபிக் பத்தி நான் சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கான ஆன்சர் முடியாதோ இப்படிதான் போய் இப்படி நடக்கும், உடனே எல்லாம் ஒரு விஷயத்த மாத்த முடியாதுன்றதெல்லாம் நம்ம தெளிவா சொல்லியாச்சு. இவங்க வந்து புதுசா ஒரு அலிகேஷன் லாக் பண்ணிட்டாங்கன்னா அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. இவங்க வந்து இந்த மூஞ்ச பூண்டாங்கன்னா எவையா மூஞ்ச பூண்டோம்? நாங்க எதுக்கு ஏன் மூஞ்ச பூண்டோம்? ஏன் தப்பு பண்ணவனே சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான், கொலை பண்ணவன் ரேப் பண்ணவனே நீங்க ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான் போது எந்த தப்பு செய்யாத நாங்க எதுக்கு ஏன் மூஞ்ச பூண்டோம்? எவனோ ஒருத்த வந்து ஒரு ஃபேக்கா ஒரு எடிட் இமேஜ தூக்கி போட்டாங்கன்னா நீங்க அதை வச்சு பேசிட்டு இருப்பீங்களா? நீங்க நாளைக்கு நீங்க ஏஐ டெக்னாலஜி எவ்வளவு வந்துருச்சு, நீங்க எது பண்ணாலும் நீங்க நம்பிடுவீங்களா? அன்னைக்கு பிரேக்கிங் நியூஸும் அந்த இமேஜ் தாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஒருவேளை ஃபேக் அப்படின்னா இது இப்படி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த போஸ்டரை போட்டு போடுவாங்க. அப்படியே பிரேக்கிங் நியூஸ்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு சேனல்காரன் தாங்க திரும்ப அந்த ஒரு பொய்யான விஷயத்த பரப்பிக்கிட்டு இருந்தான். வேற எவங்க பண்ணாங்க அந்த மாதிரி? சரிங்க, அது பொய் தாங்க. 2 பேரும் போய் தனியா இங்க பேசிட்டு இருக்கட்டும். பொய்யான ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்கணும். சும்மா வந்து அப்படி பார்த்தா வந்து உங்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கணும். ஆமா இவர் மேல அலிகேஷன் இருக்கு, நியூஸ் சேனல்ல காட்டுறாங்கன்னு சொல்றீங்க. கூட்டு போனாங்க சொல்றீங்கல்ல, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க தெரியுமா? என்ன எதிர்பார்க்கறீங்க தெரியுமா? நான் போயிட்டு அவங்க இன்கம் டாக்ஸ்ல கூட்டு போகும்போது நான் போய் வீடியோ எடுத்துட்டு வந்து உங்கள்ட்ட காட்டணும்னு எதிர்பார்க்கறேன். அது நடக்காது. நியூஸ் சேனல்ல வந்து இருங்க சரி ஓகே. அங்க வந்து கூட்டு அங்க போகும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? அங்க அந்த வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு வரும்போது அங்க வந்து எப்ப போனாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு? எப்ப போனாங்க அதெல்லாம் எனக்கு போன இடத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? நேர்ல இருந்து பார்த்த மாதிரியே வந்து அவங்க வந்து ஒரு இமேஜ் தூக்கி போடுறாங்க. நீ மியூட்ல இரு சுமார். ஏங்க அவங்க எப்ப போனாங்க ஏது பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க. அதுதான் நடந்துச்சு. எதையுமே கிராஸ் செக் பண்றது கிடையாது. எதையுமே பாக்குறது ஒருத்தன் ஒரு டிவில ஒண்ணுத்த காட்டிட்டானோன்னா அதை எடுத்துட்டு வந்து நீங்க முன்னாடி வந்து அது பொய்னாக்கா அதை டீஃபர்மேஷன் தானே நீங்க தாங்க கேட்கணும். இல்ல உங்க சைடு தாங்க ஏங்க நாங்க எதுக்கு ஒரு பொய்யான விஷயத்துக்கு நாங்க போய் ப்ரூவ் பண்ணோம்? கேஸ போட்டுக்கிட்டு
டெய்லி இதெல்லாம அங்க பண்ணிட்டு இருக்க முடியும். இப்ப எல்லார் மேலயும் தான் வருது. இப்ப நீங்க யார் போட்டு வச்சிருக்கீங்க? எல்லார் மேலயும் சூர்யா தான் போடணும் அப்போ. அவர் மேல ஏங்க இப்ப 120 கோடி ரூபாய்க்கு என்ன ஒண்ணு வாங்கிருக்கீங்கன்னு வச்சு நீங்க டிஃபர்மேஷன் கேஸ் போட போறீங்களா? ஏன் நியூஸ் சேனலுக்கா போட்டதை காட்டுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இருக்கு நியூஸ் நான் சேனல் காட்டுறேங்க. போட்டதா நான் அதுதாங்க நான் கேட்க காட்டுறேங்க. முடியும். அப்படியா அதுதான் அப்படியா காட்டுறேன். அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் சேனலே திரும்பி ஃபேக்குன்னு போட்டுருவாங்க. ஒரு விஷயம் நடக்காதது சொன்னாங்க அப்படின்னா ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து காட்டுறேன்னு அதுதானுங்க அவரும் சொன்னாரு ஃபேக்குன்னு. ஏங்க நீங்க தான் அவன் டிஃபர்மேஷன் போட்டோவை போடுங்கன்னீங்க. போட்டான், அவன் போட்டோவை போட்டான். நியூஸ் வந்து தப்பா போடல, அவன் போட்டோவை தப்பா போட்டான். நீங்க ஒரு பொய்யான போட்டோவை போட்டான் போய் நீங்க டிஃபர்மேஷன் கேஸ் குத்துட்டு இருப்பீங்களா? போயிட்டு நீங்க ஒண்ணு இல்ல, தளபதி பத்தி தவறான ஒரு செய்தி ஒருத்தன் போடுறான், அதை போய் நீங்க கேட்கலாம். ஏங்க இந்த மாதிரி நடக்காத ஒரு விஷயத்த வந்து நீங்க நடந்ததா போட்டிருக்கீங்களே, இது நியாயமான்னு கேட்கலாம். அவன் மறுப்பு தெரிவிக்கலாம், அவ்வளவுதான். அது அவன் மறுப்பு தெரிவிக்காத பட்சத்துல நம்ம டிஃபர்மேஷன் கேஸ் போடலாம். நீங்க ஒரு ஃபேக் இமேஜை தூக்கி போட்டு அவன் பப்ளிசிட்டிக்காக வியூஸ்க்காக அவன் பண்ணிட்டு இருக்கானா, நீங்க அதுக்கு போய் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா நம்ம அவனுக்கு போயிட்டு? அது முக்கியத்துவம் கொடுக்க சொல்றீங்களா? அப்போ அது ஃபேக்குன்னு நீங்க எப்படிங்க ப்ரூவ் பண்றீங்க? நீங்க எப்படி அது உண்மை நம்புறீங்க? சேனல்ல போட்டா நம்ம தான் செய்வாங்க. இதுல என்ன இருக்கு? நாங்க போய் ஏங்க ஜனங்க அவன் போயிட்டு எடிட் பண்ணி நேர்லயா போடுறான், பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு இன்டென்ஷன் அவன் இருக்கு, எடிட் பண்ணி அவன் ஃபேக்கா போடுறது எடிட் பண்ணி ஜனங்களுக்கு போடுறான், எப்படி அவனுக்கு ஒரு தெரியும்? நோக்கம் இருக்கு. இல்ல அவன் எடிட் அதுதான் பண்ணி கேட்கிறேன். போடுறது ஏங்க நீங்க தான் பாக்குறவங்களுக்கு நேர்ல எப்படிங்க பார்த்த மாதிரி நீங்க தெரியும்? எப்படி சொல்றீங்க? எல்லாத்தையும் போய் நேர்ல நேர்ல பார்க்க பார்த்த மாதிரி நீங்க முடியுமாங்க? வந்து நியூஸ்ல இல்ல போடுறது தான் ஜனங்க பார்ப்பாங்க. கரெக்ட் நியூஸ்ல எல்லாத்தையும் போய் போடுறதாங்க நேர்ல ஜனங்க போய் பார்ப்பாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க அப்படி போறாங்க. பார்த்தா அங்க எத்தனை கேமராக்கள் ப்ரோ இருந்திருக்கும், ராம்குமார் ப்ரோ எத்தனை மாறா ப்ரோ கேமரா இருந்திருக்கும், ஸ்பேஸ்ல 1000 பேர் எத்தனை இருக்கிறோம் ப்ரோ. வீடியோக்கள் உங்க கூட வந்திருக்கும். நாங்க மட்டும் கூட இருக்கிறோம். நீங்க 2 பேர் மட்டும் இருக்கா பேசுறீங்க. டாபிக் யாருக்கும் பிடிக்கல ப்ரோ, மாத்தி பேசுங்க ப்ளீஸ். ஏங்க நான் எப்பயோ விட்டேங்க, அவரு விடவே விட்டுருங்க ப்ரோ, மாட்டாரு. விட்டுனா விட்டுருங்க ப்ரோ. அதை ஸ்டாப் பண்றேங்க ப்ரோ. 2 நிமிஷம் மியூட்ல இருங்க, பரவாயில்ல. கார்த்திக் ப்ரோ, கங்குவா ப்ரோ ரிலீஸ் ஆகுது. பாத்தியா மாறா, நீ ஒரு சூர்யா ஃபேனே மறந்துட்ட பாத்தியா? ஐயோ நான் டெய்லியும் வந்து கேட்டுட்டு மாறா இருக்கேயா ப்ரோ, அவரு. மாறா ப்ரோ, கங்குவா ரிலீஸ் சரி ஆகுது சரி சரி, கடுப்புல சும்மா இங்க சொன்ன காட்டிட்டு சும்மா இருக்காங்க சொன்ன. எல்லாத்தையும். டெய்லியும் கேக்குறேன், அவர் இதேதான் சொல்றாரு. 2 அதான் கிலோமீட்டர்ஸ் சொல்ல மாதிரி மாட்டான் அந்த கார்த்தி, அதெல்லாம் சொல்ல மாட்டான். அந்த டிவி கே அவருக்கு மாநாடு தெரியும். அதெல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் கார்த்தி தனஞ்சய அதெல்லாம் ஐயோ இன்டர்வியூ கொடுக்கல சொல்லி எல்லாம் விடிய நீ கேக்குறோம். உனக்கு தனஞ்சய் சொல்லி ஐயோ. ஐயோ அவங்களே முடிவு பண்ணலையா, அடுத்த வாரம் முடிவு பண்ணி சொல்லுவாங்க. தீபாவளியா இல்லையா இல்ல இல்ல அவரோட ட்வீட்லாம் பார்த்தோன்னா நாங்க வந்து போட்டிக்கு வரோம் அப்படிதான் போற மாதிரி இருக்கு. பட் நான் சில பேர் வந்து ட்விட்டர்ல போடுறது பார்த்தா நாங்க வரமாட்டோம்னு சொல்றாரு. இந்த வாரத்துக்குள்ள முடிவு பண்ணிடுவாங்க. கார்த்திக் இடையில ஒரு நியூஸ் வந்து தனஞ்சயன் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி, அது உண்மையா? ஃபேக் எங்க நீங்க வர மாறல நம்புறீங்க? ஃபேக் ஏங்க, அதெல்லாம் கோர் டிவோட்டிங்க, எப்படிங்க தூக்குவாங்க? அவர் மேல பயங்கரமான உண்மைத்திரையான ஒருத்தர். உங்க குரூப் ஆளுங்களே போட்டிருப்பாங்க மாறா, உங்க குரூப் ஆளுங்களே. இன்டர்வியூ கொடுங்க கொடுங்கன்னு கேக்குறோம், கொடுக்க மாட்டாரு. கொடுக்காதீங்கன்னு சொன்னா கொடுத்துடுறாரு. இப்ப பாருங்க, இப்ப மட்டும் அவரை வந்து கங்குவா இந்த மாசத்துல வரும்னு ஏதாவது ஒரு மாசத்தை மட்டும் சொல்லுங்களேன். அவருக்கு இன்னைக்கு வந்து அப்படியே அர்ச்சகம் தான் நடக்கும். அப்படியே பாகுபலியில அந்த பிரபாஸ் வரும்போது எல்லாரும் போய் கையை நீட்டுவாங்க, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. கேள்வி கேட்கலக்குள்ள போயிட்டாங்க டிவிக்கு. சரி கார்த்தி விடாமுயற்சி ரிலீஸ் டேட் எதுவும் தெரியுமா? அது தெரியல ப்ரோ, அது டிசம்பர் இல்லைன்னா பொங்கல் தான் இருக்கும். பொங்கலா? அப்ப அது குட் பேட் அக்லி அது இப்போ இது பொங்கல்னா அது பொங்கல்ல இருந்து மாறலாம். ப்ரோ மாத்திட்டீங்க. மாத்தலைங்க, நானாங்க மாத்த முடியும். நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தீங்களே குட் பேட் அக்லி பொங்கல் தான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ட்டு. இது டிசம்பர், அது பொங்கல் கூட இருக்கலாம். இல்ல இந்த இந்த இடையில வலைபேஜ்லாம் சொன்னாங்க இது மாதிரி இந்த ஓடிடி ஸ்ட்ரீம்ல ரொம்ப இது பண்றாங்க, கம்பல்சரி விடாமுயற்சி தீபாவளிக்கு வந்தே ஆகணும் அப்படி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தீபாவளிக்கு அவங்க வர மாதிரி இருந்தா அமரன் டேட் போட்டிருக்க மாட்டாங்க. அது ஒரு ரெஜெண்ட் தானே, கேட்டு டேட் போட்டிருப்பாங்க. இல்ல அது ரெஜெண்ட் லைக்கா இல்ல, லைக்காவை தான் சொல்றாங்க. லைக்கா பண்ண 2 ஓடிடி வேட்டையன் விடாமுயற்சி ரெண்டுமே அவங்களோட 2 படமே இந்த வருஷத்துல ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கும்ல. காட்டு எப்படி டிலே பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும்? டிலே பண்ணல, டிலே ஆச்சு.
முடிஞ்சிச்சு ஷூட்டிங். வேற யார் இருக்கீங்க இப்போ? ரொம்ப பிரேக் ஆகுது, ஒன்றும் கேட்கல. நாளைக்கு பார்ப்போம். ரைட்.